எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சேன். இந்த சந்தர்ப்பத்தில் கற்றல் சம்பந்தமான மிக முக்கியமான சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். மன் ரஆ மின்கும் முன்கரன், நீங்கள் ஒரு தீமையை கண்டால் அதை தடுக்குமாறு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது. தீமையை கண்டால் கண்டுட்டு போக முடியாது, ஒரு பிழையை கண்டால் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் உட்கார இடத்துக்கு வருவாங்க, நாங்கள் யாரும் எழுந்து நிற்க மாட்டோம் அப்படின்றாங்க. பெருமானார் அதை வன்மையாக கண்டிப்பார்கள். அவர்கள் முகம் சிவந்து விடும், எனக்காக யாரும் எழுந்து நிற்க வேண்டாம் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அன்பிக்கினியவர்களே, நான் வருகிற நேரத்தில் நீங்கள் எழுந்தீங்க, ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் என்னை பிடிச்சி கேட்டுட்டாண்டா, எப்பா நீ வரப்போக்கு எழுப்பினாங்களே அது சொன்னியான்னு கேட்டாங்களா, அதனால் அல்லாஹ்வுடன் தப்புவதற்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அப்படி எழுப்பக்கூடாது. சரி, நமக்குரிய விஷயத்துக்குள்ளே வந்துடும். அதாவது எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவாக சில பிரச்சனைகள் இருக்குது. ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைகள் பொதுவாக ஓயில் எழுதுகிற நேரம் கொஞ்சம் அக்கறையாக சில பேர் படிப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எப்பப்பா லீவ் கிடைக்கும், வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சந்தோஷமான நாள் சில பேருக்கு, என்ன 2 நாள் ஓய்வாக இருக்கலாம், மறுபடியும் திங்கள் வர்ற நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு அதுக்கு அடுத்த பக்கம், வெள்ளி வருவதே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க முடியாமல் போயிருமே, எப்போ திங்கள் வருமென்றும் இருப்பாங்க. இப்படி 2 தரப்பு இருப்பாங்க. அப்போ பொதுவாக படிக்கிறவர்களுக்கு நான் பேசுகிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹவு டு லேர்ன். கற்பதற்கு முன்னாடி ஒன்றை கற்றுக்கொள். படிக்க முன்னாடி ஒன்றை படிக்கட்டுமா, எப்படி படிக்கிறதுன்னு படிக்கட்டுமா. புக்கை எடுத்து ஸ்கூலுக்கு போய் உட்காந்து டீச்சர் படித்து தர நேரம் கடகடன்னு படிக்க முடியாதான், அதுக்கு முன்னாடி ஒன்றை படிக்கணுமா, எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சாதான் படிக்க முடியுமா. அதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு. அதாவது நம்ம நிறைய சொல்லுவோம், அமெரிக்காவில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐரோப்பாவில் இதை கண்டுபிடிச்சாங்க, இங்கே இதை கண்டுபிடிச்சாங்கன்னு நிறைய சொல்கிறோம். நாங்களும் கண்டுபிடிச்ச ஏதாவது இருக்கணுமா இல்லையா? எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சாங்க, இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நாங்கள் எதை கண்டுபிடிச்சோம், அதை நான் தேடி பார்த்தேன். ஏதாவது ஒன்று எங்கள் மக்கள் கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? தேடி பார்க்குற நேரம் நானே அதிர்ந்து போயிட்டேன். அமெரிக்காவை பீட் பண்ணி நம்ம மக்கள் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது படிப்போட சேர்ந்ததுனால அந்த உதாரணத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எதை கண்டுபிடிச்சாங்கன்னா, பொதுவாக அமெரிக்காவிலாம் இப்போ டிப்ரெஷன் அதிகமானவர்கள், நிறைய பணம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் மன அழுத்தத்துக்குள்ளே ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. சாதாரணமாக அவங்க பாக்கெட்டுகளில் ஸ்லீப்பிங் டேப்லெட்டுகள் இருக்குது, அதை போட்டால் தான் நைட் தூக்கம் போகும். அந்த மாதிரி ஸ்லீப்பிங் டேப்லெட் வச்சுருப்பாங்க. இது போட்டும் சில பேருக்கு தூக்கம் போகாது, பிரச்சனை. அவங்க கண்டுபிடிச்ச ஸ்லீப்பிங் டேப்லெட்டே ஆன்சர் பண்ணாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கடுமையாக அவங்களுக்கு மென்டல் டிஸார்டர்ஸ் கொஞ்சம் வந்திருக்குது. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, நம்ம நாட்டில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஓஎல்ஏஎல் பிள்ளைகளுக்கு அது ரொம்ப தெரியும். படிக்கணும்னு ரூமுக்குள்ளே போயாச்சு, புக்கை திறந்தாச்சு, 2 பக்கம் தாலாட்டு பாட்டும் வேணாம், ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் வேணாம். அந்த 1.5 பக்கம் தாண்டிட்டு போகலே ஆழ்ந்த உறக்கம், நிம்மதியாக தூங்கிடுறாங்க. அதிகமாக ஏஎல் பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். இந்த புக் இவ்வளோ, இது அவ்வளோத்தையும் படித்து முடிக்கணும்ன்ற நோக்கத்தில் தான் போகிறது. அதில் 1ஆம் பக்கத்தோடய கண்ணு மேலே போயிடும். அல்ஃபாவில் உள்ளவன் பீட்டா டீட்டா டெல்டான்றான். ஓகேதா? இப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் அமைதியாக தூங்கிடுவாங்க. எங்கள் நாட்டில் உள்ளவன் பத்திரிக்கை வாசிட்டாண்டா, என்னப்பா வாசிக்கன்னு கேட்டால் பத்திரிகையை கண்டிருக்கிறாரை தவிர அதுக்குள்ளே என்ன வாசிச்சுன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா சில பேர் அதை வாசிக்கிறது தூக்கம், சில பேர் மனசு வேற எங்கேயோ. சரி, அதுக்காக நம்ம உரிமை கொண்டாடுமா இல்லையா? ஸ்லீப்பிங் டேப்லெட் இல்லாமல் தூங்கக்கூடியவர்கள். சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். ஏன் வாசிக்கிற நேரம் நமக்கு தூக்கம் போகுது? படிக்க முன்னாடி ஒன்றை படிக்கணுமா, படிக்கிறது எப்படின்னு படிக்கணுமா, அது தெரிந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், நிறைய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதாவது ஸ்மார்ட்டாக படிக்கலாம். சில பேர் ஹார்டாக படிக்கிறாங்க. ஹார்டாக படிக்காதீங்க, லேர்ன் ஸ்மார்ட். ஸ்மார்ட்டாக படிக்கலாம். அந்த சிஸ்டங்கள் எல்லாம் பார்க்கணும். அதனால் நிறைய பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு போய், நேற்றும் ஒரு பாடசாலை நிகழ்ச்சி இருந்துச்சு, அந்த பாடசாலை கையை தூக்க சொன்னேன். சொல்லுங்க பார்ப்போம், யாருக்கு படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? படிக்கிறதெல்லாம் இன்றைக்கே கேட்டாங்கன்னா எக்ஸாம் பட்டுன்னு எழுதுருவோம். இன்றைக்கு படித்து தர்றது நாளைக்கு கேட்டாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு படித்ததை ஒரு வருஷத்துக்கு பிறகு, ஒரு ஆண்டுக்கு பிறகு கேட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் மெமரி தான் எங்களுக்கு பிரச்சனை, ஞாபக சக்தி இல்லை. கை தூக்குங்கன்னு சொன்னோடனே 50 பேரும் கை தூக்கிட்டாங்க. இப்போ ஃபாத்திமாவில் என்னன்னு எனக்கு தெரியாது, விளங்குச்சா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், படிக்கிற நேரம் அந்த டாப்பிக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு தேவையாக இருந்தானே இந்த தரணும். உங்களுக்கு அது தேவையே இல்லைன்னா நான் பேச அர்த்தம் இல்லை. எதை நான் பேசணுமோ பேசுறது உங்களுக்கு தேவையாக இருக்கணும். படிக்கிற விஷயங்கள் மறக்குது, அதிகமாக மறக்குது. இதுக்கு இன்றைக்கி டெக்னிக் சொல்லித்தாங்கன்னா அதை சொல்லித்தருவேன்.
இல்லை அது வேணான்னா வேற ஒரு டாபிக் போயிடும் ஓகேச்சா. அதனால் கை தூக்க சொல்லுவேன். படிக்கிறது ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குது, படிக்கிறதெல்லாம் பட் பண்ணி மறந்துட்டு போகுது, ஒரு சிலது ஞாபகம் இருக்குது, அப்படி உள்ள பிள்ளைகள் கை தூக்கம் பார்ப்போம். சரி, அப்போ அதே டாப்பிக்காக மாற்றிடுவோம். அது ஏன் கேட்டேன் தெரியுமா? உண்மையாக அது டாப்பிக்காக பேசுறதுக்கு இல்லை, ஒன்று நிரூபிக்கிறதுக்கு. நம்ம படிக்கல, புரிஞ்சுக்கோங்க. கோழி முட்டை போடும், நாட்டுக்கோழி எல்லா நாளும் முட்டை தராது, அதுக்குரிய புரோட்டீன் கால்சியம் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா தான் அது சரியாக தரும். இதை கண்டுபிடிக்கிறாங்க, ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தினந்தோறும் முட்டை போடணும்னா எவ்வளோ உணவு கொடுக்கணும் என்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அளவு புரோட்டீன் சத்து தேவை, இவ்வளோ கொடுங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த கோழிகளுக்கு அதை ஃபீட் பண்ணுறாங்க. அது தினந்தோறும் முட்டை போட ஆரம்பிக்குது. நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாது, ஏன்னா அந்த அளவுக்கு கோழி இல்லை. 40 நாள் 30 நாள் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கோழி ஆசையை விடாமல், எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விடாமல் நின்ற இடத்துல நிப்பாட்டி அதுக்கு சாப்பாடை கொடுத்து, அது பெருக்கிற மாதிரி ஒரு சாப்பாடை கொடுத்து அப்படியே நின்று 30 நாளில் ஆள் செத்து போகிற மாதிரி, அதாவது வேறு அறுத்து போடுற அளவுக்கு பெருசாக வந்துடும். 30 நாளில் பெருத்துடும். அதை கண்டுபிடிக்கிறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. மெமரியில் கூட நான் இன்றைக்கு அந்த இதாக பேச மாட்டேன்றாலும் அதை மெமரியில் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, உங்களை அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டோன்னு வைங்க உங்களோட மெமரியை. எல்லாருடைய மெமரியும் சாதாரணமாக மெமரி இருக்கும், ட்ரெயின்டு மெமரின்னு இருக்குது. ட்ரெயின் பண்ணி விட்டோன்னு வைங்க, ஒரு ஆள் ஸ்விம் பண்ண ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அவர் ரொம்ப தூரம் ஸ்விம் பண்ணிட்டு போவார். அது மாதிரி இந்த மெமரியை ட்ரெயின் பண்ணினா உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லலாமா? நான் பேசிட்டு போயிட்டேன்னு வைங்க, ஒரு 50 சொற்கள் சொல்லிட்டேன், சம்பந்தமே இல்லாத 50 சொல், ஃபேன் என்றேன், கூர் என்றேன், இது என்றேன், மைக் என்றேன், அவ்வளோத்தையும் கேட்டுட்டு இருந்து 1லேருந்து 50 வரைக்கும் சொல்லலாமா? 50லேருந்து 1 வரைக்கும் சொல்லலாமா? 5வது என்ன சொல்லணும் அதையும் சொல்லலாமா? நான் ஃபேன் அது எத்தனாவது, 8வது சொல்லலாம். அவ்வளோ கிளாரிட்டியா. இதெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் நிறைய மேற்கத்திய நாடுகள் நடக்குது. என்ன சொல்ல வரேன்னா அது ட்ரெயின் மெமரி. அதை பற்றி நான் பேசலை. இன்றைக்கி நான் பொதுவாக பேச போகிறது உங்களுக்குள்ள இந்த மெமரி லாஸ், படிக்கிற நேரம் ஏற்படுற மெமரி லாஸுக்கு காரணம் என்ன செஞ்சால் இதை இல்லாமல் ஆக்கலாம், இதை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது தான் என்ன மெயின் டாக்கெட். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இந்த தடைகள் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ மெமரியில் முக்கியமான ஒரு பதிவு, மெமரியில் நீங்கள் படிக்க வேண்டியது, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நிஜமா நமக்கு எல்லாம் ஞாபகம் மறதி இருக்கிறது உண்மையா? முதல்ல அதை பார்க்கணும். உண்மைதானா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சரி, வெள்ளிக்கிழமை. அப்போ நேற்று வியாழக்கிழமை, அதுக்கு முந்தினம் புதன்கிழமை. இந்த புதன் அல்ல, போன புதன் பகல் என்ன சாப்பிட்டீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் எத்தனை பேருக்கு சொல்லலாம்? எல்லா நாளும் ஒரே சோறும் பருப்பையும் சாப்பிட்டா சொல்லிடலாம். வீட்டில் சோறுனால சோறு சொல்லுவீங்க, கறி மரக்கறிகளை மறந்துடுவீங்க. என்ன விதமாக ஒரு நாள் சாப்பிட்றதுனால என்னென்னு மறந்துடுவீங்க. போன புதன் சாப்பிட்டது உங்களுக்கு மறந்துட்டு, அப்படித்தானே? இப்போ நான் கேட்குறேன், ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் சுற்றுலா போயிருப்பீங்க, எங்கேயாவது ட்ரிப் போயிருப்பீங்களா? 3 வருடத்துக்கு முன்னாடி போன ட்ரிப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதாண்டா? ஆமாம். அன்றைக்கு காலையில் எழுப்பினது ஞாபகம், போன புதன் நீங்கள் உடுத்த ட்ரெஸ் உங்களுக்கு ஞாபகம் பண்ணால் மறந்துட்டு, ட்ரிப் பண்ணி உடுத்த ட்ரெஸ் ஞாபகம், நீங்கள் காலையில் எங்கே ஏறினீங்க, பஸ்ஸில் எப்படி போனீங்க, எந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்க, எங்கே நின்றுங்கன்னு கொஞ்ச நேரம் மனசுக்கு ஒரு டைம் கொடுத்துருங்கண்டா, பட்டுன்னு வந்துடும். இதை மாதிரி வேறொரு நாள் உங்களுக்கு ரீகால் பண்ணிடுமா? ஏல நான் கேட்குறேன், போன புதன் தூரமா அல்லது இந்த புதன்கிழமை தூரமா அல்லது 3 வருடத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ஹாலிடே தூரமா? எது ஞாபகத்தில் மறக்குது? மறதி உண்மைண்டா எது மறந்திருக்கணும்? போன புதன் ஞாபகம் இருக்கணும், எப்பயோ நடந்த அந்த ட்ரிப் அது மறந்திருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுது, நீங்கள் மறக்கிறீங்க, கிட்டத்தில் நடந்தது மறக்குது, ரொம்ப தூரத்தில் உள்ளது மறக்கலை. அப்போ பிரச்சனை மூளையில் இல்லை, அது உள்ளே போன விதத்தில். அது உள்ளே போன விதம் மறக்கல, இது உள்ளே போன விதம் மறந்துட்டு. இதுக்கு சொல்லுவோம் ஷார்ட் டேர்ம் மெமரி, ஒர்க்கிங் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. அதாவது சில விடயங்கள் எங்களுக்குள்ள பதிவு போய் லாங்கில் போய் நிற்குது, சிலது ஷார்ட்டில் போய் நிற்குது, சிலது அப்பயே அழிஞ்சு போகுது. இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறேன், உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நாளைய தினம், நாளை மறுநாள் உங்களில் ஒரு ஆள் என்னை சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஞாபகம் இருக்குதா, நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்களே, ஃபாத்திமாவுக்கு வந்தீங்களேண்டா, நான் உங்களை பார்த்துட்டு எப்போ வந்தேன்னா உங்களை கண்டனா எனக்கு மறந்துடும். ஏன் மறந்துடும்டா? மூளை சொல்லுவோம், இவ்வளோ பேர் ரோட்டில் சந்திக்கிற நேரம் அவ்வளோ பேர் ஃபைலே மூளை வச்சுக்கணுமா? இல்லை, சில விஷயங்களை ஃபோட்டோ பிடிச்சி வச்சிடும், தேவையா இல்லையான்னு பார்க்கும், 24 hours கேட்கும், திரும்ப தேவைப்படுவதா, திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வருவதா, ஏதாவது பேசணுமா, அவங்க ஏதாவது பேசினாங்களா, இல்லையா, ரீசைக்கிள் பின் டிலீட் பண்ணி முடிச்சிரு. இல்லை அதுக்குள்ளே போட்டுட்டு திரும்ப ஒரு புள்ள வருது, சரி நான் அந்த ஃபாத்திமா புள்ள ஞாபகம் வச்சிருங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அப்படியா சரி, அதுக்கப்புறம் நாளை ஒரு நாள் ஒரு பேச்சுக்கு சந்திக்கிறோம், இப்படி தான் எனக்கு இப்படி ஒரு பாடத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, திரும்ப அந்த புள்ளைய பார்க்குறோம், பிரெயின் சொல்லுது 24 hours லேட்டர்
திரும்ப அந்த புள்ளியை சந்திச்சிங்களா, அவ பேர் என்ன, ஃபாத்திமாவா, சரி. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப வருது, திரும்ப பேசுது. பிரெயின் சொல்லும் கொஞ்சம் தேவைப்படுவது போல பாதுகாத்து வச்சிருங்க. திரும்ப 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 பேசுறாங்களே, கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருங்க. ஸோ ஒர்க்கிங் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, இப்படி மெமரி இருக்குது. பக்கெட் பக்கெட்டாக ஞாபகம் வைங்களேன். ஒரு பாத்திரத்தில் இதை போடணும், இன்னொரு பாத்திரம் இந்த பாத்திரத்தில் போட்டால் ரொம்ப காலம் இருக்குமா. ஸோ சில ஃபைலுங்களை அறியாமலே லாங் டேர்மில் போகுது. அதனால தான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி போன சுற்றுலா ஞாபகம். சில ஃபைல் டெம்பரரியாக வந்து டிலீட் ஆகுது. இன்னைக்கு நான் சொல்லி தரப்போற டெக்னிக் என்ன தெரியுமா, படிக்கிற ஃபைலை கொண்டு போய் லாங் டேர்ம் என்ற பாத்திரத்தில் போட்டால் விஷயம் முடிஞ்சு. எப்படி நூரலியாக்கு ட்ரிப் போனீங்களோ அல்லது எங்கேயாவது ட்ரிப் போனீங்களோ அது உங்களுக்கு அப்படி ஞாபகமோ, அந்த ஃபைல் அது தானாக போய் விழுந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்லி தர்றது நீங்க கொண்டு போய் அதுல எப்படி போறதுன்னு சொன்னா ஈஸியா போயிருமா, மெட்ரு ஈஸி போறது தான். சாப்டர் பொறுத்தல இன்னும் சொல்ல போனா, இன்றைக்கு டீச்சர் படிச்சு தந்தது, நேற்று படிச்சு தந்தது சில பேர் இன்றைக்கு முந்தின நாள் படிச்சு தந்தது மறந்துடுவாங்க. விஞ்ஞானத்தில் பாடப்புத்தகத்தில் 5வது பாடம் எத்தனைண்டா, 5ஆம் பாடத்தில் பேர் என்ன, சில பேருக்கு 5ஆம் பாடம் பேர் மறந்துருக்கு. அப்போ எப்படி உள்ளுக்குள்ள போயிட்டு ஞாபகம் இருக்கு, சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு சில விடயங்கள் மனதில் இருக்கவே. எத்தனை பாடம் விஞ்ஞான புத்தகத்தில் உங்களுக்கு? 9ஆம் ஆண்டில் என்னென்ன பாடம், தலைப்பு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டால் 10ஆம் ஆண்டில் உள்ள தலைப்பு மட்டும் சொல்லுங்கன்னா சில பேர் தலைப்பு சொல்லுவீங்க, முக்கால்வாசி பேர் சொல்ல மாட்டீங்க. தலைப்பே தெரியலைன்னா உள்ளுக்குள்ள எப்படி தெரியும்? ஸோ இவைகள் மறக்குது. ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த மறதி உண்மைதான் என்று அப்படி ஒரு மறதி இருந்தால் எதெல்லாம் மறந்துருக்குன்னு தெரியுமா? ஒரு 10 வருஷம் வாப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டார், உமா ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, வாப்பா வர்ற நாள் கூட்டிகிட்டு வரதுக்கு. தூரத்தில் வாப்பா வாராரு, உம்மாட்ட சொல்லி உமா எங்கள் வாப்பா மாதிரியே அந்த அங்கிள் வாராரு சொல்லுவீங்களா? வாப்பா மறக்காது, அது வாப்பா தான் என்று கன்ஃபார்மாக சொல்லுவீங்க. அது மறக்கல. இப்போ உங்கள்கிட்ட போய் மறதி மறதி என்றீங்களே, ஆனாலும் ஒரு 10 பாட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் அப்போ நீ 10 என்ன 15 தர்றோன்றீங்க. அது ஆவணால நிப்பாட்டினா அந்த பக்கம் ஆவணால என்றைக்காவது வீட்டில் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பாட்டு பாடமாக்க போகிறோம்மா, அங்கேருந்து இங்கேக்கு இங்கேருந்து இங்கேக்கு. பாடல்களில் ரொம்ப நல்ல, அதாவது வரிகளை பொறுத்தளவில் இயல்பாக நம்ம பேசுகிற வரிகள் வராது, வேறு விதமான ரொம்ப ஹை கிளாஸ் ஒகேபுலரி எல்லாம் போடுவாங்க. அந்த பாடலை ஒரு நாளாவது யாராவது முயற்சி எடுத்து ராத்திரி எழும்பி 3 மணிக்கு பாடமாக்கியிருக்கீங்களா? இல்லை. உங்களுக்கு எத்தனை லட்சம் வார்த்தைகள் தெரியும் தமிழில்? தெரியாது. ஏன்னா அவ்வளோ வார்த்தைகள் தெரியும். சின்னத்தில் என்றைக்காவது பிறந்த உடனே அம்மா கொஞ்சம் நீங்கள் முட்டை சொன்னீங்க இல்லையா, முட்டை 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 கத்திரிக்காய் பாடமாக்கிறீங்களா? அப்படி பாடமாக்கவே இல்லை. உங்கள் மனசில் அது பதிந்து தேவையான நேரத்துக்கு வெளியே வர்ற அளவுக்கு பெஸ்ட் மெக்கானிசம் உண்டு பிரெயினில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பாட்டு தெரியுமென்றதை பிள்ளைகள் பாட்டுன்னு பாடுவாங்களே, இதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து நான் பேசலை. நீங்கள் செய்கிறது பிறகு தான் பிள்ளை சரி நான் சொல்லுவேன். நீங்கள் செய்கிறதுல எதெல்லாம் எவ்வளோ வரிகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே நிற்குது, அவைகள் வரிகளாக எழுதி ஒரு கட்டுரை எழுதி ஸ்கூலில் சொல்கிறாங்க, எனக்கு இத்தனை ஒரு 200 வரி இதை பாடமாக்கி ஒரு போட்டி போட போகிறோம்னா அப்போ தான் கஷ்டமாக தெரியும். ஆனால் பாடலாக உள்ளே போகிற நேரம் அது எத்தனை வரி என்றதை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. உள்ளுக்குள்ளே போச்சு இவ்வளோ ஒரு பெரிய புக்கே உங்களுக்கு எழுத சொன்னால் இவ்வளோ பெரிய புக் எழுதுவீங்க. என்னப்பா குர்ஆனை ஹிஃபுல் பண்ண மாதிரி இவ்வளோ பெரிய புக்கை ஹிஃபுல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவ்வளோ பாடல் தெரியும். எழுதுனா இந்த சைஸ் வராதா? வரும். உங்களே வெளியிலே அதாவது எடுக்க விட்டோன்னா அவ்வளோ வரும். அது உங்களுக்கு தெரியாமலே உள்ளே போச்சு. நீங்கள் கஷ்டப்படவே இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணவே இல்லை, தெரியாமலே அது உள்ளே போச்சுண்டா சம்திங் மூளையில் பிரச்சனை இருந்தால் இது போகக்கூடாது, அதுவும் போகக்கூடாது. அப்போ தான் மூளை எடுத்து சர்ஜரி பண்ணி பார்க்கணும். ஞாபக சக்தியை ஒன்றுமே இல்லை, உமாவே மறந்து போகுது. வீட்டுக்கு போனால் யார் இந்த ஆண்டி, எப்போ நான் தான் உமா இல்லையா மறந்துட்டு, அப்போ வேறு டிமென்ஷியா உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லலாம். அந்த பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கும் பிரெயின் சர்ஜரி பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள்லாம் ஓகே தப்பிட்டீங்க. ஏன்னா ஞாபக சக்தி இருக்குது, ஆனால் படிக்கிறது மறக்குது. இல்லைங்களா? சில பேருக்கு சில வாப்பாமார்கள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, யாரும் என்ன தரணும் கம்ப்யூட்டரில் இல்லை, மனசுலே இருக்கு. இத்தனை செக் தரணும், இவ்வளோக்கு இவர் தரணும், இவ்வளோ இது தரணும். ஆனால் உம்மா 4 விஷயம் சொல்லுவாள் கடைக்கு போகிற நேரம். 4 பராட்டா, 2 முட்டை, அதோட இது 3 கொண்டாந்துட்டு 1 மறந்துடுவார். ஆனால் அவருக்கு எல்லா அக்கௌண்ட்ஸும் தலையில் இருக்கும். இந்நாள் தரணும், நீங்கள் 15 தான் தந்தீங்க, இல்லை 42 தரணும், உங்கள் பில் 57 தெளிவாக சொல்கிறவருக்கு அது ஏன் மறக்குது, இது ஏன் மறக்கலை? இங்கே தான் பிரச்சனை. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறக்குது அப்படின்னா நான் பேசிக்லி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் எப்போ மறக்காதுன்னா நமக்கு 4 அலைகள், ஃபேமஸான 4 அலைகள் இருக்கு. ஒன்று பேர் எல்ஃபா, அடுத்தது பேர் பீட்டா, அடுத்தது பேர் டீட்டா, அடுத்தது பேர் டெல்டா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு புள்ளியோட பேர்கள் தான் இதெல்லாம். அப்படியா? ஆல்ஃபா பீட்டா டீட்டா டெல்டான்னு அலைகள் இருக்கு. நம்ம ஹார்ட்டில் ப்ராப்ளம் பண்ணா இசிஜி எடுத்து பார்ப்பாங்க, மேலே கீழே கோடு கூட போயிருக்குமா இல்லையா? இதை மாதிரி பிரெயினில் ப்ராப்ளம் பண்ணா அல்லது பிரெயினை பார்க்கணும்னா இஇஜி எடுப்பாங்க, மேலே கீழே இப்படி கோடு கூட போயிருக்கு. அதில்
ஆல்ஃபா அலைகளை கவனித்து பார்க்கலாம், பீட்டா பார்க்கலாம், தீட்டா பார்க்கலாம், டெல்டா பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஒர்க்கிங் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு சொன்னேன், பக்கெட் பாஸ்கெட். அதில் லாங் டேர்ம் மெமரிக்குள்ள மெட்ரு போகணுமா இருந்தால் ஆல்ஃபா கனெக்ஷனில் இருந்தீங்கன்னா அது சிம்பிளாக லாங் டேர்மில் போயிடும். புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், ஆல்ஃபாவில் இருந்தால் ஓகே. இதோட நான் உரையை நிப்பாட்டினேன்டா அரையும் குறையுமா நிற்கும். ஆல்ஃபாவில் போனால் அங்கே போகும்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி ஆல்ஃபாக்கு வர்றேன்னு சொல்லுங்கள். அதானே மெட்டர். ஆல்ஃபாவில் இருந்தால் ஓகே, எப்படி ஆல்ஃபாக்கு வரும்? உங்கள் பிரெயின், என் பிரெயின் எல்லா நாளும் ஆல்ஃபா, பீட்டா, டீட்டா, டெல்டாக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ராத்திரி தூக்கத்தில் ஆல்ஃபாக்கு போய் சிரிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்புறம் பீட்டாக்கு போய் முகத்தை சுருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. டீட்டா, டெல்டா. இப்போ நான் பேச போக்கிலே சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டெல்டாக்கு போயிடுவாங்க. டெல்டானா என்ன? டீப் ஸ்லீப், ஆழமான உறக்கு. புக் எடுத்து படிக்கிற நேரத்திலே டீப் ஸ்லீப். இன்றைக்கி ஜும்மா நாள், பள்ளிக்கு போனால் நிறைய பேர் டீட்டால பார்க்கலாம். நல்லா தான் குளிச்சு கிழிச்சு உட்காந்து எல்லாம் பஃபல் கடையில் உட்காந்துட்டு ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாரு, இவர் பேசாமல் பஃபல் கடையில் பகல் 12 மணிக்கு இந்த சத்தத்தை தூங்கியிருப்பார். ஏன்? ராத்திரி 12 மணிக்கு அடுத்த வீட்டில் பாட்டு போட்டால் தூக்கம் போகுமா? என்ன சத்தமாக இருக்குது, நிப்பாட்ட சொல்லுங்கன்னுவோம். ஏனெண்டா ஜும்மா நாளில் காலங்காலமாக உட்காந்து தூங்கணும்னு பழகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு தெரியும் ஃப்ரைடேல டீட்டாக்கு போகணுமான நேரம், பள்ளியை கண்டாலே தூக்கம் வரும். ஜும்மாக்கு ஏற முன்னாடியே பல பேர் சாஞ்சி தூக்கும், பல பேர் தூக்கம். நீங்கள் பள்ளிக்கு போகாதவங்க உங்களுக்கு தெரியும், ஆனால் உட்காந்து கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 10 வீதத்தை சொல்கிறேன். ஸோ ஸ்கூலில் வந்தால் நிறைய பேர் டீட்டாக்கு போகிறாங்க, டெல்டாக்கு போகிறாங்க. நீங்கள் படிக்க போக்கல ஆசையாக படிச்சுட்டிங்கன்னா ஆல்ஃபா, இதாக படிச்சுட்டிங்கன்னா பீட்டா. சரி, உங்கள் உமாவை எடுத்துக்கொள்வோம். வீட்டுக்கு போய் உங்கள் உமா ஃபஸ்ட்டுக்கு ஆல்ஃபாலையா, பீட்டாலையா, டீட்டாலையா, டெல்டாலையா செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக்கிங். உமா இன்றைக்கி நான் ஒரு செக் பண்ண போகிறேன், அப்போ தான் நீங்கள் ஆல்ஃபாலான்னு புரிஞ்சுக்கொள்வீங்க. நான் பிறகு சொல்லித்தரேன் ஆல்ஃபாக்கு போகிற சிஸ்டம் அப்படின்னு, எப்படி ஆல்ஃபாக்கு போகிறேன்னு சொல்லித்தரேன். சாதாரணமாக ஒரு ஆளை நீங்கள் போய் இஇஜி மெஷின் எல்லாம் கொண்டாந்து உமா கடிச்சு நான் ஆல்ஃபாலையான்னு பார்க்க போகிறேன்னா அது வேறு மாதிரி இருக்குது. சிம்பிளாக செக் பண்ணலாம். நீங்கள் ஆல்ஃபாலையான்னு பார்க்கணும்னா இன்னொரு ஆள் ஆல்ஃபாவில் இருக்கிறத செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஆல்ஃபாவில் இருந்தால் ஒரு ஆள் ரொம்ப நிதானமாக, அழகாக, வளமைக்கு மாற்றமாக இழுத்து பேசுவார். ஆல்ஃபா வேவ்ஸ் இப்படி 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 இருக்கு. ஹர்ட்ஸில் தான் சொல்லணும், 8 to 12 ஹர்ட்ஸ். ஆனால் அது உங்களுக்கு புரியாதனால சொல்கிறேன். சாதாரணமாக அந்த அலைகளை பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வராது, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக வரும். டெல்டானா ரொம்ப தூரமாக வரும், இப்படி ரொம்ப தூரம், ரொம்ப டீப்பாக ஸ்லீப். எழுப்பாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும், பேர் என்ன? என்ன? நீங்கள் டெல்டாவில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது கேட்கும், அது டெல்டாவில் இருந்தால் நீங்கள் ரொம்ப இழுவ வரும், அது டெல்டா. டீட்டா. ஆல்ஃபாவை பொறுத்தல உங்கள் அம்மா அதிகமாக இருக்கிறது பீட்டாலையா ஆல்ஃபாலான்னு கேட்டால் தாய் தாவப்பன் நீங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது அதாவது பீட்டாவில் இருப்பீங்க, ஆல்ஃபாவோட நார்மல் ரேஞ்சுக்கு வருவீங்க. டீப்பாக போக தேவையில்ல சயின்ஸை, நான் பேசிக்கலி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அல்லது நீங்கள் ஒரு பாஸ் பண்ணி வந்துட்டீங்க, ஸ்டேஜில் உங்களுக்கு கிஃப்ட் தர போகிறாங்க, உமாலாம் வந்திருக்கிறாங்க, ஊரே உங்களை பேசுது. அன்றைக்கு எப்படி பேசுவாங்க உங்கள் உமா? அதுதான் ஆல்ஃபா. வீட்டுக்கு வந்த பிறகு என் மக ராஜாதி, என் கண்ணு, நீ என் புள்ளம்மா, நீ தான் என் புள்ளங்களா, அப்போ இவ்வளோ நாளாக தொல்லையாக இருந்தேன், நான் தான் புள்ளண்டா. அந்த உமா அன்றைக்கி பேசுகிறது அப்படி ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அது எக்ஸாக்ட்லி ஆல்ஃபா வேவ்ஸ். என் மக, என் ராசாத்தி, என் கண்ணை இழுக்கிறாங்க பாருங்கள், ஆல்ஃபா. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஏதோ வாப்பா முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி, உமா முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டீங்க. அவ்வளோ இறக்கமாக இருந்த உமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, அப்போ உமா பேச போக்கல உங்களோட எப்படி பேசுவாங்க? ரொம்ப இதாக பேசுவாங்களா? என் மக ராசா அப்படி பேச மாட்டாங்க, செருப்ப கலட்டி அடிக்க அப்படின்னுவாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வேவ்ஸ். அந்த வேவ்ஸை பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க பேசுகிற வார்த்தை என் செருப்ப கலட்டி அப்படி வராது. அப்படி வந்தால் அது ஆல்ஃபா. ஒரு ஆள் திருடுறான்னு வைங்களேன், திருடுறான்டா அவனுக்கு சொல்லணும், திருட்ட நேரத்தில் அவனை பிடிச்சி திருடக்கூடாதுன்னு அது ஆல்ஃபாவில் சொல்லிடலாது. ஆல்ஃபாவில் போய் சொன்னீங்கன்னா திருடாதீங்கன்னு எப்படி சொல்கிறது? செல்லம் திருடிட்டீங்களான்னு கல்லனை பார்த்து சொன்னால் உள்ளதே எடுத்துகிட்டு போயிடுவான். நல்லதாக போச்சு, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, உள்ள டிவி எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அது ஆல்ஃபா பீட்டாக்கு ஒரு, நான் சும்மா சயின்டிஃபிக்கலி இல்லை, பேசிக்கலி எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அன்றைக்கு உமா ஆல்ஃபாவில், இன்றைக்கு உமா பீட்டாவில் இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப டென்ஷனில் நிற்கிறாங்க. பீட்டாவில் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது, நான் அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லை. இப்போ எதுண்டா ரொம்ப ஆல்ஃபாக்கு வரப்போக்கில் நிறைய காரணங்கள் இருக்குது லாங் டேர்ம் மெமரிக்கு போகிறதுக்கு. ஆல்ஃபாக்கு வந்துட்டோம்டா லாங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம், ஆல்ஃபாக்கு வர்றவருக்கு பென் தேவைப்படாது, பென்சில் தேவைப்படாது, புக் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் என்றைக்காவது பாடல்களை எழுதி பாடமாக்கினீங்களா? கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் குறைய தான் தேவைப்படும், இல்லைங்களா? தூக்கமும் அளவாக தேவைப்படும். ஏனண்டா அவர் ரொம்ப ஆக்டிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நிற்பார். திருமணம் முடிச்சாண்டு மாப்பிள்ளை இதில் இருப்பார், ஆல்ஃபாவில் இருப்பார். ஓகேச்சா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆள் திருமணத்துக்கு போயிட்டாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆம்பளை ஒரு ஆள் போயிட்டாரண்டா அவருக்கு சாப்பாடு தான் அவருக்கு முக்கியம், சாப்பாடுக்கு போகணும். ஆனால் பொம்பளை தான் சாப்பாடுக்கு போக மாட்டாங்க.
உங்கள் ஊரில் எப்படியோ தெரியாது. பொதுவாக ஹியூமன் சைக்காலஜி லேடிஸை பொறுத்தவரை நான் அழகான்னு கேட்க போவாங்க. வழங்குச்சா, யாராவது அழகுன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பசி வராது, ஏன்னா அவங்களுக்கு பசி போயிடும். ஆனால் ஆம்பளையை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்றாலும் அழகு ஒரு பக்கத்தில் வைப்போம், ஏன் சிக்கன் எங்கன்னு கேட்பாங்க. அது அவருக்கு தேவை. சும்மா சரி சாணில் உள்ள சிக்கன் போச்சுன்னு வைங்க, அவர் மூஞ்சே கோழியாக போயிடும். நான் இவ்வளோ ட்ரை பண்ணி இவ்வளோ உடுத்துட்டு வந்திருக்கேன், அதை சாப்பிட்றதுக்கு என்னையும் சேர்த்து எடுத்துட்டாரே. ஆனால் கல்யாணம் எல்லா இடத்துலையும் பொடியமாக்கள் போனால் சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, ஆண்கள் அப்படி செய்வாங்க. ஆனால் கல்யாணம் வந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மாப்பிள்ளை அன்றைக்கி சாப்பிடவே மாட்டார். அவர் லேட்டாகி சாப்பிட்டாலும் கோழி கொத்துற மாதிரி கொத்திரி முடிச்சுவார். மாமா வருவார், மாப்பிள்ளை சாப்பிடுங்க மாப்பிள்ளை, வேண்டாம் மாமா, மாப்பிள்ளை கோழி மாப்பிள்ளை வேண்டாம் மாமா, எப்போ பார்த்தாலும் வேண்டான்றாரு. ஏண்டா, அவர் வயிறு நிரம்பி மனசு நிரம்பி வயிறு நிரம்பி இருக்கு. அன்றைக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக அல்ஃபாவில் நிற்கிறார். அதே கணவர் சில பேர் பார்த்துருப்பீங்க, திருமணம் முடிச்ச உடனே வைஃபை நல்லா சேவ் பண்ணிப்பாங்க, மை பியூட்டி குயின் என்னெல்லாம் போடணுமோ ஹை கிளாஸ் வேர்ட்ஸில். 6 மாதத்தில் அவருடைய அல்ஃபா காணாமல் போயிடும், பீட்டாவாக போயிடும். வைஃப் எடுத்துட்டாண்டா கோலை, அப்போ டேஞ்சர்னு தான் வரும். ஏண்டா இவர் பேசினாலே பிரச்சனையாக போயிடும். இப்போ பீட்டா இவர் வளமை மாதிரி மாறணும்னா இவர் அல்ஃபாக்கு மாற்றினோண்டா சிப்பலாக மாறிடுவார். இது பீட்டாக்கு போன உடனே பார்த்துருப்பீங்க, காதலிப்பாங்க, காதல் தப்பு. அதை நான் சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. காதலிக்கிறவன் ராத்திரி தான் பேசுவாங்க, இந்த சைத்தாண்ட நேரம் அது வணங்கிச்சா. ராத்திரி 2:30 மணிக்கு மெசேஜ் போட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும் தூங்குறவனுக்கு. இவங்க பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா, தூக்கமே இல்லை. உடனே அல்ஃபா வந்தால் தூக்கம் கலைஞ்சு போயிடும், ஒரு டொட்டு தெரியாது, ஆக்டிவாக நிற்பான். சின்ன பையனை பார்த்துருப்பீங்களா இல்லையா, சின்ன ஒரு ஆள் நர்சரிக்கு போகிற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பாத்ரூம் ரூமாக தான், பெட்ரூம் மாதிரி தான் இருக்குது. இல்லை எழுப்பாட்டி பாத்ரூமுக்கு அனுப்பினா ப்ரெஷ்ஷை கொடுத்து லொலிபாப் சூப்பர் மாதிரி பாத்ரூம்லேயே தூக்கும். அதை திருப்பி எழுப்பி எடுக்கணும். ஸ்கூல் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளைகளை நீங்கள் போய் பாருங்கள், நாங்கள் சுற்றுலா நூறலியாக போகிறோன்னு ராத்திரி தூங்க வச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் உம்மா எழுப்பாட்டணும், இன்றைக்கி புள்ள உம்மா எழுப்பாட்டணும். உம்மா எலும்புங்க, உம்மா டைமை பார்த்து 2 மணி பேசாமல் பாடு அப்படின்வாங்க. இவன் தூக்கையே எலும்பினா ஃப்ரெஷ். ஸ்கூல் வரைக்கும் கண்ணை பொத்திட்டு வர்றவர் இன்றைக்கு எலும்பி ஷூவையும் போட்டு அங்கங்கே ஓடுறாரு. 4 மணி டைம். அன்றைக்கு அல்ஃபா வேவ் விளங்குச்சா. உடம்பை எழுப்பாட்டுறது இருக்குது, மனசு எழுப்பாட்டுறது இருக்குது. நான் கண்டிருக்கேன் சகருக்கெல்லாம் உம்மா மேலே உடம்பை தான் எழுப்பாட்டுறது. சில பேருக்கு பிடிச்சி தண்ணியை ஊற்றுறது, அவங்க ஓட்ட ஃபோலில் குளிக்கிற மாதிரி திரும்ப தூங்குறான். அவங்க ஏன்னா அது உடம்பை எழுப்பாட்டுறது. மனசை எழுப்பாட்டினா இப்போ கொழும்பு பிள்ளைகளுக்கு இப்போ பிஸ்ஸா சாப்பிட ஆசை, சப்மரீன் சாப்பிட ஆசைண்டா ராத்திரி 12 மணிக்கு காது கிட்ட போய் ஸ்கூல் இருக்கு எலும்புங்கன்னா எழும்ப மாட்டான். சப்மரீன் கொண்டாந்துருக்கிறார் வாப்பான பாதறி எழும்புவான். அவன் எப்படி தான் எழுப்பினான்னு தெரியாது, ஏன்னா உடனே அல்ஃபா கனெக்ஷன் வந்துட்டு சப்மரீன் எங்கன்னு கேட்பான். அதுதான் மனசு எழுப்பாட்டுறது. ஸோ இதே மாதிரி தான் சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகளை பொறுத்தல. நாங்கள் செப்பருக்கு வருவோம், ஒரு மைண்ட் அல்ஃபாக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வைங்க, அல்ஃபாவில் கனெக்ட் ஆகிட்டுன்னா அது லெவலே வேறு. ஸோ ராத்திரி 2:30 மணிக்கு கேட்குறான் சாப்பிட்டீங்களான்னு, இவங்களை எழுப்பி எந்த ஃப்ரெஷ்ஷில் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு பேசுவாங்க. அது தப்பு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இதே கல்யாணம் முடிச்சு 6 மாதத்தில் ஹஸ்பண்டை எழுப்பாட்டி வைஃப் சாப்பிட்டீங்களா 2:30 மணிக்கு, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கே டிவோர்ஸ் நடக்கும். இவன் தூங்கவே தர்றா இல்லை, மென்டல் கேஸ். 2:30 மணிக்கு நான் எவ்வளோ டயர்டில் வர்றேன், 2:30 மணிக்கு எழுப்பாட்டி சாப்பிட்டியான்னு கேட்குறாங்களே. ஏன்? அப்போ அவர் அதில் இருக்கிறது பீட்டால். அதே ஹஸ்பண்ட் அன்றைக்கு அல்ஃபாவில் இருந்தால் சிரிப்பார், சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா. இது 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ அப்படி இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெரி பவர்ஃபுல் வேவ் அல்ஃபா. இந்த அல்ஃபாக்குள்ளே போக்கில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் பாட்டு கேட்க போக்கில் நடந்தது அல்ஃபா. முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், மியூசிக் ஹராம், சும்மா ஹராம் இல்லை, பச்சை ஹராம். புரியுதா? அதனால் அது வேறு. நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டியை சொல்கிறது நான் ஆதரிக்கிறதா நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஆதரிக்கிறதா நினச்சிடக்கூடாது. நான் பேசுகிற உரைகளில் லாஸ்ட் உங்களோட பேசப்போல புரியும். நீங்கள் அந்த ஹராத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின்ட முழு பொட்டன்ஷியலும் உங்களுக்கு கிடைக்கலாம் போயிடும். நான் பிறகு அதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ பேசிக்லி நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிலது சொல்ல போக்கில் நீங்கள் டீப்பாக என்ஜாய் பண்ணிடக்கூடாது. ஓஹோ நாளைக்கு இப்போ இன்னும் 4 படத்தை பார்த்துட்டு 4 பாட்டோடு இருக்கணும்னு நினச்சிடாங்க. ரைட், இப்போ நம்ம போயிடுவோம் சாப்டருக்குள்ளே. ஸோ உங்களுக்கு விளங்குது ரிதமிக் ஸ்பீச் அல்லது ஒரு ரிதம், மைண்ட் மசில்ஸ் வைப்ரேஷன் தெரப்பி, MMVT நடக்க போக்கில் ஒரு வகையாக சின்ன பிள்ளையே பாட்டு பாட போக்கில் ஒரு மியூசிக்கில் ஆட போக்கில் பிரெயின் ஒரு ரிதத்துக்கு போகுது, அது அல்ஃபா கனெக்ட் ஆகுது, உள்ளக்குள்ளே பதியுது. பாடல் எந்த மொழியண்டே தெரியாது, என்ன பேசினானே தெரியாது, ஹிந்திலையும் போவோம் அரபிலையும் போவோம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் சூப்பராக அரபியில் பாட்டு படிப்பாங்க, கேட்டுட்டாங்கடா. ஸோ அதான் அல்ஃபா. ரைட், இப்போ நம்ம பேசிக்கில் போகிறோம். அல்ஃபாக்குள்ளே நுழைவது எப்படி? படிக்கிற நேரம் அப்படின்னா டீச்சர் வந்து பாடத்தை முழுக்க பாடலாக்கினாங்கன்னா சப்ஜெக்ட் சிம்பிளாக போயிடும். அப்படி படித்து தர முடியுமான்னா இயலாது. சரி, அப்படி என்ன நிஜமாக சாதாரணமாக பேசுகிற நேரம் நம்ம எப்படி அல்ஃபாக்கு போய் நம்ம எப்படி லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே நம்ம சப்ஜெக்டை போகிறது? ரைட், இப்போ இதுக்குள்ளே போகணுமெண்டா நான் டெக்னிக் சொல்லித்தரல, உங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். கவனமாக கேளுங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட், மனசை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற நேரம் மனசு அல்ஃபாவை கனெக்ட் ஆக்கும். இப்படி சொல்கிறேன். நீங்களாம் ட்ரிப் போயிருக்கிறீங்களா? ரம்போட வாட்டர் ஃபால் போயிருக்கிறீங்களா? சரி, வாட்டர் ஃபாலுக்கு மேலே ஏற போக்கில்
வாட்டர்ஃபால் மேலே ஏறணும், 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் ஏறுற டைமில் அது மேலே மேலே ஏறப்போக்கில் கற்கள் இருக்கும், காலுக்கு குத்தும், ரொம்ப இடையூறு தர்ற மாதிரி அந்த மரங்கள்லாம் இருக்குது, மரமட்டை நிறைய முட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஏறப்போக்கில் என்றைக்காவது வாட்டர்ஃபாலை மேலே பார்க்க ஏறுறோமே, எந்த பிள்ளையாவது சொன்னீங்களா உம்மாடி எனக்கு இயலாது, காலெல்லாம் வலிக்கும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் வரல அப்படின்ட்டு ட்ரிப் போகிற பிள்ளைகள் யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் ஸ்கூல் நீங்கள் தரைமா இருக்கும் புத்தகத்துக்கு வரும், சாதாரண லேசி ரூட், அந்த மாதிரி கற்கள்லாம் இல்லை, மலைக்கு மேலே ஏற தேவையில்லை. ஆனால் வீட்டுக்கு போன உடனே கால் உங்களுக்கு அப்படி வலிக்கும், மாடி பெரிய ஒரு மூட்டையை தூக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும், கால் கையெல்லாம் வலிக்கும். அப்போ வாட்டர்ஃபால் ஏறி இறங்கினா எப்படி வலிச்சிருக்கணும் போட்டு, இப்போ இந்த வழி வாட்டர்ஃபால் ஏறினமே, அந்த ஏறி இறங்கி ட்ரிப்புக்குள்ளே இருக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு துளி வருத்தம் விளங்காது. வீட்டு வாசலில் வந்து எப்போ நீங்கள் சுற்றுலாவை முடிப்பீங்களோ அன்றைக்கு 4 நாள் வழி ஒரே நிமிடத்தில் விளங்கும். வீடு தெரிகிற தூரத்திலே தலைவலி ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ என்ன நடக்குது தெரியுமா, உங்களோட வழிகளை அல்ஃபா இல்லாமல் ஆக்குது, மறக்கடிக்க வைக்குது. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகல அல்ஃபாவில் இருந்தால் அந்த வழி உங்களுக்கு தெரியாது. ஸோ அல்ஃபா என்பது நான் கேட்குற கொஸ்டின், நீங்கள் இப்போ ட்ரிப்போ போகிறீங்கன்னு வீட்டில் சொல்கிறாங்க, இன்னும் 3 நாளில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரிப் போயிட்டீங்க. நான் கேட்குற எது இன்ட்ரெஸ்ட், என்ஜாய் பண்ணுறீங்கன்னா எது கூட? ட்ரிப்பை பற்றி நினைக்கிற அந்த 3 நாள் ரொம்ப நல்லா இருக்குமா, ட்ரிப்பில் ஈடுபட்டு அன்றைக்கு நீங்கள் ட்ரிப்பை ரியலாக ஃபேஸ் பண்ணுறீங்களே அன்றைக்கு ஹாப்பினஸ் கூடயா? எப்போ 3 நாள் ஃபீலிங்ஸ் நல்லா உள்ளவங்களுக்கு மனசு உடம்பு புத்தளத்தில் மனசு நூறலியால் அது எப்படி இருக்குமென்று கற்பனை பண்ண போக்கில் ஆட்டோமேட்டடாக அல்ஃபா கனெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அல்ஃபா கனெக்ட் ஆகும். ஓ நூறலி இப்போ கூலோ. சில பேருக்கு 2 கிழமைக்கு போகிறது தான் ஃப்ளைட் இருக்குங்க ஜப்பானுக்கு, முதல் தடவை போகிறாரு, வாரவங்க போகிறா நான் ஜப்பான் போகிறேன், நீங்கள் ஜப்பான் போனால் எனக்கு என்ன, அவர் ஜப்பானில் உள்ள கிளைமேட்டை பற்றி சொல்லுவார், ஜப்பானில் இப்படித்தானாமே, ஏன்னா அவர் மனசு ஜப்பானுக்கு அனுப்பினா அவர் உடம்பு தானாக சந்தோஷப்படும், அவர் உடம்புக்கு வேதனை தெரியாது, மனசு வாட்டர்ஃபாலை பார்க்க காட்டியும் வழியே இல்லை. சில பேர் ஜப்னா கடுமையாக சூடாக இருக்கும், அங்கே போய் நல்ல கூலாக இருக்குது தானே, அப்போ மைண்ட் நல்ல கூலாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா, ஏன்னா மனசு தான் காரணம். ஸோ இதை படித்த தரத்தில் சொல்லுவாங்க மைண்ட் மேப்பிங். இப்போ நான் செய்ய போகிறது அதுதான், உங்களுக்கு மனதை கொண்டு போய் இடத்துல போட்டால் உடம்பு தானாக அந்த இடத்துக்கு நடக்கிற நேரம் உடம்புக்கு எந்த வழியும் தெரியாது. படிக்கிற நேரம் உங்களுக்கு அலட்டியாக இருக்கும், பாடமாக்குறது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏயா இப்படி ஒரு படிப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, எக்ஸாம் நெருங்குது, எல்லாமே பெரிய பிரச்சனை. ஏன்? உங்கள் மனசு அதை விரும்பலை. இப்போ பாருங்க, இதை செஞ்சாலேயே நீங்கள் அல்ஃபாக்குள்ளே வர போகிறீங்க. ஸோ நாங்கள் படிக்க போகல, எங்களுக்கு படித்து தர போக்கில் ஒரு ஊமை சொல்லி தருவாங்க. இமயமலை, எவரெஸ்ட் மலை, 2 பேர் ஏறுறாங்களாம். ஒரு ஆள் இளைஞன், மற்றவர் வயோதிபர். யார் ஏறுறது? ஒரு பொடியன், ஒரு கிழவர், 2 பேர் ஏற போகிறாங்க. அந்த இளைஞன் வயோதிபர் மேலே மேலே ஏற நேரம் ஒரு இடத்துல கடுமையாக -டிகிரி ஆகுது. -டிகிரின்னா கடும் கூதல், அதுக்கு மேலே அந்த கூதலில் நகரவே முடியாது, அவ்வளோ கூதலாக இருக்கும். ஸோ அந்த மேலே ஏறுறவங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்களாம். உங்கள் கற்பனையில் யார் நின்றுருப்பா? இளைஞனா வயோதிபரா? வயோதிபர், அதான் உண்மை. எங்களுக்கு இந்த ஊமையை சொல்லித்தர டைம், படித்து தர டைமில் சைக்காலஜியில், அதாவது இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா அங்கே நடந்தது வேறு. சில பேர் சொல்கிறாங்க அதை வயோதிபர் தான் நிற்கணும். ஏன்னா வயோதிபரை பொறுத்தல இளைஞர் ஏறிடுவார் மேலே, வயோதிபருக்கு ஏற முடியாது. சில பேருக்கு அதில் டவுட்டா, இளைஞர் தான் நிற்பாங்கன்னு டவுட்டா, வயோதிபர் தான் நிற்கணும். இந்த கூரை இருக்கு பாருங்க, இதுக்கு மேலே இருந்து குதிக்கணும்னு வைங்க. ஒரு பொடியும் 18 வயசு பொடியும் குதிக்க போகிறாரு கீழே. இதை பார்த்துட்டு 78 வயசு ஒரு ஆள் வந்து, என்ன தம்பி உங்களுக்கே குதிக்கணும்ல, எனக்கு குதிக்கலாதா? ஆஜியார் குதிச்சிடாதீங்க, அவன் வயசு சரி, நீங்கள் கடந்து வந்தது உண்மைதான், ஆனால் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், இப்போ உங்கள் வயசில் குதிக்கிறார், இல்லைனா மேல் மாடலேருந்து குதிக்கத்தான் போகிறேன்டா. அவருக்கு சொல்லுவோம், அப்படியுமே குதிக்கத்தான் வேணும்னா கொஞ்சம் இருங்க, கீழே நம்ம நேரடியாக குழியை தோண்டிடுறோம், நீங்கள் அதிலேயே குதிச்சிருங்க, அப்படியே பூட்டி விட்டுறோம், இதுக்கு மேலே எழும்ப மாட்டீங்க. ஏன்னா அவர் வயோதிபம். வயோதிபரை பொறுத்தல வயோதிபம் அவருக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ண விடாது. ஆனால் இந்த ஊமை எங்களுக்கு சொல்லித்தரப்போல சொல்லுவாங்க, இளைஞன் நிற்கிறானா, அந்த அளவு இளைஞனை ஆட்கொள்கிற அளவுக்கு கூதலாம். அதுக்கு என்ன சொல்ல வராங்க? அல்ஃபா பவர் தென், அவ்வளோ பவர் அல்ஃபா, இளைஞனுக்கே போக முடியாதது ஒரு வயோதிபம் அவரை போக வைக்கிற அளவுக்கு பவர் என்றதை சொல்லித்தரதான் சொல்லுவாங்க. இளைஞன் நின்றுட்டானா, ஐயா இதுக்கு மேலே என்னால் ஏறாது. யாரு? 18 வயசு காத்திரமான பையன். அந்த கிழவர் மேலே ஏறார. இவன் ஆச்சரியப்பட்டு கேட்டான், ஐயா பக்தரே, எங்க ஐயா மேலே 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 ஏறுறீங்க, எங்கே ஏறுறீங்க? இவர் சொன்னாராம், தம்பி, அங்கேருந்து சத்தமாக சொன்னாராம், தம்பி என் மனசு மலை உச்சியில், என் உடம்பு நடக்குது என்றாராம். மலை உச்சியில் உள்ள மனசை தேடி உடம்பு நடக்குது. அதான்
அந்த நேரத்தில் காதலிப்பாங்க. இப்போ காதலிக்கிறது வேறு, ஃபோன் மூலமாக 2 SMS அனுப்பினா காதலிக்கலாம். விளங்குச்சா? அப்போ அப்படி இல்லை, ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டோல்லே நிற்கணும். அன்றைக்கு பஸ் வரணும், பஸ் வர காட்டி ஒரு காலே வலிக்காது, அவ்வளோ பஸ் பீரியர். இவர் பஸ்ஸில் தான் அந்த பொம்பளை புள்ள வரப்போகிறான்னு வைங்க, எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவர் கால் வலிக்காது. அதே புள்ளியை கல்யாணம் முடிச்சுட்டாருன்னு வைங்க, அரை மணித்தேரம் லேட்டாக கால் வீங்கிடும் நிஜமாவே. ஏன்னா இவரால் இப்போ நிற்கவே இல்லை, கால் அவ்வளோ வலிக்கும். ஏன்? அல்ஃபால இருக்கிற நேரம் மனசு எங்கேயோ அதுக்காக உடம்பு காத்து கொண்டு நிற்கும், உடம்புக்கு வலி தெரியாது. உடம்புக்கு இன்னைக்கு பாருங்க, அதே நபர் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவர் கடைக்கு போனா அவர் செய்யற வியாபாரத்தில் அவருக்கு அல்ஃபா கனெக்ட் ஆகும். எத்தனையோ வாடிக்கையாளர் வருவாங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிற்பாரு, அவருக்கு கால் வலிக்கவே வலிக்காது. எவ்வளோ பிஸ்னஸ் கால் வரும், பேசிட்டே இருப்பார். சில மனைவிமார்கள் நான் நிகழ்ச்சி செய்கிற நேரம் எனக்கு இது பண்ணுவாங்க, அது அந்த நேரத்தில் சிட் தருவாங்க. என்ன தருவாங்க? எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனே என்னை காணப்போக்கிலே சொல்லுவார், மாடி வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. நான் ஃபோன் பேசினா அவருக்கு எப்பயும் கஸ்டமருக்கு பட்டுன்னு வைப்பார். ஆனால் பிஸ்னஸ் கால் வந்தால் 1.5 மணி நேரம் பேசுவார். அப்போ வலிக்கல, இது பொய் வலியா உண்மை வலியான்னு கேட்டு எழுதினாங்க. நான் சொன்னேன், நிஜமாவே வலிக்குது தான், உங்களை பார்த்தா வலிக்குது. அவர் பொய்க்கு நடிக்கல. சில டைமில் சில உருவங்களை பார்த்தா பீட்டாக்கு உடனே மாறிடும், பீட்டாக்கு மாறினா உடனே வலி தொடங்கிடும். சில பிள்ளைகள் ஸ்கூல் போல வைத்த வலி வரும், பொய் வைத்த வலி இல்லை, நிஜமாக வைத்த வலி தான். ஸ்கூலில் நினச்சா வர வைத்த வலி இருக்குதா, அது பொய்க்கு வரல, அந்த பிள்ளை நடிக்கல, அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் மேலே ஒரு பெரிய பயம் இருக்குது, அதை நீக்கி விட்டுட்டோம்னா சரியாக போயிடும். அப்போ நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். மனசு ஒரு இடத்துக்கு அனுப்பினா உடம்பு தானாக நடக்கும். புரியுதா? இப்போ மனசு எங்கே அனுப்பணும்னு தெரியுதா? ரைட், நான் அனுப்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு அனுப்புறதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் ரப்புல் ஆலமீன் அவன் நாடணும். நான் ஒரு சின்ன கவுன்சிலிங் தரப்போகிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம், ஸ்கூல் என்றாலே அல்ஃபாக்கு கொண்டு வர, படிப்பென்றாலே அல்ஃபாக்கு கொண்டு வர. ஸோ அதுலேயும் ஒரு டீச்சரோடு நீங்கள் ரொம்ப இறக்கமாக இருக்கேன். டீச்சர் வெறுப்பாக போச்சேன்டா, அல்ஃபா பீட்டா டெல்டாலாம் குழம்பி போயிடுவாங்களா, அதனால் கொஞ்சம் டீச்சரோடு இறக்கமாக இருந்து நல்ல முறையில் சந்தோஷமாக தான் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு கோவத்தை அவங்க இருந்தால் அவைகள் இருக்கணும். அதே மாதிரி டீச்சரோட ரொம்ப கடுமையான கோபம் இருந்தாலும் வைராக்கியமும் இன்னொரு பக்கம் மெமரியை கூட்டும், அது வேறு கழிச்சா, அது ஒரு பக்கம், அதை அப்படி வச்சிடும். ரைட், இப்போ நமக்குள்ள சாப்டர் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறதுல மிக முக்கியமான பாயிண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இதை நான் இங்கே கேட்குற நேரம், இப்போ தான் நான் பேசிக்கலி எல்லாம் சொல்லிட்டு உள்ளக்குள்ளே நுழைய போகிறேன். இந்த நுழைவாயில் சரியாக நின்றுட்டு இது ஒழுங்காக கேட்கணும். இப்போ தண்ணி குடிக்கிறவங்க குடிச்சுக்கொள்ளலாம், எப்பயும் நான் பேசக்குள்ள தண்ணி குடிக்கிறது தடை இல்லை, தண்ணி குடிக்கிறது தடை போட்டால் நான் பேசுகிறதே மிஸ்டேக் ஆகும், டீஹைட்ரேட் ஆயிரும். ஒழுங்காக கேட்குறீங்கன்னா தாகம் வரணும் உங்களுக்குச்சா. உண்மையாக அமெரிக்காவிலலாம் பேசுகிறவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவர் டேபிளில் இருந்தாலும் கேட்குற எல்லார் கையில் ஓட்ட போட்டில் இருக்கும். ஏன்னா கேட்குறவங்களுக்கு தான் ஹார்ட், பேசுகிறத விட என்ன மூளை கிரகிச்சு உள்ளுக்குள்ளே ப்ரொசஸ் பண்ணணும். அப்போனால தண்ணி குடிங்க, பிரச்சனை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்கள் பாட்டுக்கு நல்லா தண்ணி குடிங்க. ஓகே, பிரெயின் டீஹைட்ரேட் ஆகும். எக்ஸாம் ஹாலுக்கு போல தண்ணியை கொண்டு போயிருங்க. ஏன் தெரியுமா? ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் காட்டி கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்க, ஆன்சர் வரும். புரிஞ்சா? வீட்டுக்கு போய் போகிற பாத்ரூமில் தான் சில பேருக்கு ஆன்சர் வரும். இதுதானே ஆன்சர், இப்போ ஆன்சர் எழுதலாமா? அங்கேருந்து தண்ணியை குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கடா, டீஹைட்ரேஷன், பிரெயின் மறுபடி ரீஃப்ரெஷ் ஆகும். கம்ப்யூட்டரில் ரீஃப்ரெஷ் பட்டன் மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகும். கொஞ்சம் சாக்லேட் ஒன்று வச்சுக்கணும், லேசாக சாப்பிடணும், அண்ணன் ரீஃப்ரெஷ். ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கடா, 4 முட்டையை சாப்பிட்டு போகணும். காலையில் போய் எக்ஸாமுக்கு போகிற நேரம் 40 இடியாப்பத்தை சாப்பிட்டு போனீங்கடா, அம்மாடி தூங்க வேண்டியதுதான். அப்படியே கொரட்டை வாங்கி தூங்குவீங்க. 4 முட்டை, மில்க் அந்த மாதிரி பிடிச்சிங்க, ப்ரோட்டீன் ப்ராசஸ் பண்ணி ஆக்டிவாகவே நிற்கும், ஆன்சர் குயிக்காக வரும். ஸோ அதெல்லாம் சாதாரணமான மேட்டர். நம்ம நாட்டில் நான் அதெல்லாம் அடுத்த பக்கம் தான் பார்த்துருக்கேன். உண்மை ஸ்காலர்ஷிப்புக்கு அனுப்புகிற நேரம் வளமையாக ஒரு புள்ள சாதாரண ஒரு அரை துண்டு புட்டு சாப்பிட்டு காலையில் போனா, இன்றைக்கு 2 துட்டு திட்டகாத்திரமாக எழுதுமாக, அவன் திடகாத்திரமாக தூங்கிட்டு வந்துடுவான். போய் இவ்வளோலாம் சாப்பிட கொடுத்துட்டோண்டா முடிஞ்சு போச்சு. பிரெயின் கார்போஹைட்ரேட்டை கூட்டிட்டோண்டா என்ன ஆயிரும்? சரி, அப்போ நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், கவனமாக பாருங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ட். இப்போ நான் பேச போகிறது ஆக்டிவ் ஆகணும்டா, ஆல்ஃபாவை ஆக்டிவ் பண்ண போகிறோம். ஆல்ஃபாவை ஆக்டிவ் பண்ண போகிற டைமில் ஸ்கூலோட படிப்போட இதுக்கு போகிற மெமரி வித்தியாசமாக இருக்குது. நான் இங்கே அவ்வளோ விஷயத்தையும் பேசுகிறதுக்குரிய நேரமும் இல்லை, அப்படியான சந்தர்ப்பமும் இல்லை. புரியுதா? இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். இன்றைக்கி 24, ஒரு 16 வரைக்கும் நான் செஞ்சுருக்கிறேன். புரிஞ்சுச்சா? 2016 வரைக்கும் 8 மணி நேரம் நிகழ்ச்சி உட்கார வச்சு போட்டு இந்த புத்தகத்திலே பல நிகழ்ச்சி செஞ்சுருக்கிறேன். ஹவு டு லேர்ன் அண்டு, எப்படி படிக்கிறதுண்டு. புரியுதா? 8 மணி நேரமாக பேசுவேன். அந்த 8 மணி நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் கொடுப்போம், ½ an hour தொழுகிறதுக்கு. ஆனால் அதில் ஒரு அளவு வேர்ஷன் கொடுத்துருவோம், இதுதான் உண்டு. இப்போ அது செய்கிறதுக்குரிய நேரம் எனக்கும் இல்லை, அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை அமைச்சுக்குள்ள நான் விரும்பவும் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், மெட்ரு என்னண்டா, இப்போ நான் ஷார்ட்டாக ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாயிண்ட்டை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இது கவனமாக இதிலேருந்து விளங்குறது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு பேக்ரவுண்டை சமைச்சிட்டேன், இப்போ உள்ளுக்குள்ளே நுழைய போகிறோம். நம்பர் 1, செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஒரு ஆளுக்கு என்ன வேணுமெண்டா, இப்போ நான் பேசுகிறத நம்பணும். பிலீவ், தாட்ஸ், ஆக்ஷன். நம்பினா தாட்ஸ் வெளியாகும். தாட்ஸ் என்ற சிந்தனைகள், அப்புறம் ஆக்ஷன். ஒரு செயல் மாறணுமெண்டா, ஒரு பையன் அவன் மாறணுமெண்டா, எங்கே மாற்றணுமெண்டா, நம்பிக்கை மாற்றணும். நம்பிக்கையை மாற்றினால் சிந்தனை மாறும்,
சிந்தனை மாறினால் செயல் மாறும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆளுடைய செயலை மாற்றணும்டா எதை மாற்றணும்? நம்பிக்கையை மாற்றணும். ஒரு ஆள் வந்து கொலை செய்கிறாரு, கொலைகாரன்ட்ட போய் ஏய் கொலை செய்யாத, திஸ் இஸ் நாட் கவுன்சிலிங். இது கவுன்சிலிங் இல்லை, திஸ் இஸ் அட்வைஸ். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, ஏய் கொலை செய்யாத, சில வேளை உங்களையும் கொலை பண்ணிடுவான். அட்வைஸ்டா செய்யாத, உட்காருங்க, நான் சொன்னால் கேட்கணும், அது அட்வைஸ். கவுன்சிலிங் என்ன தெரியுமா? அவரோட சேர்ந்து உட்கார்ந்து அவர் மைண்டை ரீட் பண்ணி அவர் லைன்லேயே போய் அவரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் கவுன்சிலிங். அட்வைஸ் எனக்கு தோன்றதை சொல்கிறது, கவுன்சிலிங் அவருக்கு தோன்றதை வச்சு நலவை நோக்கி அவரை மாற்றுறது, இதுதான் கவுன்சிலிங். ஸோ அட்வைஸ் பண்ணலாது. ஒரு கொலைகாரனுக்கு என்ன பண்ணுவோம்? கொலை பண்ணுறாரு, அவருக்கு போய் கவுன்சிலிங் பண்ணி அவரை நிப்பாட்டலாமா? ஆமாம், வெரி சிம்பிள். எதை மாற்றணும்? என்னைக்காவது நீங்கள் சைக்காலஜி படிக்கிறீங்களா? இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். பிலீவ், தாட்ஸ், ஆக்ஷன். அவரை போய் எந்த ஒரு ஆளையும் அல்லாஹ் மாற்றுறதுக்கு போதுமானவன், பட் ட்ரை பண்ணுறான் எங்களுக்கு, அவர் நம்பிக்கை உங்களுக்கு அசைக்க முடியுமெண்டா அவர் ஆக்ஷன் நிச்சயமாக மாறும், நிச்சயமாக மாறும். அப்போ நம்பிக்கை அசைக்கணும். எப்படி அசைக்கிறது? கொலைகாரனை கூப்பிட்டு ஏப்பா கொலை செய்யாதப்பா, அவர் நம்பிக்கையை ரீட் பண்ணணும். அவர்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா 30 கொலை செஞ்சவன் 10 கொலை செஞ்சவன்ட்ட உங்களுக்கு பயமே இல்லையா? நீங்கள் ஏன் கொலை செய்யலை? கொலை செய்கிற மாதிரி கோவம் வரும் சில நேரம், கொன்றுவேன் அப்படின்னு ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்பீங்க, நான் கொலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போனால் அதை விட விபரீதம் உங்களுக்கு தெரியுது. அவர் ஏன் கொலை செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட நம்பிக்கையில், எங்கள் வாப்பா யார் தெரியுமா, இப்படி பூந்து அப்படி போவார், நாங்கள் கிரிமினல் ஃபேமிலி, எங்களை யாராவது பிடிக்கவா? சாதாரண ஒரு ஆள் கொலை செய்யாததுக்கு ரீசன் என்னை பிடிச்சிருவாங்க, கைது பண்ணிடுவாங்க. ஸோ அவர்கிட்ட மைண்டில் நம்ம என்ன நம்பிக்கை உருவாக்கணும்? உங்களை பிடிச்சிருவாங்க, உங்களை கைது செஞ்சிருவாங்க, நீங்கள் இத்தனை ஆண்டு ஜெயிலில் இருக்குமென்றதை புரிய வச்சா, பேசினா இல்லை புரிய வச்சா ஓகே. இது புரிய வைக்கிறது எப்படி? கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனது மேல் மனதுன்னு இருக்குது. ஆள் மனதுக்கு ஒரு ஃபைலை அனுப்ப ஏழுமண்டா, டீப், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ். சப்கான்ஷியஸுக்கு ஒரு ஃபைலை அனுப்ப ஏழுமண்டா அவர் புரிஞ்சுக்கொள்கிற விகிதாசாரம் 90% புரிஞ்சுக்கொள்வார். ஸோ சப்கான்ஷியஸுக்கு அனுப்புறது எப்படி? டீப் மைண்டுக்கு. அவரோட நீங்கள் அரை மணித்தியாலம் தினந்தோறும் பேசணும். அக்கார்டிங் டு சைக்காலஜி 21 days அல்லது 24 days அவரோட செஷன் நடத்தணும். எத்தனை? 21 நாள் அல்லது 24 நாள். 24 நாட்களுக்கு ஒரு அரை மணித்தியாலம். நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்லை, பேப்பர் கட்டிங் எடுத்தாச்சு, பேப்பரில் பெரிய பெரிய கொலைகாரனை பிடிச்சதெல்லாம் இருக்குமா இல்லையா, அவரோட டிஸ்கஸ் பண்ணுவோம். வாப்பா யாரும் உங்களுக்கு தெரியுமா இந்த பெரிய ஆள் எப்படிலாம்? தெரியும் தெரியும். கொலை பண்ணுறவனுக்கு எல்லா ரவுடியும் தெரிஞ்சிருக்கும். அந்த ரவுடியை பிடிச்சது பாருங்களேன், பேப்பரில் இருக்குது, ஜஸ்ட் ரீட் பண்ணணும். தெரியுமா அவரே பிடிச்சிட்டாங்களா? 21 நாள் 21 பேப்பரை கொண்டு போய் கொடுத்தா 21வது நாள் அவன் கையில் கன்னை பிடிக்கிறதுக்கு நடுங்கும். அவனை நீங்கள் கன்னை பிடிக்காங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்க. அவர் மைண்டில் பிலீவ், உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம், உங்கள் புள்ளெல்லாம் நடுத்தருவில் நிற்க, அவனு வரமாட்டான், நீங்கள் கொல்றது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் பிலீவ், நம்பிக்கையை மாற்றினா தாட்ஸ் மாறிடும், ஆக்ஷன் மாறிடும். ஸோ நம்பிக்கை என்பது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேயா? ஸோ நம்பிக்கையை மாற்றுறதா இப்போ நான் செய்ய போகிறது. ரைட். நம்பர் 1, உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முக்கியம். ஆல்ஃபா வரணுமெண்டா, நீங்கள் படிக்கணுமெண்டா, படிக்கிற நேரம் ஆல்ஃபா கனெக்ட் ஆகணுமெண்டா, மெமரியில் இந்த எல்லாமே கிளியர் ஆகணும்டா. நம்பர் 1 இதுதான் மருந்து. இந்த மருந்தை உள்ளுக்குள்ளே போட்டிங்கண்டா ஓகேயா போயிடும். என்ன மருந்து? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எப்படி போட போகிறீங்க? தன்னை பற்றி தான் ஃபீல் பண்ணணும், யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிறாங்க கிளாஸில் 15ஆம் புள்ள விளக்குச்சா, அவங்களுக்கு டாக்டர் ஆகணுமென்று ஃபீல் ஆகுது. இப்போ அவங்க டீப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் செலவழித்து நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இந்த வாகனம் எடுக்க போகிறேன். ஆனால் பக்கத்தில் புள்ளிட்ட மட்டும் சொல்லிடக்கூடாது, சிரித்து செத்து போயிருக்கு. டாக்டர் ஆகிற முன்னாடி கிளாஸில் மெட்ஸுக்கு இவ்வளோ மார்க்ஸ் எடுங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் மைண்டுக்குள்ளே உங்களை தூங்க வைக்கிற, டீப்பாக பேசினா டைம் போயிடும், ஆனால் உங்களை தூங்க வைக்கிறதும் நீங்கள் எழுப்பி நடக்கிறதும் மைண்டை பொறுத்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு பையன் தூங்கிட்டே இருப்பான், ஸ்கூலும் போக மாட்டான், அவ்வளோ காய்ச்சல், வெளியில் வந்து ஃப்ரெண்டு பெட்டை மட்டும்தான் ஆட்டுவான், காய்ச்சல் எங்கே பறந்துச்சுட்டே தெரியாது, ஓடி போய் கிரவுண்டில் நின்றுவான். ஸோ அந்த அளவுக்கு மைண்டில் ஒன்று இருந்தால் காய்ச்சலையே மறக்கடிக்க விட்டுரும். ஸோ மைண்ட் அவ்வளோ முக்கியம். இப்போ நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்ல வரோம்டா, இந்த மைண்ட் இதில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ட் உருவாக்குறது? ஒரு பேச்சுக்கு மேடையில் வந்து ஒரு ஆளுக்கு பேச சொன்னால் நீங்கள் ரெடியா? ஹியூமன் பிரெயினை பற்றி பேசணும். நானாக சூஸ் பண்ணட்டுமா? நான் உண்மையாக சூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படி சொல்லலை, உங்களோட ரியாக்ஷனை பார்க்க தான் சொன்னேன். வாங்கதா, ஏனண்டா நீங்கள் உடனே இப்படி குனிச்சிட்டிங்கன்னு வைங்க, என்னை மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் உடனே இப்படி பார்த்துட்டு நீங்கள் நான் லாய்க்கு இல்லை, நீங்கள் தான் சூப்பர், வாங்கதா, இப்படியும் இப்படியும் பார்க்குறீங்களா, எனக்கு தெரியாது, யாரை கூப்பிட்றீங்க? ஸோ உங்களோட ரியாக்ஷனில் நான் சம்பந்தம் இல்லை, இந்த போட்டிக்கு நான் வரலை. உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் எப்படியே நின்றா என்னை சூஸ் பண்ண நோ ப்ராப்ளம், பார்ப்போம், இது எனக்கு ஒரு சான்ஸ் என்றா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப இப்போ கேட்டு பார்த்தா புரியும். அப்பையும் அப்படியே ரியாக்ஷன் தான் வரும். ஒரே வார்த்தையிலலாம் ஒரு சமூகத்தை மாற்றல, அது ஓவர் நைட்டில். ரைட். இப்போ பாருங்கள், மேடைக்கு ஒரு ஆளை ஏற்றியாச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு ஏற்றியாச்சு,
பேசுங்கப்பா அப்படின்னு கொடுத்தா எப்படி பேசுவார்? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு புத்தளம் ஃபாத்திமாவில் இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்திருக்க இப்படி பேசுவாங்களா? என் பேர் என்ன கஷ்டப்படுத்தி ஏற்றிருக்கிறோம். நல்லதானே பேசினாரு, திக்குவாயா மாறிட்டாரு, ஏதாவது சாப்பிட்டு போயிட்டாரோ, குடிச்சிட்டாரோ, அதுக்கு அங்கால பேரே வராது அவருக்கு. அவர் பேரை அவர் மறந்துட்டார். என் பெப்ப உமா வச்ச பேர் மறந்துடும் அவருக்கு. இன்னொரு நாள் ஞாபகப்படுத்தி கொடுக்கணும் உங்கள் பேர் என்னன்னு சொல்ல. ஸோ பிரெயின் எலாஸ்டிசிட்டி அது என்ன சொல்லுது தெரியுமா? இவங்களோட நீங்கள் பேச நீ லாயக்கே இல்லைப்பா, நீ போய் உட்காரு, உன் பேசுகிறதுக்கு நீ சரி வராதுன்னு பிரெயின் சொல்லுது. ஸோ பிரெயினுக்கு சொல்லணும் நீங்கள் ஒன்று எல்லாத்துலையும் ஃபெயில், பட் நோ ப்ராப்ளம், கான்ஃபிடென்ட்டாக முன்னாடி வரணும். என்னன்னா எங்கள் உம்மோட இத்தனை வருஷமாக பேசுகிறேன், வாப்போட பேசியிருக்கிறேன், ஃப்ரெண்டோட பேசுகிறேன், ஜஸ்ட் மைக்கை பிடிச்சிட்டு ஃப்ரெண்டோட பேசுகிறேன், நான் பேச போகிறேன்னு ஃபீல் பண்ணினா உங்கள் பிரெயின் ஸ்மார்ட்டாக உங்களை பார்க்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இது ஒரு பெரிய மெக்கானிசம். இதை புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ உங்களோட பேசுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இதை நீங்கள் புரியக்கூடாதான்னு கேட்குறேன். இப்படியே போய் வீட்டுக்கு போய் மனைவிட்ட இப்படியே பேசலாமா? பேச முடியாது. எனக்கு நன்றாக பசிக்கிறது, புசிக்க வேண்டும். எங்கே அம்மா உணவு தட்டு நீட்டம்மா நீட்டண்டா, கொஞ்சம் தூரம் போனார் லூஸ் ஆகிட்டாரோ, ஆல்ரெடி அப்படி தான் இப்போ அப்படி ஆகிட்டாருன்னு நினைப்பாங்களா? சாப்டர் என்னண்டா சப்ஜெக்ட் அந்த நேரத்தில் அப்படி பேசக்கூடாதான். மேடைக்கு ஏறி மனைவியோட பேசுகிற மாதிரி நம்ம பேசவும் கூடாது. புரியுதா? மேடைக்கு ஏறினால் மின் விசிறி சுழல்கிறது, மின்குமிழ் மின்னுகிறது, இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படி பேசணும். வணங்கிச்சா? அது மேடை பேச்சு. உங்களில் ஒரு ஆளை எடுத்தாச்சு, மேடைக்கு எடுத்து மைக்க தந்தா நீங்கள் ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரியா பேசுவீங்க? இல்லை, இந்த நேரத்திலே நாங்கள் அப்படி நீங்கள் பேசுவீங்க. இதே ஆள் வீட்டுக்கு நான் போகிறேன், அவங்க வீட்டுக்கு போகிறேன், யார் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் அது மாதிரி பேச மாட்டாங்க. வீட்டுக்கு போனால் அப்படியே பேசுவாங்க, உங்களை எதிர்பார்த்த வண்ணமே இருக்கிறோம், நீங்கள் தானே ஃபாத்திமாவில் பேசுகிறீர்கள், வாருங்கள் அமருங்கள், ஆசனம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கேன்டா. அவசரமாக என்னை இங்கேருந்து கொண்டு போயிருங்க, நல்லா லூஸ் ஆகிட்டு போல, ரொம்ப பெரிய லூஸ், இவ அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. இது மேடை இல்லைம்மா, இது வீடு. ஸோ வீடு வேற, மேடை வேற. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அவதானிச்சு பாருங்கள். என்ன, அந்த மேடைக்கு பேர் நீங்கள் ஏறினா சாதாரணமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வெளியே வராது, ஹை கிளாஸ் வார்த்தைகள், ரொம்ப பெரிய வார்த்தைகள் வரும். நீங்கள் பிளான் பண்ணினீங்களா? வீடு இப்போ மேடையில் இருக்க போகல அந்த மாதிரி வார்த்தைகள், வீட்டுக்கு போன போகிற ஊடு 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 மாற்றுங்க. உடனே மேடையில் ஏறுற நேரம் ஒரு வகையான வார்த்தைகள், ஒரு வகையான ஃபீலிங்ஸில் பேசுகிறவங்க வீட்டுக்கு போன போகிற அதே வார்த்தையில் பேசலாமா? ஏலாது. அப்படி பேசினா சைக்கோவாக நினைப்பாங்க. அப்போ ஏதாவது பட்டன் இருக்குதா? இல்லை. வீட்டுக்கு போனால் சாதாரண வார்த்தைகள் வரும். நீங்கள் உங்களுக்கு இந்த மேடையில் ஏறின வார்த்தைகள் வீட்டை போய் தாயை பார்த்து, தாயே உங்களை பற்றி பேசினார்கள், ஓடோடி வந்தேன் உங்களை பார்க்க வேண்டும், உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும், ஏன் கண்கலங்கி நிற்கிறீர்கள் தாயே தாயே என்று சொன்னா தாய் அவசரமாக ஒரு தீவில பிடிச்சி அவசரமாக போவோம், இவருக்கு பிரச்சனையாக போச்சுன்னுவாங்க. ஏன் அந்த இடத்துல அந்த டோன் வரக்கூடாது. ஸோ உடனே உமா கண்டோடனே உமா உமா உமா, இது மேடை 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 மாற்றினாங்களா? இல்லை, அப்படி மாறல. ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் எப்படி ஹை கிளாஸ் வேர்ட்ஸை மேடைக்கு மேலே ஏறினா. இப்போ அரசியல் காலம், நிறைய பேர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறாங்க, எப்படி பேசுவாங்க? மேராட்டே ஜனதாவட்ட ஆர்த்திக பிரச்சனை தேனுவா ஏவாட்ட விஷயம் தென்னோனா பிள்ளையாந்தோ தான் நோனா. வாயை திறந்தாலே மக்களோட பொருளாதார பிரச்சனை இப்போ தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் நிற்கிறாங்கன்னு, கஷ்டத்தை உண்டாக்கினா தான் தேர்தலில் நிற்கலாம்னு அவனுக்கு தெரியுது. அதனால் எல்லா நாளும் ஒரே டோன்லேயே பேசுவாங்க. கஷ்டம். இப்படியே பேசினா, இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் நடத்தினோம்டா, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்டா, ஒரு 3 நாள் நடத்தினா அவங்க 40 நடத்துவாங்கன்னு ஒரு மாதம் தான் இருக்குது. அங்கே ஏறி இங்கே ஏறி எல்லாம் தலையை தடாவி புள்ளைய மூந்து கொண்டு நிறைய பண்ணிட்டு நிறைய மீட்டிங்கில் உங்கள் கஷ்டம் எங்களுக்கு புரியுது, நான் வந்தால் கஷ்டத்தை முடிச்சிருவேன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நினைச்சா? ஸோ இப்படி சொல்கிறவங்களுக்கு அது மனப்பாடமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 30 இடத்துல ராத்திரி 2:30 மணிக்கும் பேசுவாங்க. வரப்போறாராமேண்ட எழுப்பி நிற்பாங்க ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு போய் இவங்க பேசுவாங்க. இப்படி தப்பி தவறியாவது வீட்டுக்கு போய் அதே டோனில் பேசினா எப்படி? ஒரு புட்டுவத்துக்கு மேலே ஏறி, ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டேஜ் ஏறினவர் புட்டுவத்துக்கு மேலே ஏறி ஜனாதிபதி வேட்பாளர் அப்படி பேசினா எப்படி? மற்ற ஆகார அனுபவகிரி மற்ற அவசியம் வாம கட்டி ஒத்து விதான் இல்லை சூதாரம் கரணும் இல்லாஸ்டிக்னு சொன்னால் வைஃப் பார்த்துட்டு செருப்பு பீயும். அது அங்கே எனக்கு ஜனாதிபதி தேவையில்லை, நீங்கள் என் ஹஸ்பண்ட். இங்கே வந்தால் ஏதாவது இருந்தால் தாங்க சாப்பிடணும்னு கேட்கணுமே தவிர மற்ற ஆகார அனுபவிக்கிறீ மற்ற அவசியம்டா அதுக்கு வேற ஆள் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த டோனில் பேசலாது. ஸோ இங்கே டோன் மாறுது, இங்கே ஸ்டைல் மாறுது, ஹை கிளாஸ் வொக்காபுலரி வெளியே வருகுதுண்டா. பிரெயின் இதெல்லாம் எங்கே பாதுகாத்து வச்சிருக்குது? ஏன் சாதாரணமாக பேசக்கூடாது? வரல, பிரெயின் உங்களை ஸ்கேன் பண்ணது. ஹூ ஆர் யூ, நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க எல்லாமே பார்த்துட்டு இப்போ அதோடைய ஹை கிளாஸ் வொக்காபுலரி லிங்குவிஸ்டிக் ஏரியான்னு இருக்குது பிரெயினில், அதை ஆன் பண்ணது. எஸ், நீங்கள் இப்போ உங்கள் டர்ன் பேச ஆரம்பிங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட் இழந்துட்டீங்கண்டா, நீங்கள் பேசுகிறதுல கான்ஃபிடென்ட் இழந்துட்டீங்கண்டா, பிரெயின் இழுக்குது, பேச்சு வராமல் திக்குது, தடுமாறுது. இப்போ உங்களுக்கு இதை புரிய வைக்க தான் நான் சொன்னேன். புரியுதா? செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா எப்படி மெக்கானிசம். நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுங்க. யாரும் என்னவும் நினைக்கலாம். ஒரு ஆள் உங்களை எது நினைச்சாலும் உங்களுக்கு ஏதோ கிட்னி போயிருமா? இல்லை. ஹார்ட் போயிருமா? இல்லை. உலகத்தில் மனிதன் உங்களை பற்றி எப்படி நினைப்பான்? நீங்கள் நினைக்கிறத நிப்பாட்டவே இயலாது. உங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு அமர்கலமாக செய்கிறீங்க, சாப்பிட்டு போனப்புறம் எல்லாம் நலவாக சொல்லுவாங்க.
இல்லை இந்த கறி இல்லாமல் அதை போட்டிருந்தால் சூப்பராக இருக்கும். விவரமே இல்லை. சோறை இவ்வளோ நல்லா ஆக்கிட்டு அந்த கறி ஆக்கி வச்சிருக்கிறாங்களே. கஷ்டப்பட்டு ஆக்கிறவர் காதில் கேட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் உப்பு அங்கே ஆயிடுச்சேன்டா சாப்பிட்டு போட்டு உப்பு குறைச்சிட்டாங்களே மனுஷனா அப்படின்னு கேட்பாங்க. கஷ்டப்பட்டு போட்ட போகிற. அதனால் மனிதனுடைய விமர்சனத்துக்கு நீங்கள் தயங்க அது வளமை. நீங்கள் நலவு செஞ்சாலும் எது செஞ்சாலும் இது பண்ணுவாங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு முக்கியம். சரின்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த ரோட்டில் நீங்கள் தனியாக போக வேண்டியதுதான். ஸோ இந்த பாதையில் நீங்கள் போகிற நேரம் ஒன் டே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க மேட்டரில் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இதுக்கு அங்கால தான் நான் அல்ஃபா வேவ்ஸுக்கு போகிறேன். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம பிலீவ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள், விஞ்ஞானிகளோட பேர் லிஸ்ட் வரும். அதாவது அதிகமான விஞ்ஞானி இதை கண்டுபிடிச்சது யார்? பல்பை தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ இது மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் வரும். ஆச்சரியப்படுவீங்க, அந்த விஞ்ஞானிகளில் அதிகமானவர் அதை கண்டுபிடிச்சவங்க ஒரு சிலர்கள் மூளையில் பிரச்சனை உள்ள ஆட்கள், பைத்தியம் இல்லை, ADHD ஹைப்பர் ஆக்டிவ் இதே மாதிரி சில ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்க வேர்ல்டுக்கு பெரிய சயின்டிஸ்டாக வந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த பிரச்சனை உள்ளவங்கள்ட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ட் உருவாக்கப்பட்டால் அவர்களுக்கே சயின்டிஸ்ட் ஆகலாமண்டா. பிரச்சனை இல்லாத பிரெயினுக்கு என்ன செய்யலாம்? நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நீங்கள் சயின்டிஸ்ட்டில் இதெல்லாம் வாட்சி பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். சச்சின் டெண்டுல்கர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார். நினச்சா இப்போ யார் யார் பிளேயர்னு எனக்கு சுத்தமாக வல்லாகி தெரியாது. அந்த கிரிக்கெட்டே நான் பார்க்குறது இல்லை. ஆனால் நான் படிக்க போகல நான் கிரிக்கெட் பிரியர் மட்டுமல்ல ஒரு பைத்தியம். ஏன்டா கிரிக்கெட் எதையும் விட மாட்டேன். எப்போ நான் மார்க்கத்தை படித்தனோ அது கிரிக்கெட் மேட்ச் இல்லைன்னு நான் இப்போ புரிஞ்சனோ அன்றைக்கே அல்லாவுக்காக அடுத்த பக்கம் நான் முகத்தை திருப்பிட்டேன். ஏன்டா கிரிக்கெட் விளையாடினா கிரிக்கெட் விளையாடணும், அதுக்குள்ளே ஒரு சூது விளையாட்டும், அதில் 4 பொம்பளையில் போட்டு ஆடுறது, இதை போய் 4 பேர் உட்காந்து பார்க்குறது ரொம்ப கேவலம். வீட்டில் ரொம்ப அசிங்கம். அது ஆடுறதுக்குரிய டான்ஸ் கச்சேரி அந்த பாடல் அதெல்லாம் இல்லை. ஒரு தாய் தகப்பம் புள்ள உமா எல்லாம் உட்காந்துட்டு அந்த அசிங்கத்தை பார்க்க இல்லாத அது அருவருப்பு. ஸோ எனக்கு இப்போ தெரியாது. ஆனால் அப்போ சச்சின் டெண்டுல்கர் கட்டையான ஒரு ஆள். அப்போ வெஸ்ட் இண்டீஸில் ஒரு பிளேயர் இருப்பாங்க அம்ப்ரூஸ், ரொம்ப உயரமான ஒரு ஆள். ஸோ இந்த பிளேயர் மார்கள் வக்கா யூனிஸ் இருக்கிறார் பாகிஸ்தானில். இவெல்லாம் பால் பண்ண போக்கில் சில பேர் காலே நடுங்கும் ஜூம் பண்ணினா. அந்த அளவுக்கு கடும் வேகமாக பால் பண்ணுவாங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு எந்த கவனமும் முகத்தில் எந்த மாற்றம் இருக்காது. குட்டையான ஒரு ஆள், அவர் கட்ட. ஆனால் அங்கேருந்து வர நேரம் சச்சின் பாஞ்சு அடிப்பார். ஸோ சச்சின்ட்ட தான் எல்லா நாளும் பேட்டி கேட்குற மாதிரி ஒரு நாள் போய் அவங்க வாப்பாட்ட பேட்டி கேட்குறாங்க. சச்சின் வாப்பாட்ட, சச்சின் இந்த அளவுக்கு ப்ளே பண்ணி இப்படி 100s போடுறாரு, எந்த பெரிய லாய்ஸில் இருந்தாலும் அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு, இப்படியெல்லாம் 6 படுவது அவருக்கு எந்த அச்சம் இல்லை. எவ்வளோ உயரமான ஒரு ஆள் பால் பண்ண போட குட்டையான ஒரு ஆளுக்கு சாதாரணமாக மைண்ட்லேயே என்ன வருமாண்டா, அவர் உயரம் நான் கட்ட, எப்படிப்பா அவர் போகிற போல் இப்படி வரும் அப்படி வரும் இப்படி வரும் எல்லாம் வரும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடிக்கிறாரு. சச்சின் எங்கே பழகினார்? என்ன இதுக்குரிய அற்புதம்? அவங்க வாப்பா கொடுத்த பதில் வேற பதில். சச்சின் வாப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா? பிடிச்சி போட்டு நான் எந்த ட்ரைனிங் காலேஜ் கூட்டி போனேன், சச்சின் இப்படி தான் ஓடினார் அப்படிலாம் சொல்லலை. நானும் சச்சினையும் விளையாடுவோம் சின்னத்தில். ஸோ நான் பால் போடுவேன், சச்சின் பெட் பண்ணுவார். பால் அடித்தா என் கையில் கேட்ச் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா பின்னாடி தள்ளிட்டு 6 அப்படின்னு கத்துவேன். ஸோ சச்சின் நினச்சிருவார் 6 அடிச்சேன். உண்மையாக இது நடந்துச்சு கொஞ்சம் காலம். பின்னாடி அவன் நிஜமாவே அடிக்க ஆரம்பித்தான். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பற்றி அவர் பேசுகிறாரு. நான் நினைக்கிறேன் சின்னத்தில் நான் விளையாடுற நேரம் நான் போலை எடுத்து பின்னாடி போட்டு நீங்கள் அடித்த தூரம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நான் நாடகம் நடித்தேனே. அவர் மனதில் நினச்சிட்டார் என்னால் அடிக்க முடியுமென்று. அதை நான் கண்கூடாக பார்த்தேன். பிறகு அடித்தார். இப்போ கிரவுண்டில் விளையாடுறாரு சின்ன சச்சின் பெருசாகி. நான் சின்னத்தில் விளையாடுற நேரம் அவர் மனதுக்குள்ளே முடியும் என்ற நம்பிக்கை உருவாகிருட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் உருவான அது ஒரு பெரிய பொக்கிஷம். கடையில் வாங்க இருந்தால் போகிற வழியில் நான் சொல்லிடுவேன், இந்த கடையில் இருக்க போய் வாங்கிட்டு போங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் அது நாங்களாக உருவாக்கணும். எப்பயும் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்போ இல்லாமல் போகும்டா, உங்கள் வீட்டில் ஸ்கூலில் 4 இடத்துல மூளை இருக்குதா, மாடு மாடு அது சொல்கிற நேரத்தில் சில பேர் உண்மையாக இருக்குமோ நான் மாடோ நம்பிடுவாங்க. அதனால் மாடு மாதிரியே இருப்பாங்க. இன்றைக்கு மாடாக இருந்தவங்க இன்னும் 2 கிழமையில் எரும மாடு மாதிரியே ஆயிடுவாங்க. என்ன நம்பிட்டாங்க, அவங்க வேறு மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அப்படி திட்டவும் கூடாது. திட்டினா சில பேர் மொக்கு நல்ல பிள்ளையும் மொக்கா போயிடும். அந்த சஜஷன், அது ஒரு ஆளுக்கு திட்டுறது என்பது சஜஷன், ஒரு ஆளுக்கு நல்ல சொல்கிறது என்பது நல்லவா நீங்கள் டைப் பண்ணுங்க ஏலும் என்று சொல்கிறது அது ஒரு சஜஷன். ஸோ பின்னவளை போயிருக்கிறீங்களா? எலிஃபண்ட் ஓஃபனேஜ் இங்கெல்லாம் நிறைய யானை இருக்குது வில்பத்து காட்டில். ஆனால் அங்கே யானை பார்க்குறதுக்கு நாங்கள் போகணும், கட்டாயம் போகணும். ஏன் போகணுமெண்டா அந்த யானைகளை நம்ம பார்த்தே ஆகணும். அந்த யானையை எங்கேயுமே உங்களுக்கு பார்க்க இயலாது, அவ்வளோ அற்புதமான யானைகள். ஏன்னா அந்த யானை அனாதை புள்ளன தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி அந்த யானைகள் அனாதையாக்கப்பட்ட யானை. அதெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து பால் போத்தலில் பால் கொடுக்கணுமா வச்சுச்சா மகாவையண்டு ஒரு ஆறு ஓடும், அந்த ஆற்றுக்கு கூட்டி போவாங்க. அதுதான் யானை குளிப்பாட்ட டைப். யானை போனால் ஒரு டைமில் எனக்கு சந்தேகம் வச்சுது, யானையாக எருமை மாடாண்டு. ஏன்டா அந்த யானைக்கு திட்டு தான் நினச்சிடாதீங்க, அந்த யானை அப்படியே இருக்குது. யானை எப்படி குளிக்கும்?
தும்பிக்கை இருக்குது, அதில் போட்டு தண்ணி எடுத்து வேணுமா இதாக்கும் மண்ணில் இதெல்லாம் செய்யும். அதுக்கு அதில் தும்பிக்கையே மறந்துட்டு, தன் கான்ஃபிடென்ட்டே மறந்துட்டு, அவ்வளோ மாவையை கூட்டிகிட்டு போன போகிற வாளி தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. இப்போ கிட்டத்தில் போய் பார்த்தேன், தண்ணியெல்லாம் வாளியில் எடுத்து ஊற்றுறது இல்லை, இப்போ பைப்பே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே அடிக்கும், யானை அப்படியே நிற்கும், அதில் மேலுக்கு தண்ணி படும், அது குளிச்சிடும், போயிடும். ஸோ இந்த யானைக்கு என்ன மறந்துட்டு தெரியுமா? தன் தும்பிக்கை எண்ணத்துக்குண்டே மறந்துட்டு. நம்ம எதோ அதிகமாக பழக்கிறோமோ அது மாடு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டு. மாட்டுக்கு போய் அப்படி குளிக்கலாது, மாடு மூங்கி குளிக்கணும், யானைக்கு எடுத்து குளிக்கலாம். இன்னொரு ஆள் குளிப்பாட்டுறதுனால அது கேளாது. இது சொல்லுவாங்க யானை விஷயத்தில் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பாருங்கள். சின்னத்தில் ஒரு சங்கிலி போட்டுருவாங்க காலில், போட்டால் யானை ஒட்டைக்க ட்ரை பண்ணும், பண்ண உடைக்க முடியாது, நிஜமாக அது விட்டுரும். அந்த சங்கிலி அது பெருசானதுக்கு அப்புறம் அதே சங்கிலி தான், ஆனால் பயமில்லாமல் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு இப்போ உடைக்கலாம், ஆனால் உடைக்காது. சின்னத்தில் என்றைக்கோ ட்ரை பண்ணி அது விட்டதுனால திரும்ப யானையோட பழக்கம் அது செய்யாது, அது வராது, திரும்ப கால் இது பண்ணாது. ஸோ ட்ரை பண்ணணும். சின்னத்தில் உங்களுக்கு யாராவது சொல்லிட்டாங்கடா செல்ஃப் கான்ஃபிடென்ட், நோ, எஸ் ஐ கேன் டூ இட், என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோட இன்றைக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும். ஐ கேன் டூ இட். உலகத்தில் என்ன மாதிரி 2 கண் உள்ளவங்க தானே செஞ்சாங்க, 2 காது தானே, என் பிரெயின் இப்போ ஒன்றாகும் என்ற ரப்ப அதை ஒன்றாக்குவான், மேக்ஸிமம் அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் நம்பிக்கையோட இன்றைக்கு வெளியே வரணும். அதனால் அந்த யானையோட கதை மாதிரி வந்துடக்கூடாது. அதுதான் யானை கொண்ட பழக்கினா அதான் பழக்கம். ஸோ இப்போ சாப்டருக்குள்ளே போகிறோம். நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஆல்ஃபாக்குள்ளே பிரெயின் போகணுமெண்டா நாம் ஏன் படிக்கிறோம் என்பது புரியணும். ஃபஸ்ட் டெஸ்டினேஷன், ட்ரீமிங், பர்னிங் டிசையர். நான் செய்ய போகிறது இந்த 3: டெஸ்டினேஷன், ட்ரீமிங், பர்னிங் டிசையர், மாஸ்டர் மைண்ட், ஒபீடியன்ட். இந்த 5 சொல்லிட்டேன். எனக்குரிய டைம் டெஸ்டினேஷனும் ட்ரீமிங்கும் பர்னிங் டிசைர், இந்த 3ஐயும் நான் போட்டேன்டா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் மற்ற 2ஐயும் செய்யும். அதில் உண்மையாக டெஸ்டினேஷன் அண்ட் ட்ரீமிங் தான் நான் செய்ய போகிறது. பர்னிங் டிசைர் எனக்கு செய்ய இயலாது. ஸோ ட்ரீமிங்கும் எனக்கு செய்ய இயலாது, நான் ஜஸ்ட் ட்ரீமிங் செய்வேன். ஆனால் பர்னிங் டிசைர் உங்களுக்குள்ளே உருவாகணும். என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன், டெஸ்டினேஷன் செய்வாரா என்ன செய்வாரா இப்படியே நீங்கள் சிந்திப்பீங்க. ஆமாம், பேசிக்லி ஃபஸ்ட்டுக்கு நடக்க முன்னாடி ஒன்று சொல்லணும். டெஸ்டினேஷன் அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க என்றதை உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் எங்கே போய் சேர போகிறீங்க, மைண்டுக்கு ஒரு ரூட்டுக்கு நான் அனுப்ப போகிறேன்டா. ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் நம்ம சொல்லணும், நீங்கள் அங்கே போகிறீங்க. இப்போ ஒரு ஆளை அங்கே இருந்து இங்கேக்கு வர வைக்கணும். வாங்கண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. அல்லது ஒரு பிள்ளைய கடைக்கு அனுப்பணும். இப்போ டெஸ்டினேஷன் கடைக்கு அனுப்பணும். போயிட்டு வரீங்களா ராஜா, மைண்ட் ஒர்க் பண்ணாது. நானாக போகணுமா, என் தம்பி இல்லையா, நானா இல்லையா, தாத்தா இல்லையா, முழு பட்டியலுமே வரும். இப்போ டெஸ்டினேஷனுக்கு போக வைக்கிறதுக்கு அவருக்குள்ள ஒரு ட்ரீமை ஆன் பண்ணணும். என்ன ட்ரீம்? கடைக்கு போய் இதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வாங்கி டொஃபி வாங்கி சாப்பிட்ருக்கிற அவ்வளோ டேஸ்ட். ராஜா நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த டொஃபி கிடைக்கும் ராஜா, உங்களுக்கு 10 ரூபி தானே அந்த டொஃபி ராஜா, 20 ரூபீஸ் தானே முதல் தானே, அப்போ இப்போ 50 ரூபீஸ் கொடுக்கணும், 50 ரூபீஸ் தானே அதை எடுத்துக்கோங்க சொல்லி அடுத்த பக்கம் திரும்ப முன்னாடி ஒரே ஓட்டமாக கடைக்கு ஓடியாச்சு. டெஸ்டினேஷனை கொடுத்துட்டோம், ட்ரீமிங் ஆன் பண்ணிட்டோம். பர்னிங் டிசையர், ட்ரீமிங்னா கனவு காண்றது, இன்னும் டொஃபியோ அதை பிடிக்கல அந்த பொருளை, ஆனால் கனவு காண்றாரு. பர்னிங் டிசையர், எரிகிற ஒரு ஆசை வருகிறது. இது வரைக்கும் ஒர்க் பண்ணினா உங்களோட மைண்ட் ஹெல்த்தி, மாஷால் அதுக்கப்புறம் உங்களை எதுக்கும் செஞ்சிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இந்த இடம் வரைக்கும் குவாலிட்டி உங்கள் மைண்ட் ஒர்க் பண்ணுதுண்டா பயப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப தூரம் பயணிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ வழிகாட்டுறது தான் என் வேலை. சரியான முறையில் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட், அப்படின்னா டெஸ்டினேஷன் உண்மையை இப்போ நான் கேட்க போகிறேன். நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனை புரியணுமா இல்லையா? எதுக்கு படிக்கிறீங்கன்னு புரிஞ்சால் தானே அதுக்கு மேலே பிரெயினே ப்ராசஸே மாறும். நான் சொல்கிறது புரியுதா? உண்மையாக சொல்லுங்கள், ஸ்கூல் வந்தது எதுக்கு? அவர் கடைக்கு போகிறாரு பொருளை வாங்க, அப்படி தானே? அவர் ட்ரீமிங் ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட டெஸ்டினேஷனை சொல்லணும். எதுக்குமா ஸ்கூல் வந்தீங்க? விளங்கலை? மார்க்கெட் போவேன், படிக்க வந்தீங்க. வெரி குட், வெரி குட், மாஷா அல்லாஹ். டெஸ்டினேஷன் ஒரு அளவு புரிஞ்சிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம், ஆன்சருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மனமார்ந்த நன்றிகள். என்ன படிக்க வந்துட்டோம், வெரி குட். என்ன சில பேர் படிக்க வர்றதே இல்லை. ஸ்கூலுக்கே வந்தீங்க, உம்மா அனுப்பினதுனால வந்தோம், அவங்க அனுப்பாம விட்டாண்டா வீட்டில் இருப்போன்னு வாங்க. சரி, படிக்க வந்துட்டீங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன டெஸ்டினேஷன் ரெடி பண்ண போகிறோம், நானாக பேசக்கூடாது, நீங்கள் பேசினா தான் டெஸ்டினேஷன் ரெடி பண்ணலாம், ஒழுங்கான முறையில் உங்களுக்கு உங்களோட குறிக்கோளை காட்டலாம். என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்க வந்தீங்க? பாடங்கள் படிக்க வந்தீங்க. வெரி குட், வெரி குட். நம்ம பாடங்களை பிரிச்சுருவோமா? மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இப்படிலாம் படிக்கிறீங்க. சரி, இதிகாசம் படிக்கிறீங்க. எதுக்கு படிக்கிறீங்க? இறந்தவங்களை பற்றி படிக்கிறீங்க. ஏன் படிக்கிறீங்க? உயிர் பிச்சை எடுத்துருவீங்களோ? எதுக்கு படிக்கிறீங்க? அதை விட இப்போ உள்ள கதாநாயகர்கள், இந்த இப்போ உள்ள இந்த படம் நடிப்பாங்களே, அவங்கள பற்றி படித்தா உங்களுக்கு தூக்கமே போகாது இல்லையா? ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி
புதுசாக வந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏன் செத்து போனவங்களை பற்றி படிக்கிறீங்க? அவங்க திரும்ப வரமாட்டாங்களே ஏன்? ஓ, எனக்கு டைம் போகிறனால நானே ஆன்சர் பண்ணி கொண்டு போகிறேன். சரியா? ரைட். உங்களுக்கு கிளியர் இல்லை, கொஞ்சம் மங்கலாக இருக்குது. ஒரு ஆள் வீட்டு வாசலில் ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்குது, 11 வருஷமாக நிற்குது. அவர்கிட்ட போய் கேட்குறோம், எப்பா இந்த மோட்டர் சைக்கிள் 11 வருஷமாக நிற்குது, எதுக்கு வாங்குறீங்க? அவர் திரும்ப என்கிட்ட கேட்டால், அதான் எதுக்கு வாங்கினேன்னு கேட்டால் அவரை பார்த்து நான் என்ன சொன்னேன், ஒன்றா நம்பர் முட்டாள், 11 வருஷமாக எதுக்கு வாங்கினேன்னு தெரியாட்டி ஏன் வாங்கி நீங்கள் சும்மா நிற்குது? அந்த வீட்டில் யாருமே பயன்படுத்தலாட்டு நீங்கள் 11 வருஷமாக 10 வருஷமாக ஸ்கூல் வாரீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், விஞ்ஞானம் படிக்கிறீங்களே ஏன்? கணிதம் படிக்கிறீங்க, அல்ஜிப்ரான்னு ஒரு பாடம் XY எல்லாம் போட்டு செய்வீங்க, அக்ஷர கணித கோவு. அந்த பாடத்தில் XY எல்லாம் போடுவீங்களா? அந்த பாடம் என்றைக்காவது வாப்பா வீட்டுக்கு வந்து லாபநட்டம் பார்க்கணும் எனக்கு எக்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாரா? பயன்படுத்திருக்கிறீங்களா? அப்போ ஏன் கணிதம் படிச்சிங்க? நீங்கள் படிக்கிற பாடங்கள் இன்றைக்கு ஓஎல்ல படிக்கிற பாடத்தை என்றைக்காவது லைஃப்பில் பயன்படுத்தலாமா? இந்த 11 வருஷமாக ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிது, ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கல. சரி, விஞ்ஞானம் படிக்கிறீங்க, ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரோன் கார்பன் நைட்ரஜன் ஃப்ளோரின் எப்படியே படிக்கிறீங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு குறைஞ்சபட்சம் வீட்டில் போய் மாமா எனக்கு H2O கொஞ்சம் தரலாமா மாமா, தொண்டை கூட கறக்குது, ஒரு NaCl கொஞ்சம் போட்டு 100 செல்சியஸில் வச்சிடணுமா? உமா பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்டா நீங்கள் சுட தண்ணி உப்பு போட்டு கேட்டீங்க, மாமா கேட்டுமே பொட்டாசியம் பெர்மங்கன்ட் இருக்குதா மாமா, கால் இதாகிட்டு புள்ள பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. ஸோ புரியாது. நான் ஜப்பான் மொழியை படிச்சுட்டு வந்து உங்களோட பேசினா என்ன அர்த்தம்? நான் ஏண்டா அது நான் லூசுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் பேசணுமே தவிர எனக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் அவங்களோட பேச இயலாது. ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்றைக்காவது வீட்டில் போய் குறைஞ்சபட்சம் ஃபுட் சிட்டியில் போய் தண்ணி எடுக்க போகாது. H2O 1000 ml H2O விளங்குச்சா? அப்படி கேட்டிருக்கீங்களா? இல்லை. அதில் செல்சியஸை சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை. அது அப்படி நாம் யூஸ் பண்ணுறது சூடாக இருக்குதா கூலாக இருக்குதா இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த ஹைட்ரஜன் எதுக்கு, இந்த ஹீலியம் எதுக்கு? இதை விட குக்கரி கிளாஸ் போயிட்டீங்கன்னா சூப்பராக கேக் போட்டிங்கன்னா கடையில் போட்டு விற்கலாமா? ஸ்கூலுக்கு போய் ஹைட்ரஜன் ஹீலியம் ஏதாவது நான் படிச்சுட்டு வரேன் கொரியாவுக்கு போய் கொரியன் லாங்குவேஜை படிச்சுட்டு இலங்கைக்கு வந்தால் என்ன பலன்னு கேட்குறேன். இல்லை நான் படிச்சிருக்கிறேன், நான் படித்ததுக்கு அது பலன் இருக்கணுமே, பிரயோசனம் இருக்கணுமே. தயவு செய்து படிக்காதீங்க என்று சொல்லத்தான் வந்தேன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். ஆமாம், அதான் உண்மை. நான் என்ன சொல்ல வரேன்டா, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பலன் இருக்கணும். இப்போ உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிரின்சிபல்லாம் என்ன ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ண போகிறாங்க. ஏனண்டா ஸ்கூலுக்கு வந்து மைக்கை பிடிச்சிட்டு படிக்காதீங்கன்னு நான் தைரியமாக சொல்ல தான் போகிறேன். ஏனண்டா நிஜமாக நீங்கள் படிக்காதீங்க. ஏன்டா ஹைட்ரஜன் ஹீலியம் படிச்சு உங்களுக்கு என்ன இருக்குது? கணிதம் படிச்சு என்ன இருக்குது? இறந்தவங்களை பற்றி படிச்சு என்ன இருக்குது? எனக்கு நீங்கள் சொல்லணும். அதை விட டெய்லரிங் கோர்ஸ் படிங்க. உங்களுக்கு அட பாவிக்கலாம், எதுக்கு கைத்தட்டணும்னே தெரியாமல் கைத்தட்டிட்டீங்க. சரி, அப்போ ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியாம படிக்காதீங்க, புரிஞ்சு படிங்க, அப்பதான் அது விளங்கும், அல்ஃபாக்கு போகும். உண்மையா சொல்ல போனா இது ஏன்னு தெரியாம நீங்க படிச்சதுல உங்க பிரெயின் ஆக்டிவ் ஆகாது. நான் இதுவரைக்கும் பேசினது மிராக்கிள் பிரெயின், அமேசிங் பிரெயின். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான ஒரு மூளையை நமக்கு தந்திருக்கான். இட்ஸ் பிரெயின், பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி பாடி. எங்க பாடியில் உள்ள பெஸ்ட் ஆர்கன் இது. விளங்குச்சா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அவ்வளவு அற்புதம். இந்த அற்புதம் நிறைஞ்சதை ஒன் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குமா? அது சும்மா ஒன்னாகாது, சும்மா ஒன்னாகாது. ஸோ எதுக்கும் அதுக்கு தேவை வை, ஏன் இது, எதுக்கு இது, என்ன ரீசனுக்கு இது, இதால் என்ன நடக்கும், அல்லது அது லாஜிக், இன்னொரு செக்ஷனில் இமோஷன். இந்த ரெண்டில் ஒன்று டச் ஆகும். இது சொல்லுவாங்க லாஜிக்கல் டச் ஆர் இமோஷனல் டச். நீங்கள் ட்ரிப் போகல ஏன் இது எதுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இட்ஸ் வெரி ஹாப்பி டே, நான் ஃபன்னாக இருக்க போகிறேன், ஹாப்பியாக இருக்க போகிறேன், சிரிக்க போகிறேன். அந்த டைம் இமோஷனல் டச். லாஜிக்காக ஒன்று செய்ய போகல, நீங்கள் போய் சயின்ஸ் படிக்க போகல, அது லாஜிக் பார்ட், பிரெயின் லெஃப்ட் பார்ட். இந்த பார்ட் கேட்கும் ஏன்னு கேட்கும், ஆன்சர் தெரியாட்டி அது சும்மா இருந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹார்டாக படிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது பிடிச்சி ஒரு பிள்ளைக்கு பசியே இல்லை, பிடிச்சி வாயை திறந்து புட்டி, இது உம்மாக்கு இந்த பெரிய குழி, இது மாமாக்கு, இது வாப்பா கண்டு உம்மா ஊடு ஃபுல்லாக ஓடி அவனை கஷ்டப்படுத்தி அவனை இழைச்சி போய் போதும் மாமா இதுக்கு மேலே வேணாம், இந்த அளவுக்கு வயிறு சின்னவனுக்கு. இப்படி யார் சாப்பிட சொன்னது? நீங்கள் பசியில் இருப்பீங்க. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைக்கு நோம்பு பிடிக்க பாருங்கள், பசியில் இருக்கவே இருக்காது. அது பசியில் இருந்தால் அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா பசி பொறுக்கு அல்லது பெரியவங்களுக்கு இல்லை, சின்னவங்களுக்கு சின்னது அழுவும். அது பசி வர காட்டியும் இருந்து சாப்பாடை போட்டால் வா இப்படி துறப்படும், ஆண்டு போடுங்க அவசரமாண்டும். உண்மை யாரோ பேசி பிணைஞ்சாங்கடா எனக்கு பசிக்குது போடுங்கண்டும். நம்ம பசிக்காமலே அந்த பிள்ளைக்கு அதை ஓடி பிடிச்சி விளையாட்டு வைக்கிறோம். அது ஓடுறது, அது ஒளிகிறது, அதை இழுத்து எடுத்து வாயை திறந்து ஒரு போடு, அம்மாடி ஒன்று போட்டாச்சு, இன்னும் 8 பேலன்ஸ், இது மாமாடுன்னு சொல்லி அதை போட்டாச்சு. ஸோ அந்த தேவையை உண்டாக்கி பிள்ளைகளுக்குள்ள அந்த பசி வந்தால் அதுவாக வாயை திறக்கும். இதே மாதிரி பிரெயின் ஒன்றை அப்சர்வ் பண்ணணும். மாரியா மொண்டசிரின்னு ஒரு அம்மா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அடுத்த லைனில் இருக்கிறாங்க. மாரியா மொண்டசிரி இல்லை, புத்தகத்தில் இல்லைம்மா. மொண்டசரின்னு போவீங்களே, சில இடத்துல மொண்டசோரி என்றுவாங்க, மொண்டசிரி என்றுவாங்க, ஏதோ அது அம்மாவோட பேர். அவங்க அம்மா எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியாது. அந்த அம்மா பேர் மாரியா, அவங்க பேர் வந்து மாரியா மொண்டசரி.
அந்த மொண்டசரி என்ற அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு புக் எழுதினாங்க, த அப்சார்மன் மைண்ட். சாதாரண ஒரு தண்ணியை ஊற்றி ஸ்பாஞ்சை வச்சா ஸ்பாஞ்ச் அந்த தண்ணி உறிஞ்சி எடுக்கும் பாருங்க. அவங்க சொன்னாங்க, சின்ன புள்ள மனசு எதெல்லாம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். அவ்வளோ பவரான மனசு. அந்த அம்மாவுக்கு கௌரவமாக தான் நர்சரிகளுக்கு அந்த அம்மாவோட பேரே வச்சாங்க மொண்டசரியன். ஏன்னா அந்த அம்மாவோட தத்துவம் தான் நர்சரியில் நடந்துச்சு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பிரெயின். இந்த பிரெயின் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண தொடங்கினா என்னென்னமோ நடக்கு. இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சது கண்ணா மூக்கா வாயா பல்லா? இந்த தொங்கல் பல்லு தான் கண்டுபிடிச்சிச்சு. அதால் சப்ப தான் முடியும். இதை கண்டுபிடிச்சது எது? நான் மனுஷன் பேரை கேட்கல, எலெக்ஷன் கிரஹம்பெல் கேட்கல. இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது எது? கண்ணா மூக்கா வாயா காதா காலா? ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம் எம்சிக்யூவில். பிரெயின், மூளை கண்டுபிடிக்குது. அந்த மூளை உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? இந்த பூமியில் அடுத்த பக்கத்தில் அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கிற பிரெயின் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? அப்போ அவங்க இதை கண்டுபிடிக்கிறாங்களே, நம்ம நாட்டிலேயே இந்தியா பக்கத்தில் யாருமே கண்டுபிடிக்கலன்னு என்ன பிரச்சனை? ஆக்டிவேட் பண்ணி இல்லை போல அர்த்தம். கையில் சிம் இருக்குது, இன்னும் ஆக்டிவேட் பண்ணல, கால் வருவதில்லை. ஓகேதா? ஸோ பிரெயின் ஆக்டிவ் பண்ண வேண்டியிருக்குது, அதை யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதை மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கு பகலைக்கு ஜும்மாக்கு பிறகு இந்த ஃபாத்திமாவில் நான் ஒரு 1/2 கிலோ இரும்பை இந்த கூரைக்கு மேலே பறக்க விட போகிறேன்டா, முழு புத்தளம் வருமா வராதா? 1/2 கிலோ இரும்பு பறக்க விடுறாங்களாமே. வருவாங்க, நிகழ்ச்சி முடிய போக்களையும் வந்துட்டே இருப்பாங்க. 1/2 கிலோ இரும்பை பார்க்குறதுக்கு 1/2 கிலோ இல்லை டொன் கணக்கு இரும்பு 35,000 ஃபீட் அடி மேலே பறக்குது. இரும்பை எடுத்துட்டு மனுஷனை உட்கார வச்சு ஒரு ஆள் 100 கிலோ 80 கிலோ எடுத்து போகிற பேக்கேஜ் 40 கிலோ எல்லாத்துக்கும் சீட் கொடுத்து 400 பேசஞ்சர்ஸ் ரெடியாக போகுது. ஃப்ளைட் 35,000 ஃபீட் பறக்க போகுது. இது பறக்குமா உளுந்துருமான்னு பயத்தில் தான் நம்மால் நிற்பான். ஏன்டா அப்போ தான் உள்ள சூறாலாம் நினைவு வரும். ஓதிட்டு ஏன்னா அவ்வளோ மேலே பறக்குது, 35,000 ஃபீட், இவ்வளோ பெரிய இரும்பு பறக்குது. இதை கண்டுபிடிச்சது மூக்கா வாயா காதா நாக்கா? மூளை. அந்த மூளை நமக்குள்ளே இருக்குதா? ஆமாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், பிரெயின் இட்ஸ் அமேசிங். அது மிக அற்புதமானது, மிக அவ்வளோ புதுனா. அது ஒழுங்காக பார்க்காட்டி யூஸ் பண்ணாட்டி நம்ம ஃபெயிலியர். காட்டுக்கு போங்க, காட்டில் சிங்கம் இருக்குது. சிங்கத்தில் பல்ல பார்த்துருக்கீங்களா? கண்டிருப்பீங்க. அந்த பல்லு முன்னாடி நம்ம பல்ல கொண்டு போய் வச்சா அப்படி இருக்கும், சிரிக்கும். நீங்கள் போய் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. ஏன்னா அதில் பல்லு சைஸுக்கு. யானைக்கு முன்னாடி நாங்கள் இந்த யானைன்னு சொன்னால் யானை ஒரு அடி மிரிக்கும், கை காலெலாம் செதறி போயிடும். ஆனால் நிஜமா மனிதன் குதிரையோட ஓட வேணுமா? குதிரை ஓடுற ஓட்டத்தில் அவ்வளோ வேகம், ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். இந்த விலங்குகளோடு எடுத்துக்கொண்டா அதோட எங்களுக்கு ஃபைட் பண்ணிடலுமா? எங்கள் நெகத்தை காட்டினா சிங்க நெகத்தோட வச்சா சிங்கம் கிழிச்சு கொதறி எடுக்கிற நெகம். அப்படிப்பட்ட விலங்குகள் இருக்குது. காட்டுக்கு போனால் காட்டில் ராஜா சிங்கம், அது மனுஷன் இல்லாட்டு. மனுஷன் வந்த பிறகு காட்டுக்கு ராஜா நாங்கள் தான். எங்களுக்கு வேணும்னா காடை அழிக்கலாம், காடை வளர்க்கலாம். ஸோ இது அவ்வளோத்தையும் நாங்கள் ஆள போகிறோம். ஸோ எங்களுக்கு அந்தளவு கண்ணுண்டு இல்லையே. நாயோட நாக்கு ரொம்ப நீட்டம். எங்களுக்கு இந்த சுட்டி நாக்கில் இத்தனை லாங்குவேஜ் பேசலாம்டா. நாய் இவ்வளோ லாங்குவேஜ் பேசுமா இருக்கு. நாய் மல்டி லாங்குவேஜ் தான். ஏன்னா அவ்வளோ நீட்டு நாக்கு. நாக்கு போட்டிருக்காங்களா? ஆனால் பேச முடியாமல் இருக்குது. ஸோ விலங்குகளுக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. சிங்கங்கள் 10 உட்கார வச்சுட்டு இந்த ஃபேனை கண்டுபிடிங்க 100 வருஷம் டைம் கொடுத்தா கண்டுபிடிக்கலுமா? மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண கொடுத்தா யானைகளுக்கெல்லாம் சேர்த்து யானை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி கொள்ளலாம். இங்கே தண்ணி இருக்குதா, வில்பத்தில் அந்த பக்கம் இருக்குதா, அன்றாத பக்கம் இருக்குதா, மெசேஜில் போட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் தேவையான ஃபேஸையும் போட்டுக்கோங்க. நான் தான் இந்த யானை பேசுகிறேன்னு கொடுத்தா செய்யுமா? ஒரு காலமும் நடக்காது. மாடுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், பார்க்க தெரியும். அதே மாதிரி இந்த மூளையால் சாப்பிட இயலும், தூங்க இயலும், பார்க்க இயலும். இதே விஷயம் நடந்தால் நாங்கள் யார்? நாங்கள் யார்? மாடு. என்ன மனுஷன்? என்ன விளங்கலை? மாடு. அதே வேலை நாங்களே செஞ்ச அதே மூளையோட. ஏன்னா மாட்டு மூளையை நீங்கள் கண்டிருப்பீங்க, வீட்டில் போட்டு சாப்பிட்டு இருப்பீங்க. ஓகேதா? சில பேர் சாப்பிட மாட்டீங்க, ஈயாண்டுவீங்க. ஆனால் மாட்டு மூளை மாதிரி தான் மனுஷ மூளை. எங்கள் மூளையோட யானை மூளை பெருசு. இந்த பக்கம் பின்னாடி ஒன்று இருக்கு. எங்களுக்கு மூளை வேறு. எங்களுக்கு 2 பக்கம், ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின். அதுக்கு அப்படி இல்லை, ரைட் லெஃப்ட் பின்னாடி. இந்த பெரிய மூளை என்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூளையோட பெரிய மூளை. எவ்வளோ பெரிய அறிவு! அதுக்கு என்னெல்லாம் தெரியும்? அணுகுண்டை பற்றியெல்லாம் தெரியுமா இருக்கும் இல்லையா? சயின்ஸை யானை உட்கார வச்சு படிச்சு கொடுத்தா இந்த பெரிய மூளை. மூளை சைஸில் இல்லை விஷயம். எறும்புக்கு மூளை இருக்குதான்னு டவுட் ஆகிற அளவுக்கு எறும்பே சின்னது. அதுக்கு உள்ளது யானைக்கு இல்லாமல் போயிடும் சில வேலை. அந்த அளவுக்கு சைஸில் முக்கியம், யூஸ் பண்ணுறதா முக்கியம். யூஸ் பண்ணுறதா முக்கியம். அதனால் சில பேருக்கு ரொம்ப பெரிய மண்டை இருக்கும். அதுக்கான நினைக்கக்கூடாது புத்தகத்திலே பெரிய மண்டை இவருக்கு தான் பெரிய அறிவாளி. மண்டை சைஸை பார்த்தெல்லாம் அறிவாளியை தீர்மானிக்க இயலாது. ஆனால் பிரெயினை பொறுத்தளவில் பிரெயினை யூஸ் பண்ணணும். அதை ஆக்டிவ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தா விசிட் ரொம்ப பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதை ஆக்டிவ் பண்ணுற விதத்தில் தான் பிரச்சனை. ஓகேதா? ஸோ எங்களுக்கு நாங்கள் மனுஷன் ஏன் சொல்கிறோம் தெரியுமா? நாங்கள் கண்ணால் பார்க்க போக்கல இந்த பிரெயினில் சில பகுதி ஆக்டிவ் ஆகணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலக்கது ஜரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களையும் ஜின்களையும் நாங்கள் அதிகமானவங்களை நரக நெருப்புக்கு படைச்சோன்றோம். என்ன அரபே?
நரக நெருப்பு படிச்சியா? மனிதர்கள் அதிகமானவங்க அல்லாஹ் கூப்பிடுறான். வலக்கது தரஅனா லி ஜஹன்னம் கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அதிகமான ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்துக்கு படைச்சோம். ஏன் யா ரப்? என்ன ரீசன்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்னுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவங்களுக்கு கல்புகளை கொடுத்தோம், சிந்திக்கல. அவங்களுக்கு உள்ளங்களை கொடுத்தும் சிந்திக்க மறந்துட்டாங்க. வலவும் ஆயுனில்லா யுபசிருன பிஹா. கண்களை கொடுத்தும் பார்க்கல. என்னையெல்லாம் நான் நல்லா பார்த்தேன், படமெல்லாம் நிறைய பார்த்தேனே. அது ஆடு மாடு பார்க்குற மாதிரி அல்லாஹ் அந்த பார்வையை சொல்லலை. நீங்கள் புல்லை பார்த்தா அது ஏன் பச்சையாச்சு, அது எப்படி இது வந்துச்சு, இந்த மரம் ஏன் இப்படி ஆச்சு, ஒரு விதையில் இவ்வளோ இருக்குதா, இந்த சிந்தனை பிறந்தா அவங்க பிரெயின் ஆக்டிவ். அல்லாஹ் சொல்லலை வலவும் ஆயுனில்லா யுபசிருன பிஹா. கண்களை கொடுத்தும் அவர்கள் பார்க்கவில்லை. இறைவா அத்தனையும் பார்த்தானே, யூடியூப்லேயே தான் இருந்தான் அந்த மனுஷன். அந்த பார்வையை சொல்லவில்லை, மனிதன் பார்க்க வேண்டிய பார்வை. வலவும் ஆசானுன் லா யஸ்மஊன பிஹா. காதுகளை கொடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை என்கிறான். அல்ல எவ்வளவு உருபலாயெல்லாம் எங்கள் அம்மா கேட்டாங்க. அடுத்த வீட்டில் நடந்தது அவ்வளவுமே வாப்பாக்கு சொன்னாங்களே, கேட்டுத்தானே சொன்னாங்க. அதை இல்லை, வலவும் ஆசானுல்லா யஸ்மஊன பிஹா. காதுகளால் கேட்கிறது அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. அந்த கேட்டது அறிவுபூர்வமாக வரணும். அப்படி உள்ள விஷயங்களை கேட்டீங்களா, அங்கே போய் தூங்கினீங்களா, அதை கேட்காம அடம் பிடிச்சிங்களா? இப்போ அல்லாஹ் வைக்கிறான் ஒரு பேர் அவங்களுக்கு, மனுஷனுக்கு அல்லாஹ் வைக்கிறான் ஒரு பேர். உலாயிக்க கல்லன்னாம். அவங்க ஆடு மாடு மாதிரி. நான் கொஞ்சம் சுருக்கி சொல்கிறேன். கால்நடை மாதிரி தான் குர்ஆன்ல வருது. அன்ஆமண்டா கால்நடை. அவங்க கால்நடைகள் போன்று, கல் அன்ஆம். அன்ஆம்னு சொல்ல, அவங்க கால்நடைன்னு சொல்ல, அவங்க கால்நடை மாதிரி. நம்ம பாஷையில் சொன்னா அவங்க மாடு மாதிரி. பல்ஹும் அதல். நோ நோ நோ, அதை விட கேவலம். ஆடு மாடுக்குள்ள மூளையில பார்க்க தெரியுது, புல்ல சாப்பிடுது, தூங்குது. இவங்களுக்குள்ள மூளையில் இவங்க அதே ப்ரோசஸ் செஞ்சா மாடை விட கேவலமா இல்லையா? இறைவன் எப்படி கொண்டு வந்து சொல்றான் பாத்தீங்களா? மாடி இல்லடா, மாடை விட நீ கேவலம். பல்ஹும் அதல், அதை விட கேவலம். ஒரு நரகத்துக்கு போறதுக்குரிய குவாலிஃபிகேஷன் சிந்திக்காமல் இருக்கிறது. இறைவன் தந்த அறிவால் உலகத்தை பார்க்காதது, இறைவன் தந்த அறிவால் தன்னுடைய ஆர்கன்ஸை பார்க்காது. பிரெயின் ஆக்டிவிட்டி, கண் எப்படி நடக்குது, இந்த கண்ணால் பார்க்குற நேரமே பிரெயின் ஒரு பகுதி ஒன்றானா சேவ் நடக்கும். கண்ணால் பார்க்க போகலே சிந்தனை பிறக்கும். ராக்கெட் சயின்ஸ் பேசுகிற டைமில் அவனுக்கு சிந்தனை பிறக்கும். இப்படி செஞ்சால் இங்கே போகலாம், இப்படி நடக்கும், இவ்வளோ தூரத்துக்கு போகலாம், கேமராவை அனுப்பி இங்கேருந்து பார்க்கலாம், நிறைய ஐடியாஸ் பிறக்கும். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அந்த பிரெயின் உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன், அந்த பிரெயின் இருக்குதா இல்லையா? இப்போ நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்க. உண்மையாக இருக்குது. பிரெயின் ஆன் பண்ணணும். கார் இருக்குது, காரை இப்போ டிரைவ் பண்ண தெரிஞ்சா ஓகே. கார் வந்ததுக்கு வேலை ஜப்பான்லேருந்து எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி, அதை ஓட்ட தெரியாட்டி, ஸோ பிரெயினை யார் இழுத்துட்டு போக போறீங்க? பிரெயின் ஆன் பண்ணுறது பிரெயின் நீங்கள் தான். புரிஞ்சுச்சா? டேட்டாஸ் இன்புட் ஆகினா பிரெயின் ஒன் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சரியாக ஆன் பண்ணிட்டோம்டா இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அங்கால நீங்கள் படிக்க போகிறீங்க. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அந்த ரஹ்மத்தை நசீபாக்கியிருந்தா இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து பல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த சிந்தனையோடு மாற போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2003-4 நம்ம தொடங்கினோம் இந்த ஸ்கூல்களில் போய் நிகழ்ச்சி செய்கிறது. இன்றைக்கு நான் அதோடைய பெருபேர்களை காண்ற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹி சந்தோஷப்படுறேன். அண்மையில் ஒரு ஊர், அந்த ஊரில் பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நான் போனேன், கடுமையான வரவேற்போடு அந்த ஊரில் நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி மாதிரி பள்ளி தலைவர்கள் எல்லாம் வச்சு ஒரு மலைக்கு, அது மலையகம் உழப்பனை, அந்த மலையகத்தில் போய் ஒரு பெரிய நல்ல சீனரி உள்ள இடத்துல ஒரு பெரிய ரெஸ்ட் ஹவுஸ் போட்டிருந்தாங்க. எல்லாம் உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி நாளே வந்துடுங்க, நாளைக்கு பெரிய நிகழ்ச்சி, ஸ்கூலை தாண்டி ஊரையே கூட்டி ஸ்கூல் டைமில் பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன், எனக்கு நிகழ்ச்சி தலைப்பு சாதாரணமாக பெற்றார்களுக்கு தான் அந்த நிகழ்ச்சி, அவங்க படிப்பு சம்மந்தமாக பேசுங்கன்னு பிள்ளைகளுக்கு. ஆனால் இரவு சாப்பாடுக்கு வந்தவங்க ஊரில் உள்ள அவ்வளோ பேர்லேயும் முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஏன் என்று கேட்டால் அவங்க சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட், உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி படித்த ஒரு லெக்சருக்கு கலந்து கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட் காரணம் என்னென்னு கேட்டால், அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவர் 8ஆம் ஆண்டில் என்ன ஒரு லெக்சருக்கு கலந்து கொண்டிருக்கிறார், எனக்கு அவர் சரியாக தெரியாது. வந்தால் நான் அன்றைக்கு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு, அவர் படிப்பில் ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் படிச்சு தான் ஆகணும், உங்களால் புரியுமெண்டா அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்கார். வீட்டுக்கு போய் 7ஆம் ஆண்டு புக்கை பெற்றிருக்கிற மேக்ஸ் 8 புரியலை, 7 புரியலை, 6 புரியலை. அவங்க சொன்னதை வல்லாஹி நான் சொல்கிறேன், 6 புரியலை, 5 புரியலை. அது கொஞ்சம் தடமாத்தும். இல்லை என்னால் முடியும் என்று 4லேருந்து தொடங்கியிருக்கிறார். அவர் இப்பொழுது இன்ஜினியர். அவர் என்ன சொல்கிறாருண்டா, எங்கள் ஊருக்கு இந்த நிகழ்ச்சி தேவை என்பதற்காக வேண்டி பிரம்மாண்டமான செலவில் ஒரு பெரும் ஏற்பாடில் அந்த ஏற்பாட்டாளர்கள் அந்த நிகழ்ச்சியை செஞ்சுருந்தாங்க. நேற்றைய தினம் நான் கம்பீரிகா சேவையில் பிரின்சிபல் பேசும் வரைக்கும் எனக்கு தெரியாது, மேடையில் பேசினார். நான் இப்போ 10 வருடங்களுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு போயிருக்கேன். 2014 நான் போனது.
ஸோ நேற்று நிகழ்ச்சியில் பிரின்சிபல் சொல்லும் வரைக்கும் இந்த அவர் அப்பொழுது ஆசிரியராக இருந்தவர். ஸோ அவர் அறிமுகப்படுத்துகிறாரு, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்க. எங்கள் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் பல்கலைக்கழகம் வீதாசாரம் ரொம்ப கம்மி. 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரின்சிபலோட பேசியிருக்கிறாங்க. சார், இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நாங்கள் படிக்க போகிறோம், எப்படியோ நாங்கள் பல்கலைக்கழகம் போவோம். அந்த கான்ஃபிடென்ட்டை நான் பார்த்தேன், அந்த பிள்ளைகள் பேசினதை பார்த்தேன். அவர் சொன்னார், அவங்க எல்லாம் பல்கலைக்கழகம் போனாங்க சொன்ன மாதிரியே இவன்கிட்ட நிகழ்ச்சிக்கு போகிற அந்த மாற்றத்தை நான் கண்கூடாக பார்த்தேன். என் நிகழ்ச்சியை சொல்லலை, அல்லாஹ் அருள் புரியணும் என்று சொல்கிறேன். ரஹ்மான் இந்த பிரெயின் இவ்வளோ சரியாக ஓப்பன் ஆச்சுன்னு வைங்க, அது உங்களுடைய இண்டையிலிருந்து உங்கள் நகர்வை மாற்றும். என்னுடைய நண்பன் ஒரு ஆள் இருந்தார், இது ஏன் நிகழ்ச்சியால் தான் நடக்கும்னு நான் சொல்லலை. என் நண்பன் ஒரு ஆள், அவருக்கு நான் நிகழ்ச்சி செஞ்சதே இல்லை, ஆனால் அவருக்கு கதை அவங்க வாப்பா போலீஸ், உங்கள் ஊர்லேயும் அவர் இருந்திருக்கிறார். அவர் சொல்லுவார், நான் ரொம்ப பெரிய சைத்தானா பார்க்கண்டா, அவ்வளோ போய் சண்டை பிடிப்போம். வாப்பா போலீஸ்னால ஒவ்வொரு இடத்துல அவங்க டிரான்ஸ்ஃபர் எடுத்து போயிடுவாங்க. நான் படிக்கவே இல்லை, என்னுடைய ஓஎல் பகுதியில் டைமில் எனக்கு ஒரு லெக்சர் கேட்க கிடச்சிச்சு. அப்போ நான் அதை கேட்டேன், எனக்கு அப்போ படிக்கணும்னு தோணுச்சு. பிரெயின்ட நான் ஆக்டிவிட்டியை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அது எவ்வளோ அற்புதம் என்று சொல்கிறேன். ஸோ நான் படிக்க தோணுச்சு, நான் படித்தேன். ஓஎல் போர்டரில் பாஸ் பண்ணினேன். அட்வான்ஸ் லெவல் ஆப்பில் நான் படித்தே ஆகணும்னு முடிவெடுத்தேன். நான் படித்து கிளம்பு கேம்பஸ், அவர் கலனி கேம்பஸ், அவர் பிகாம் ஸ்பெஷல் செஞ்சு சிமா குவாலிஃபைட் ஆகி அவர் இப்பொழுது பெரிய ஒரு இடத்துல நிற்கிறாரு போர்டரில். அவர் எப்பயும் சொல்லுவார், அந்த லெக்சர் என்னை மாத்துச்சு. அவர் ஆசான் யாருன்னு தெரியாது, அது பேசினது யாருன்னு தெரியாது. இது என் நண்பன் வளாகத்தில் சொல்கிறேன், நான் செஞ்சுத்தான் அந்த பெருமை எனக்கு வரக்கூடாது என்பதுக்கு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யாரையும் எந்த நேரத்திலையும் தேர்ந்தெடுக்கலாம், எந்த மூமெண்ட்லையும் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் a good very good opportunity. ஒரு அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. கவனமா இந்த இடத்துல உங்க பிரெயினுக்கு நீங்க கான்ஃபிடென்ட் உள்ள போட்டீங்கடா, இதுக்கு பிறகு நீங்க ஆக லாஸ்ட்ல இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆகலாம். பில் கேட்ஸ் வகுப்புல லாஸ்ட், அவர் சம்பளம் கொடுக்கிறார், வகுப்புல ஃபர்ஸ்ட் ஆனவருக்கு அவருக்குள்ள கான்ஃபிடென்ட் தான் வேர்ல்ட்ல ரிச்சஸ்ட் பர்சன் இடத்துக்கு அவர் வர்றார். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாமஸ் ஆல்வா எடிசனை பொறுத்தளவில் ஸ்கூல்ல இருந்து விரட்டப்பட்ட புள்ள, ADHD ஹைப்பர் ஆக்டிவ், டீச்சரோட எப்பயும் சண்டை, விரட்டி விடுறாங்க, போய் வாசி பாருங்க 2ஆம் ஆண்டுல. ஆனால் அவங்க உமா கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க, நோ மை டியர் யூ கேன் டு இட், உன்னால முடியும்டா. அவங்க உமா சொல்றாரு, அவர் எழுதுறார் 16 வயசுல போஸ்டன்ல அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கிற ஏப்ரஹாம் லிங்கன் நிற்கிற நேரம். அப்போ நான் அமெரிக்கா ஸ்டேஷனில் எனக்கு 16 வயசு, நான் பேப்பர் விற்கிறேன். அவர் எழுதுறார், வெக்கம் இல்லாமல் அவர் எழுதி வைத்திருக்க 1300க்கும் மேற்பட்ட பேட்டனுக்கு சொந்தக்காரர். அமெரிக்காவுடைய வீதிகள் எல்லாம் கேஸ் லாம்புகளால் அலங்கரிக்கப்பட்ட நேரம். அவருடைய தத்துவத்தை மாற்றி அமைத்தவர், ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல்ல இருந்து வெளியாக்கின ஒரு ஸ்டூடெண்ட். அவர் எழுதுறார், தன்னுடைய தாய்க்கு எழுதின கடிதமும் இருக்குது. என்ன சொல்கிறார், 1000க்கு மேற்பட்ட 1300க்கும் மேற்பட்ட பேட்டன் அவர் பேரில் அவர் கண்டுபிடிச்சேன்னு போடப்பட்டுச்சு. போஸ்டன் இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள சயின்டிஸ்ட் இருக்கிற ஊர். அமெரிக்காவுடைய நியூயார்க், வாஷிங்டன் மாதிரி மிக முக்கியமான ஒரு ஊர், அறிஞர்கள் இருக்கிற ஊர் போஸ்டன். போஸ்டனுக்கு போய் வேலை தேடுறார். அவர் எழுதுறார், நான் எப்படி தெரியுமா, அமெரிக்கா பேப்பர்ல ஒரு நாள் ஒரு செய்தி வந்துச்சு, ஒரு தலைப்பு செய்தி, என்ன கரண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஆனா எலக்ட்ரிசிட்டியால பத்திர எரிகிற பல்பு இல்ல, கேஸால எரிகிற லாம்பு தான் இருக்குது. பல்பு கேஸால எரிகிற பல்பு இருக்குது. ஆனா இது எலக்ட்ரிசிட்டி என்பது பவர் உண்டு, அந்த பவரால இந்த லாம்பு பத்த வைக்க இயலும்டா. அதுக்கு ஒரு பல்ப் கண்டுபிடிக்கணும், லாம்பு கண்டுபிடிக்கணும். யாரு கண்டுபிடிக்கிறாங்க இவ்வளவு மானியம் அரசாங்கம் கொடுக்கும், இவ்வளவு டாலர்ஸ். அமெரிக்காவில் எப்பயுமே நம்ம நாட்டில் பத்திரிகையில் சில செய்திகள் வரும், அங்கே ஆக்சிடென்ட்டாக இங்கே இதான் கவலைக்குரிய தகவல்கள் மட்டும் வரும் அதிகமாக. ஆனால் அங்கே யாராவது இருந்தால் பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, பெரிய இடத்துல வரும், கவர்மெண்ட் இத்தனை கோடி கொடுக்குது இதை கண்டுபிடிச்சா. எங்கேயோ குக்கிராமத்தில் ஒரு ஆளுக்கு அது புரிஞ்சா, அவன் பிரெயின் ஆக்டிவ் ஆகினா அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பான். ஸோ அவங்க பத்திரிகைகள் இப்படி செய்வாங்க. சொன்ன உடனே இவர் பார்க்கிறார், அவர் எழுதுறார் அவருடைய இதில், என்னுடைய நண்பன் ஒருவர் வந்து கேட்டார், தாமஸ் வாட் ஆர் யூ டூயிங், என்னப்பா பண்ணுறீங்க, என்ன இப்படி, ஏன்னா நான் அவ்வளோ வறுமை, என் சம்பளம் நான் கொஞ்சம் சின்ன ஒரு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதில் போனால் எனக்கு கிடைக்கிற சம்பாத்தியம் கம்மி, நான் அதில் போய் ஒவ்வொன்றா வாங்கிட்டு வருவேன், ஒவ்வொரு அதாவது தும்பு தடி அதெல்லாம் வாங்கிட்டு வரல, மூலகங்களை வாங்கிட்டு வருவேன், ஒவ்வொன்றா வச்சு 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 ஆய்வு பண்ணுவேன். அவன்கிட்ட கேட்குறான், தாமஸ் வாட் ஆர் யூ டூயிங், என்னப்பா பண்ணுறீங்க. அவர் சொல்றாராம், பத்திரிகையை காட்டி இதை கண்டுபிடிக்க போகிறேன். அவன் கேட்டான, நீங்க தாமஸ் டபுள் PhD முடிச்சவங்க இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கு, அவங்களால இயலாதது ஒன்னால முடியுமா தாமஸ், விட்டுட்டு வேலையை பாரு, வேஸ்ட், அது நடக்காது. என்ன உலகத்தில் இது வரைக்கும் கரண்ட்ல போட்ட பல்பை யாரும் காணல, தாமஸ் மனசுல மட்டுமே அது இருக்குது, அந்த பையன் மனசுல இருக்குது. ஸோ நான் செய்வேன். அவன் என்ன தெரியுமா சொன்னாராம், அவன் நெகட்டிவாக பேசுகிறத ஒரு பாசிட்டிவாக மாற்றினாரான். இப்போ எவ்வளோ பொருள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்ராக்சிமேட்லி more than 1000, அன்னளவா ஒரு 1000க்கு மேலே. ஓ மை டியர், ஓ 1000க்கு மேலே பொருட்கள் எவ்வளவு சல்லி எவ்வளவு வீணாக்கிட்டு நீ வாழக்கூடாத விட்டு. அவன் சொன்னானா, நான் 1000 இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது செக் பண்ணுறதுக்கு, அதில் நான் கண்டுபிடிச்சிருவேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, என்னை விடு. நம்பிக்கை, விடாமுயற்சி, நம்பிக்கை. ஒரு நாள் தாமஸ் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன். கண்டுபிடிச்சாண்டு அவர்கள் எழுதுகிற லெட்டர் ஃபர்ஸ்ட் அம்மாக்கு
பேட்டன் கிடைச்ச பிறகு அவர் எழுதின கடிதத்தை வச்சிருக்கிறாங்க. உமாக்கு எழுதுறாரு, மாமா நான் இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்டேன் மாமா, நான் எவ்வளவு பணத்துக்கு சொந்தக்கார மாமா. ஹாப்பியான அந்த கடிதத்தை தாமஸ் அவங்களை கான்ஃபிடென்ட்டை உருவாக்கின தாயை டீச்சராக பார்த்து எழுதின கடிதத்தையும் பேசுவார்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். நான் பேசுறதை வெறுமன காதல கேட்டுட்டு போக கூடாது, நடக்கும் என்ற நம்பிக்கையோட இறைவனோட நீங்க தொடர்பு வைக்கணும். ஆபிரகாம் லிங்கனை பொறுத்தளவில் அமெரிக்காவில் 52 தடவை தோத்தவர். அரசியல்வாதிகளை சில பேர் தோத்து 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 லாஸ்ட் வருவாங்க. ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை சொல்றாரு, அவர் சின்ன தாடி வச்சிருப்பாரு, அவர் சொல்ற நான் பிரசிடென்ட் ஆனதுக்கு ரீசன் இந்த தாடியா இருக்குமென்றார் ஒரு தடவை. ஏண்டா எனக்கு ஒரு பெரிய பர்சனாலிட்டி இல்லை, நான் ஒரு நாள் சாப்பிட்டு நிற்கிறேன், நான் அரசியல் நிற்கிறேன், என் தாத்தா மாதிரிலாம் நிற்கிறாங்க, ஓ ஆம்பிஷன் என்னன்னு கேட்டான் அமெரிக்கன் பிரசிடென்ட். என் தாத்தாக்கு வந்த சிரிப்புல இருந்த தண்ணியை மோத்தில் அடிச்சாங்க, அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. அவர் சொல்றாரு ஆபிரகாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆன பிறகு என்ன சொல்றாரு, என் தாத்தா மூஞ்சப்பாரு பிரசிடென்ட் தான், அமெரிக்கன் பிரசிடென்ட் நான் நின்றேன், நான் 52 தடவை தோத்தேன், நோ ஐ கேன் டு இட், ஒரு நாள் நான் அமெரிக்கன் ஜனாதிபதியாக ஆகினேன், அது தாடியோ தெரியாதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறது. அது வேற என்ன சில நேரம் சிங்கத்தை சேவெடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், தாடியோட வச்சாதான் சிங்கமா இருக்கும். ஆபிரகாம் லிங்கன் அப்படி நினைச்சாரோ தெரியாது. ஓகே, அப்படி என்றா கவனமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஒரு துறைக்கு ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னா ஐ கேன் டு இட் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் நாடினா. ஸோ இப்போ உங்க பிரெயின் சரியான முறையில் எஃபர்ட் எடுத்து போகணுமெண்டா கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ட்டோட எதை கேட்டாலும் ஓகே. இப்போ நான் ப்ராசஸை ஒன் பண்ண போகிறேன். பிரெயின் ப்ராசஸ் ஒன்றாக போகணும், டெஸ்டினேஷன் தெரியணும். ஏன், எதுக்கு இந்த சயின்ஸ், எதுக்கு இந்த மேத்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. பிலீவ் மீ, நம்புங்க, வல்லாஹி இட்ஸ் எ வெரி நைஸ் எக்ஸசைஸ். இதை விட்டுட்டு போன போகிற உங்களுக்கு விளங்கும். எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு பெஸ்ட் இடம் தான் ஸ்கூல். அதை புரிஞ்சுக்கொண்டீங்கடா. பொடிமாக்களை பொறுத்தவரையில் ஜிம்முக்கு போவாங்க, எதுக்கு தெரியுமா, பாடியை ஸ்மார்ட்டாக வைக்க. ஆம்பளைக்கு அழகு ஸ்மார்ட்டாக இருக்கிறது, பொம்பளைக்கு அழகு வெக்கம் கூச்சம் மானம் மரியாதை சூடு சுரண்டு இப்படி அடிக்கிட்டே போகணும். அதெல்லாம் பொம்பளைக்கு அழகு. பொம்பளை வந்து என்ன மச்சான் இப்படி நின்றாண்டா, அது பொம்பளை இல்லை, அது ஆம்பளை தோட்டத்துள்ள பொம்பளை. ஒரு ஆம்பளை இப்படி தலையை குனிஞ்சிட்டே இப்படி போனாண்டா, அது ஆம்பளையும் இல்லை, அது பொம்பளை தோட்டத்துள்ள ஆம்பளை. இன்றைக்கி கொஞ்சம் மாறின மாதிரி தான் விளங்குது. வீட்டுக்குள்ளே போனால் பொம்பளை என்ன மச்சான்னு வர்றான், இவர் ஒரே ஓட்டமாக மாமி வந்துட்டாங்க ஓடுறாரு, அங்கே ரெண்டும் அடுத்த பக்கம் நடக்குது. சரி, அது எப்படி இருந்தாலும் ஆம்பளைக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும். அவங்க போய் ஜிம்மில் பாடி பில்ட் பண்ணுவாங்க. ஸோ பாடி பில்ட் பண்ணினா ஸ்மார்ட்டாக நிற்பாங்க. ஸோ இதை மாதிரி இந்த பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு காலை கையை நல்லா அசைக்கணும். அசைச்சா தான் பாடியை பில்ட் பண்ணலாம். ஸோ இரும்பை தூக்கணும், இதாக்கணும். ஸோ இந்த பிரெயினை இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இந்த பிரெயினை பில்ட் பண்ணுறேன்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? உமா, நான் ஜிம்முக்கு போனேன், காலில் பிடிச்சி இப்படி ஒரு மெஷின் வச்சுருந்தாங்க ஓடுற மாதிரி, ஒரே இடத்துல ஓடினேன், காலெல்லாம் மசில்ஸ் டைட் ஆகிட்டு, இப்படி பெரிய பாரத்தை தூக்கினேன், அதனால் கையெல்லாம் அப்படி மசில்ஸ் வந்துச்சு. இப்போ என் மூளையை டெவலப் பண்ணணும், நல்லா பிடிச்சி மண்டையை முன்னாடி பின்னாடி ஆட்டிகிட்டே இருங்கம்மா. அப்படி செஞ்சால் பிரெயின் டெவலப் ஆகிருமா? ஆகாது. அப்படி ஆகலமெண்டா சிம்பிள். இன்றைக்கி நான் சொல்லிடுவேன், நீங்கள் ஸ்கூல் வராதிங்கம்மா, நீங்கள் போய் வீட்டில் உட்காந்துட்டு உமாட்ட சொன்னீங்கடா, அவங்க தலையை ஆட்டிகிட்டே 3 hours ஓகே பழகிச்சா, தலையை முன்னாடி ஆட்டுறது பின்னாடி ஆட்டுறது இல்லை. உண்மையாக பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணுறது மைண்ட் மசில்ஸ் வைப்ரேஷன் தெரப்பி. அதில் உள்ள செல்ஸ் ஒரு வைப்ரேட் ஆகணும். அது நடக்கிறது எப்படி? அசைச்சி இல்லை, இந்த பிரெயின் செல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இயங்குதான். இது ரைட் பிரெயினாம், இது லெஃப்ட் பிரெயினாம். ரோஜர்ஸ் பெரி என்றவர் கண்டுபிடிக்கிறார். ரோஜர்ஸ் பெரி சொல்றாரு, ரைட்டுக்கு தெரிஞ்சது லெஃப்ட்டுக்கு தெரியாதான், லெஃப்ட்டுக்கு தெரிஞ்சது ரைட்டுக்கு தெரியாதான். திஸ் இஸ் இமோஷனல் ரைட், திஸ் இஸ் லாஜிக்கல் லெஃப்ட். இது இமோஷனல் ரைட், இது லாஜிக்கான லெஃப்ட் அப்படின்னு அர்த்தம். அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாம் இதுக்கு தெரியுமா? இதுக்கு என்ன தெரியுமா? அதாவது கோபம் குரோதம் எல்லாம் இந்த பக்கம். இதுக்கு என்ன தெரியுமா? லாஜிக், தர்க்க ரீதியான வாதங்கள் மட்டும்தான் இதுக்கு தெரியுமா. 1 + 1 = 2. இதுதான் பவர்ஃபுல் பிரெயின். இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சா இன்ஷா அல்லாஹ் இங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் கார் வாங்குவீங்க. கார் வாங்கி போகணும்ன்றதுக்கு சொல்லலை, இட்ஸ் வெரி ஈஸி, வல்லாஹி வெரி ஈஸி. ஸோ அமெரிக்காவில் உள்ளவங்க உடம்பால் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, மனசால் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. மூளையால் வேலை செஞ்சால் நிறைய பணம் வரும், உடம்பால் வேலை செஞ்சால் பணம் சம்பாதிக்கிறது வெரி ஹார்ட். ஏன்டா அவருக்கு மூளை இல்லாத மாதிரி, எப்படி மிருகத்துக்கு உடம்பு இருக்குதோ அந்த உடம்பு மட்டும் இருக்குது. மூளையை யூஸ் பண்ணினா அமெரிக்காவில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணினா உங்கள் எல்லாட்டையும் அமெரிக்காவில் சல்லி கிடைக்குது. யூடியூப் பார்த்தா, கூகுள் பார்த்தா, ஃபேஸ்புக் பார்த்தா, அவங்க எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஏன்? அந்த அளவுக்கு ஸ்மார்ட் பிரெயின். ஓகே, அப்போ இந்த பிரெயினுக்குரிய எக்ஸசைஸில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேனே, கணிதம் விஞ்ஞானம் நீங்கள் படிச்சிங்கன்னா நேரடி யூஸ் இல்லை, நேரடியாக யூஸ் இல்லை. ஆனால் அதால் நடக்கிற யூஸ் என்னன்னு சொல்கிறேன். இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 10-12 years இதை ஸ்மார்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணணுமா? ஏன்? இதுலேருந்து ஒன்று பிறக்க போதான். இந்த பிறக்கிறதுக்கு பேர் விஸ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஸ்டம் ஞானம். இது பிறந்துச்சுண்டா முடிச்சு.
இதுதான் எக்ஸசைஸ் தட் லாஸ்ட் டார்கெட். இந்த சபையில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் விஸ்டம் பிறக்கிறதுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஞானிகள் ஒவ்வொரு தரம் இருக்குது. ஞானம் பிறக்க வைக்கணும். எப்படி பிறக்க வைக்கிறது? ஞானத்தை பிறக்க வைக்கணும்னா இந்த பிரெயினை பிடிச்சி நல்லா அசைக்கணுமா? எப்படி அசைக்கணும்டா, லெஃப்ட் பார்ட்ல போய் ப்ராப்ளம் கொடுக்கணுமா? ப்ராப்ளம் தென் ஆஃப்டர் அனதர் ப்ராப்ளம், ஆஃப்டர் அனதர் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் முடியும், இன்னொரு ப்ராப்ளம், ஒரு படியும் போய் அப்படி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்க போக்கல பிரெயின் சொல்யூஷன் காணுமா? சிக்கி கொடுக்கணுமா? இந்த நூலை அவிழ்த்து காட்டுங்க. எவ்வளவுக்கு சொல்யூஷன் வெளியாகுதோ, சொல்யூஷன் வெளியாக 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 ஒரு திடீரென்று ஞானம் பிறக்க ஆரம்பிக்குமா? ஸோ ஸ்கூலில் தர மேத்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு செய்கிறீங்களோ, ஸ்கூலில் உங்களுக்கு மேத்ஸ் படித்து தந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குக்கரி கிளாஸ் நடத்தலை. அந்த மேத்ஸ் எதுக்கு தெரியுமா? ப்ராப்ளம் சால்விங். ஒரு தலைவலி வரணும் உங்களுக்கு, மேத்ஸ் படிக்க தாகம் வரணும், நீங்கள் தண்ணி திரும்ப கொடுக்கணும், திரும்ப ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் ஆசையாக எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் தாங்க. சயின்ஸ் மேத்ஸ் என்பது ப்ராப்ளம் சால்விங் லாங்குவேஜ். அது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு. ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளத்தை தந்து சால்வ் பண்ணு, ப்ராப்ளத்தை தந்து சால்வ் பண்ணுங்க. திரும்ப திரும்ப பிரெயினுக்கு அதை கொடுக்க போக்கல இங்கேருந்து ஒரு அற்புதம் வெளியாக போதாம். அது வெளியாகும் வரைக்கும். அது எப்போ வெளியாகும்? ஐ டோன்ட் நோ. 6ஆம் ஆண்டில் வெளியாகலாம், 8ஆம் ஆண்டில் வெளியாகலாம், 10ஆம் ஆண்டில் வெளியாகலாம், 12ஆம் ஆண்டில் வெளியாகலாம், கேம்பஸில் வெளியாகலாம். மிச்சம் வயசு போய் வெளியாகும். அது ரொம்ப ஹார்ட். ஏன்னா இந்த பிரெயின் சில ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆக போதாம். 2.5 வயசு புள்ள 3 வயசு புள்ளைய உட்கார வச்சுட்டு ஒரு டாக்டர் உட்கார வச்சிருவோம் புத்தகத்தில். 2.5 வயசு புள்ள இங்கே 20 நாள் டைம் கொடுப்போம் டாக்டருக்கும் பிள்ளைக்கும். அந்த 3 வயசு புள்ள, அந்த பிள்ளையோட ஜப்பான் மொழியில் ஒரு வீட்டில் 2 பேர் நிற்கிறாங்க. ஜப்பான் தான் பேச போகிறாங்க. யார் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவான்னு நினைக்கிறீங்க? அந்த 3 வயசு பிள்ளை. லிங்குவிஸ்டிக் ஏரியா அவ்வளோ பவர். இவர் டாக்டராக இருந்தாலும் இப்போ லிங்குவிஸ்டிக் ஏரியா ஸ்லோலி ஆஃப் ஆகிருக்குது. ஸோ பிரெயின் சில ஏரியா இப்போ உங்களுக்கு அப்படி ஆன். நீங்கள் 25 வயசில் 40 வயசில் நோ நான் திரும்ப இது பண்ண போகிறேன், யூ ஆர் டூ லேட். இப்போ ஆன். ராஜஸ்பிரி சொல்கிறார், திஸ் இஸ் த பீரியட். இந்த டைமுக்குள்ளே எக்ஸசைஸ் நடத்தணும். உங்களுக்கு எக்ஸசைஸ் செய்ய வாங்கண்டா யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஸ்கூலுக்கு ஒரே யூனிஃபார்மில் நீங்கள் நல்லா இருக்கணும், ஒயிட் அண்ட் ஒயிட் அடிக்கணும், ஸ்மார்ட் அடிக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு பிஞ்ச ஒரு செருப்பு போட்டுட்டு வரலாம், தேஞ்சு போன செருப்பு. இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்து இந்த எக்ஸசைஸை பண்ணணும். எந்த எக்ஸசைஸ்? எனக்கு ஒரு ப்ராப்ளம் தாங்க, நான் சால்வ் பண்ணி தரேன். நீங்க ஆசைப்படணும் வேணா, அந்த ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் சொல்யூஷன் வரப்போ நீங்க நம்புங்க. ஒன் டே யூ பிலீவ் மீ, என்ன நம்புங்க, நீங்க உங்க பிரெயின்ல இருந்து ஞானம் வெளியாகும். ஒமை யூத்தல் ஹிக்மா ஃபக்கத் ஊத்திய கைரன் கதீரா. யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவருக்கு எல்லா நன்மையும் வழங்கப்பட்டாச்சு. திஸ் இஸ் த குர்ஆனிக் ஸ்டேட்மெண்ட். இதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஞானம் என்பதை நீங்கள் நினச்சிடாதீங்க பல்கலைக்கழகம் போனால் வந்துடும். நோ 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 நோ, நான் அதை பற்றி பேசலை. அது புத்தக பூச்சிகள். புத்தக பூச்சி வேறு, பிரெயினை ஆக்டிவ் பண்ணுறது வேறு. ஸோ நான் சொல்கிறது கொஞ்சம் கிளியராக விளங்கிக்கோங்க. படித்து புத்தக பூச்சி ஆகிறது இல்லை. ஸோ இந்த எக்ஸசைஸுக்கு பேர் என்ன? இந்த எக்ஸசைஸுக்கு பேர் என்ன? ஏன் இதிகாசம், ஏன் சமூக கல்வி? அது ரைட் பிரெயின். அதுக்கு சிரிக்கணும், அழணும், கோவப்படணும், குரோதப்படணும், அதுக்கு ஸ்மார்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ வரலாறு என்பது மிக முக்கியம் உணர்வுகளை பதமாக்குறதுக்கு. ஸோ அதை சொல்ல போக்கல அந்த பிரெயின் இதாகணும். ஸோ ரைட் சைட் பிரெயினுக்கு சமூக கல்வி எதுக்கு? எங்கே எச்சு துப்பணும், என்ன பண்ணணும், எப்படி இதாக்கணும், இப்படி டீசெண்டாக நடக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து அந்த சைட். ஆன்மீகம் எதுக்கு? ரைட் பிரெயினுக்கு. லெஃப்ட் பிரெயினுக்கு இந்த லாஜிக்கல் செக்ஷன். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம பேரலா டெவலப் பண்ணணும். ஸோ ராஜஸ்பரி சொல்கிறாரு, இதிகாசம், சமூக கல்வி, ஆன்மீகம் எல்லாம் ரைட் பிரெயின். அது ரைட் பிரெயின் சப்ஜெக்ட். லெஃப்ட் பிரெயினுக்கு வரணுமா? சயின்ஸ், மேத்ஸ், இதெல்லாம் லெஃப்ட் பிரெயின். ஸோ இது ரெண்டையும் நல்லா பிடிச்சி டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணுற நேரத்தில் என்ன நடக்குமா? விஸ்டம் வெளியாகுமா, ஞானம் வெளியாகுமா? நம்ம பூமி மண்ணில் போட்டு ஒரு விதையை போடுறோம். அந்த விதையை போட்டு அங்கேருந்து முளைச்சி வெளியே வருது. நீங்கள் போட்டது எத்தனை? 1. வெளியே வந்தது எத்தனை? ஒரு மரத்தில் எத்தனை கிடைக்கும்? எத்தனை கிடைக்கும் தெரியாது, ரொம்ப கிடைக்கும். இதே மாதிரி ஒரு டீச்சர் கொண்டாந்து போட்டுருவாங்க. அவங்க தான் சொல்லிக் கொடுக்காங்க இந்த பில்டிங் செய்கிற மாதிரி எப்படின்ட்டு. ஆனால் டீச்சருக்கு தெரியாது 2ஆம் மாடி கட்டுறது எப்படின்ட்டு. மாணவன் அப்படியே உட்காந்து டீச்சர் விட்ட இடத்துல அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். டீச்சருக்கு தெரியாத மாணவனுக்கு புரியுது, 2ஆம் மாடி கட்டுறான். அந்த மாணவன் ஒருத்தருக்கு பாடம் நடத்துகிறான், அவருக்கு தெரியும் 2 மாடி கட்டுறதுக்கு, அதுக்கு மேலே தெரியாது. அவர்கிட்ட படிக்கிற மாணவன் 100 மாடி கட்டுறான். நான் சொல்கிறது புரியுதா? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுக்கு இந்த ஃபோன் தெரியாது, தலை சுற்றி விழுந்துருவார் சொன்னான். இந்த டெக்னாலஜி அவருக்கு தெரியாது. ஆனால் டெலிஃபோனை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இந்த ஃபோனை கண்டுபிடிக்கல அவர் என்னண்டா, அந்த பக்கத்தில் ஒரு பொம்பளை இருந்தா, அவள் பேர் மார்கரெட்டா. ஹலோ மார்கரெட் அந்த பக்கம் நின்றா. இவர் இந்த இடத்துல நின்றாரு. அவர் ஒன்று புரிஞ்சாரு. அதாவது நீங்கள் யோகட் கோப்பையில் செய்வீங்களா, அது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு பொருளால் இங்கேருந்து சவுண்டை கடத்தலாம். சும்மா பேசினா கேட்காது, அங்கே உள்ளவருக்கு இது மூலமாக பேசினா கேட்கும்ன்றதை கண்டுபிடிச்சார். ஒரு அளவு வந்தார். அவருக்கு பின்னாடி உள்ள வந்தவர் அதை தாண்டி வந்தார்கள். அதை தாண்டி வந்தாங்க. இதை யார் முதல்ல சொல்லிக் கொடுத்தது? எப்படி அப்பா சாருக்கு தெரியாது, மாணவனுக்கு தெரியும். அதுதான் பிரெயின். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்டா, இதை பிடிச்சி கசக்கினா தெரியாதது தெரிய வர ஆரம்பிக்கும். உலகத்தில் மறைஞ்சிருந்த தத்துவம் அப்படி வர ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இந்த ஃபோன் தெரியாது, ஆனால் அவருக்கு ஒரு மரியாதை, இதில் மூல கருத்து அவர். அதனால் அந்த பொம்பளையும் மறந்துடக்கூடாது. அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பொம்பளை, அவள் பேர் வந்து ஹலோ மார்கரெட்டா. இன்றைக்கு உங்கள் வாப்பா அவள் பேரை சொல்லி தான் உம்மோடையும் பேசுவாங்க. ஹலோ, அது அவர் பொம்பளை பேர் தெரிஞ்சால் சொல்லவே மாட்டாங்க. அது சொல்கிறது டிக்ஷனரியில் போய் ஹலோன்னு பார்த்தீங்கன்னா அவள் பேர் தான் வரும். ஹலோன்னு கூப்பிடுறது மார்கரெட்டா வரும். ஏன்னா இவர் செல்லமாக ஹலோன்னு தான் கூப்பிடுவார். அதை தான் இன்றைக்கு
எல்லாரும் ஹலோண்டே கூப்பிடுறாங்க. மெட்ரோ பொறுத்தளவில் இதுதான் அலெக்சாண்டர் கிராம் பெல் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜியை பூஸ்ட் பண்ண இடம். ஸோ இதே மாதிரி தான் இந்த பிரெயின் அவ்வளோ அற்புதம், தெரியாததை எல்லாம் தெரிய வைக்கிறதுக்குரிய மெயின் இடம். ஸோ நான் நினைக்கிறேன் என் டைம் உண்மையாகவே 5 நிமிஷம் இருக்குது. என் பேச்சு இன்னொரு 1 மணித்தியாலம் பாக்கி இருக்குது. ஆனால் என்னால் பேச முடியாது, நான் ஜும்மாவுக்கு போக வேண்டியிருக்குது. அதனால் சாரி, சில விஷயங்களை நான் டீப்பாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது எக்ஸாம்பிள்ஸோட. எனக்கு 4 வரியில் முடிக்கலாம். நீங்கள் ஃபீல் பண்ணணும், உங்கள் லாஜிக்கல் பிரெயின் ஒன்றாகணும். நான் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நம்பணும். பிலீவ் தாட்ஸ் ஆக்ஷன். நான் சைக்காலஜி பேசிட்டு உங்களை நம்ப வைக்காமல் நான் ஒரு உரை நிகழ்த்தினா அது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் நம்ப வேண்டும் என்பதுக்கு இவ்வளோ தூரம் உங்களை மெல்ல மெல்ல நான் கொண்டு வந்தேன். ஆனால் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பீச் என்னால் தர முடியாமல் போகிறத நினச்சி நான் மனவருத்தப்படுறேன். பட் அதோடைய பாயிண்ட் ஃபார்மில் நான் முடிச்சிடுறேன். பாயிண்ட் ஃபார்மில் எதையும் மிஸ் பண்ணாமல் பாயிண்ட் ஃபார்மில் முடிச்சிடுவோம். ஸோ இந்த பிரெயின் அதுக்குரிய இந்த தன்மைகளை நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ டெஸ்டினேஷன் என்ன? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நீங்கள் படிக்கிற சயின்ஸ் வேஸ்ட் ஆகுமா? நீங்கள் படிக்கிற மேத்ஸ் வேஸ்ட் ஆகுமா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க, ஞானம் வெளியாகும் வரைக்கும் வெளியாகும். ஸோ ட்ரை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அவங்க புத்தகத்தில் படிக்காத ஒரு ஆள் செய்கிற தொழிலை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஏங்கர் விற்கிறது, மாவு விற்கிறது, சீனி விற்கிறது, பால்மா விற்கிறது. ஓகே தானே? சரி, உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீலங்காவில் டாப் 10 பிஸ்னஸ்க்குள்ளே என்ன இருக்குது? டாப் 10 பிஸ்னஸ்க்குள்ளே இதே ஏங்கர் விற்கிறது இருக்குது, இதே பால்மா விற்கிறது இருக்குது, காகில் சுட்சிட்டி, கீழ் சூப்பர் புத்தகத்தில் இருக்குது. இதெல்லாமே என்ன? படிக்காத ஒரு ஆள், ஃபெயிலான ஒரு ஆள் வீட்டுக்கு போய் விற்பாரு. அது ஸ்ரீலங்காவில் டாப் 10 வேர்ல்டில் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸா? என்னப்பா, அவர் ஒரு ஃபேனை போட்டு உட்காந்துட்டு இங்கால 2 கிலோ சீனி கொண்டாந்து 250 சீனி மேலே விற்கிறாரு. இந்த தொழிலை தான் படித்து பிஹெச்டி முடித்தவங்களும் செய்கிறாங்களா? ஆமாம், தொழில் மாறாது, ஒரே தொழில் தான். கடலை வித்தும் கோடீஸ்வரர் ஆகலாம். மேட்டர் ஞானம் பிறக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு விஸ்டம் வரல, இவருக்கு விஸ்டம் வந்துச்சு. ஃபுட் சிட்டி என்பது ஜான் கீல்ஸை பொறுத்தல. ஜான் கீல்ஸ் என்பது ஒரு கம்பெனி டிரெக்டர் போட்டு தான் செய்கிறாங்க. பட் நான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஓனர் மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஸோ இங்கே உள்ள பொஸ்ஸையும் இங்கே உள்ள பொஸ்ஸும், நீங்கள் என்ன ஹாஜர் விற்கிறீங்க? ஆங்கர் மாவு. அங்கே போய் கேட்குறோம், நீங்கள் என்ன விற்கிறீங்க? கீல்ஸில் போய் கேட்குறோம், நாங்களே ஆங்கர் தான் விற்கிறோம். ப்ரைஸ் எப்படி? மார்க் ப்ரைஸ். நீங்கள் எப்படி? அதே ப்ரைஸ். 2 பேரும் சேம் ப்ரைஸ். இவ்வளோ பெரிய ஹாலில் ஏர் கண்டிஷன் பண்ணி, செக்யூரிட்டி கார்டு வச்சு, பார்க்கிங் வச்சு இந்த ஆங்கரை விற்கலாமா? இந்த பால்மா விற்கலாமா? இந்த நுரச்சோலையில் இருந்து வர்ற இந்த பகுதியில் இருந்து வர்ற மரக்கறியை ஃபுட் சிட்டி மார்க்கெட் பண்ணுறாங்க இந்த ரேஞ்சுக்கு. அதே மரக்கறியை தான் எல்லா கடையிலும் விற்கிறாங்க. ஸோ நான் கேட்கறது என்ன தெரியுமா? ஒரு ஆள் விஸ்டத்தோட அந்த தொழிலை இந்த தொழிலை செஞ்சால் கோடீஸ்வரர்கள் பில்லியனர் ஆகலாம். விஸ்டம் இல்லாமல் செஞ்சால் இப்படி ஆகலாம். பிஸ்னஸில் இல்லை தப்பு, செய்கிறவரில் தான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு விஸ்டம் வந்தால் நீங்கள் குலாப்ஜானே செய்வீங்க, ஆனால் உங்கள் குலாப்ஜான் அமெரிக்காவில் உள்ளவன் சாப்பிடுவான். தட் இஸ் விஸ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ படித்ததில் நீங்கள் நேரடியாக போய் H2O தேட மாட்டீங்க. தண்ணியில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் திருமணம் முடிச்சிருக்கிறது போல் பார்ப்போம் அப்படின்னு கேட்க மாட்டீங்க. அது H2O தான். பட் அதனால் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரியில் சால்வ் பண்ணீங்க. ஃபிசிக்ஸ் என்ன ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு சப்ஜெக்ட். அதை சால்வ் பண்ணி வரப்போ உங்கள் பிரெயின் அப்படி பவர் ஆகும், ஸ்மார்ட் ஆகும். நீங்கள் லீடர்ஷிப்புக்கு, தலைவருக்கு நீங்கள் சரியாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் ஐடியா கேட்பாங்க. உங்கள் ஒரு ஐடியா கோடிக்கணக்கு பெறுமதியாகும். அமெரிக்கான மெயின் பிஸ்னஸ் ஐடியா விற்கிறது. ஐடியாவை விற்று நீங்கள் நினச்சக்கூடாது பேமெண்ட்டில் படியில் உட்காந்து ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியா இல்லை. ஃபேஸ்புக் இட்ஸ் ஐடியா, இதோட இட்ஸ் an ஐடியா. ஃபேஸ்புக் என்பது ஐடியா. அதாவது சுந்தர் பிச்சை சொல்கிறாரு, சுந்தர் பிச்சை ஊபர் பிக்மி எல்லாம் இங்கே இருக்குது தானே, பிக்மியில் இருக்குது. சரி, உங்களுக்கு எல்லாம் அதாவது தெரியும் தானே மேப்பில் இது பண்ணுறது. அவர் எப்படி மேப்பை கண்டுபிடிச்சாரு? சுந்தர் பிச்சை என்பது இந்தியன். அவர் தான் CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி கூகுள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அப்படி மெலிந்த ஒரு ஆள், இந்தியாவிலிருந்து படித்து போன ஒரு ஆள். அங்கே போன பிறகு அவர் தான் வேர்ல்டில் சம்பளத்தில் மிகப்பெரும் சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். பணக்காரர் சொல்லலை, சம்பளம் வாங்குறதுல. அவர் ஒரு நாள் அவங்களோட ஒய்ஃப் அமெரிக்காவில் ஒய்ஃப்ட ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. போனால் இவருக்கு யோசனை தானே. ஸோ ஹைவேல 2 டிப் மிஸ் ஆகுது. ஃபங்க்ஷன் முடிது. ஒய்ஃப் கால் பண்ணி சொல்கிறா, நோ நீங்கள் வர வேண்டிய தேவையில்லை, நான் வீட்டுக்கே வந்துட்டேன், திரும்ப வாங்க. இது நல்லதாக போச்சு. ஏன் இவ்வளவு நேரமாக உங்களை பார்த்துருக்கேன், இந்த அவார்ட் செரமனிக்கு வரணும் போல. இவருக்கு அப்படி ஹர்ட் ஆகிட்டு, நான் போக முடியாமல் போச்சு. அடுத்த நாள் வந்து டீம்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் எங்கேயாவது இந்த இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்த மேப்பில் மார்க் பண்ணினா ரூட் காட்டணும், ஈஸிவே காட்டணும். டீமே செய்கிறாங்க கூகுள் மேப். இன்றைக்கு வேர்ல்டில் பில்லியன் டாலர்ஸ் உருவக்கூடிய ஒரு வியாபாரமாக போதுன்னா ஜஸ்ட் அவர் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். 100 லட்சக்கணக்கான ப்ராப்ளத்துக்கு கிளாஸ் ரூம்ல இருந்து சொல்யூஷன் கண்ட ஒரு ஆளுக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகிற சொல்யூஷன் தேடினா அதுதான் ஐடியா. அது ஒரு ஐடியா. அந்த ஐடியா கோடிக்கணக்கு பெறுமதியாகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் கூட அதுதான் சொல்கிறார். நான் வெளிநாட்டுக்கு போனேன், சைனாக்கு எனக்கு மொழி தெரியாது, எனக்கு புரிஞ்சிச்சு, இதை வச்சு ஃபோனை வச்சா இந்த மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச மொழிக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட் இன்றைக்கு வேர்ல்டில் எவ்வளோ விஷயத்தை டெவலப் பண்ணிட்டு போகுது. ஸோ நல்லா புரியுங்க, இதெல்லாம் ஐடியா. இப்போ எந்த அளவுக்கு வந்து சாட் GPT ரோபோ வந்து பேசுது எங்களோட.
22 டிசம்பர் நினைக்கிறேன், 22 டிசம்பரில் ChatGPT வருவது. அப்போ வந்த புதுசில் நான் சும்மா சட் பண்ணி பார்க்குறேன், எந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு சொன்னா, நான் அஸ்ஸலாம், அதாவது நான் கைஃபல் ஹாலண்ட் அரபில் அடிக்காமல் இங்கிலீஷில் அடிக்கிறேன், அரபை இங்கிலீஷில் அடிக்கிறேன். எப்படி ஒன்று சொன்ன அது எனக்கு பதில் தருவது அல்ஹம்துலில்லாஹ், அது எனக்கு பதில் தருவது அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு ஸ்மார்ட் நான் புரிஞ்சேன். ஸோ ரோபோ சில இடங்களில் வெளிநாடுகளில் மீடியாவுக்கு கொண்டு வரது, ரோபோ புத்தகத்தை பற்றி பேசணும்னா ஆட்களை கொண்டு வராங்க. இல்லை, அந்த ChatGPT மாதிரி ரோபோவை கொண்டாந்தாச்சு. அதாவது ரோபோண்டா ATM, அது ஒரு ரோபோ. இந்த ரோபோஸ் நாங்கள் நிறைய கண்டிருக்கிறோம் புத்தகத்தில் எத்தனை வருடமா. இது ஸ்மார்ட் ரோபோ, மனித தோற்றத்தை செய்வாங்க அல்லது ஒரு மெஷினாக வைக்கலாம். அந்த ரோபோட்டை போய் கேட்டால் புத்தகத்தில் எப்படி பாப்புலேஷன் அது சொல்லிடும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சது ரோபோ இல்லை, இதை கண்டுபிடிச்சது மனித மூளை. எதையும் கண்டுபிடிச்சது நம்ம ரப்புல் ஆலமீன் தந்தை. இந்த பிரெயினால தான் இவ்வளவு அற்புதம் நடக்குதுண்டா. அந்த பிரெயின்ல ஒரு 0.001% யூஸ் பண்றதுதான் எங்களுக்கு தேவை, எங்க லைஃபை கொண்டு போறதுக்கு. வெரி சிம்பிள். அதுக்கு எக்ஸசைஸ் தேவைன்னு ரோஜர்ஸ் பெரி சொன்னாரு. வேர்ல்ட் அதை ஏற்றுக்கொண்டுச்சு. அதுக்காக ஸ்கூல் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. முழு வேர்ல்டும் இதை எக்ஸெப்ட் பண்ணினாங்க. ஸோ பிள்ளைகள் காலையில் இப்படி போகணும், பேக்கை தூக்கிட்டு போகணும், திரும்ப பேக்கை தூக்கிட்டு வரணும். அதுக்கு இல்லை, பிரெயினுக்குள்ள எக்ஸசைஸ் நடக்கணும். நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு சிரிச்சிட்டு தூங்கிட்டு போனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணல. ஜிம்முக்குள்ளே வந்திருக்கிறீங்க, டீச்சர் பேச போக்கல, நீங்கள் படத்துக்குள்ளே மூழ்கி கதாநாயகரை பார்த்துட்டு இருக்கிறீங்கடா, டீச்சர் சொன்னது உங்களுக்கு விளங்கலண்டா, அங்கால ஒரு குரங்கு பாயுதண்டா, டீச்சர் இங்கால பேச நீங்கள் அங்கால பார்த்தீங்கடா, நீங்கள் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே, ஸோ இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இந்த பிரெயினில் இந்த விஸ்டம் வெளியாகணும். இந்த பார்ட் இது வரைக்கும் நிப்பாட்டுறேன். இந்த விஸ்டம் வெளியாகிறதுக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் நல்லா கோழி பொரிப்பாங்களா? கோழி பொரிச்சு அமெரிக்காவுக்கு போய் விற்போமா? விற்றுட்டு வருவோமா? நீங்கள் கேட்பீங்க, என்ன மடத்தனம் பார்த்தீங்களா, கோழி பொரிச்சிட்டு அமெரிக்காவுக்கு போய் விற்றுட்டு வருமான்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ஸ்மார்ட் டிவைஸை போய் விற்றுட்டு வந்தால் பரவாயில்ல. கோழி உங்கள் ஊரில் KFC இருக்கு தானே, கண்டேன் டவுனில் பீச்சுக்கு முன்னாடி. அமெரிக்காவிலேருந்து வந்து உங்களுக்கு கோழி பொரிச்சு விற்கிறாங்க. ஃப்ரென்ச்சைஸ் அமெரிக்கன் கம்பெனி. எங்களுக்கு புத்தகத்தில் கோழி பொரிக்க தெரியாதா? அவன் சொல்கிறான், உங்களுக்கு பொரிக்க தெரியும். நீங்கள் ரைஸும் செய்வீங்க, டொல்பினும் செய்வீங்க, பராட்டாவும் போடுவீங்க, எல்லாத்தையும் போடுவீங்க, ஏசி போட மாட்டீங்க, இவ்வளோ கஷ்டப்படுவீங்க. நான் கோழியை மட்டும் பொரிப்பேன், நீங்கள் ஆணும் செய்வீங்க. அது வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் கிரேவி இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு இருக்காது. நான் அதை விட உடலுக்கு தீங்கிழைக்கிற மாதிரி ஒரு கிரேவி செய்வேன். அது ஒரு வருஷத்துக்கு பாதுகாக்கலாம். ஒரு நாளைக்கே டொமாட்டோ போட்டு செஞ்சிருவேன். அதை எடுத்து முக்கி வச்சு சாப்பிட்றது. எங்கள்கிட்ட இது தருவீங்களான்னு கேட்டிங்கன்னா டொல்பின் தருவீங்கன்னா தரமாட்டான். சீஸ் கொத்தா இல்லை, அவ்வளோ பெரிய ஏசி போட்டு முன்னாடி காப்பாக் போட்டு செக்யூரிட்டி கார்டு போட்டு கோழி மட்டுமே பொரிச்சு விற்பேன்னு சொன்னா அதுக்கு விஸ்டம் தேவை. அமெரிக்காவில் இருந்து வந்து உங்களுக்கு கோழி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு தேவையில்லை, விஸ்டம் வெளியாகணும், அவ்வளோதான். ஸ்ரீலங்காவில் நிறைய டாக்டர்ஸ் மார்க்கில் இருக்கிறாங்க. இந்த வெதமஹத்தியான் இருக்காங்க டாக்டர்ஸ், அதாவது வைத்தியர். இது மூட்டு வலிக்கு, கால் வலிக்கு, அவங்கள்ட்டெல்லாம் ஒரு ஒயில் வச்சுருப்பாங்க. அது வெளிநாட்டவர்களும் வந்து அந்த ஒயில் யூஸ் பண்ணுவாங்க. கோக்கட்டா தைல கையண்டுவாங்க. வெதமாத்தியா சில வெதமாத்தியா இருக்குது. அவர் ஒரே ஒயிலை வச்சுட்டு தலைக்கும் தேய்ப்பார், முக்குக்கும் தேய்ப்பார். ஆனால் நோய் பக்காவாக சரி. இதுக்கு சொல்லுவாங்க ரஹாஸ் வட்டோர் வந்து, அதாவது ரகசியமான மூலிகைகள். அவங்க இதில் அவங்க அப்பம் பாட்டிலேருந்து வந்தது. அவங்க ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த ரகசிய மூலிகைகளை எடுத்து அவங்க செஞ்சு ரகசியமாக வைப்பாங்க. ஸோ எல்லா வெதமஹத்தியாவும் அதே லெவல் தான். MBBS டாக்டர் எங்கேயோ போயிட்டார். ஸோ வெதமஹத்தியாவில் ஒரு வெதமஹத்தியா வந்தார். அவர் பார்த்தாரு, 1000 MBBS டாக்டரை விட நான் பெரிய ஆள் ஆக போகிறேன். வெதமஹத்தியாவை தாண்டி டாக்டர் பெரிசால் ஆக போக்கல, யூனானியை தாண்டி ஆக போக்கல. ஒரே ஒரு வெதமஹத்தியா நினைச்சார், அவருக்கு விஸ்டம் பிறந்துச்சு. ஆயிரக்கணக்கான உண்மையா ஸ்ரீலங்காவுடைய ஆயுர்வேத பெஸ்ட் கைண்ட் ஆஃப் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொன்றுமே ஒரு அற்புதம் தான். அதில் ஒரு விஷயங்கள் இருக்குது, இந்த மூலிகைகள் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதை யார் சுமந்தாங்க என்பதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு மூலிகை மட்டும்தான் தெரியும், விஸ்டம் ஞானம் பிறக்கல. ஒரே ஒரு ஃபேமிலிக்கு பிறந்துச்சு. அந்த ஃபேமிலி இப்போ பேரண்ட புள்ள தான் நிற்கிறார். அந்த ஃபேமிலியில் அவர் அப்பாட காலத்தில் அவருக்கு விஸ்டம் பிறந்துச்சு. அவங்களும் ரகசியமாக தான் இதை பாதுகாத்துட்டு வந்தாங்க. அந்த மூலிகை அப்ப உங்க ஊர்ல எல்லாம் உங்க உம்மா வாப்பா தலையில பூசுறது தலைவலி என்றா விக்ஸ் பாம், டைகர் பாம் இந்தியால இருந்து வரும். டைகர் பாம் பூசினா ரொம்ப பவரா இருக்கும், தலைவலி அப்படி போகும். இப்ப மார்க்கெட்டை ஃபுல்லா பிடிச்சிருக்கிற டைம்ல ஒரு மகன் இதுக்கு சின்னதா சித்தாலே பண்ற பாமை செஞ்சு தலையில வச்சு அப்பா விற்கிற நேரம் கிடைச்ச கொஞ்சம் சல்லில, அப்ப கொஞ்சம் சல்ல ஒரு அளவு சல்லி. ஏன்னா அந்த டைம்ல இன்றைக்கு மாதிரி லண்டன் போகணும், ரஷ்யா போகணும் அப்படிலாம் படிக்க இயலாது. அது வேறு பெரிய ஃபேமிலிஸ் மட்டும்தான், அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் தான் அப்படி படிப்பாங்க. ஸோ அனுப்பிட்டாங்க ஒருவர். அவர் லண்டன் UK போய் படிச்சுட்டு வந்துட்டார். அவர் ஜஸ்ட் வந்து உட்காந்து சேரில் ஒரு தீமை தான் மாற்றினார். அவர் சொன்னார், நாங்கள் இந்த ஃபேமிலி யாருக்காவது தலைவலின்னா எங்கள்கிட்ட வராங்க, நாங்கள் பூசி விடணும். பிரச்சனை தலைவலிக்கு நாங்கள் பூசி விட்டு ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தால் 1000 பேருக்கு நின்று நீ பூசணும் கஷ்டம். நாங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போனால் எனக்கு எத்தனை வீட்டுக்கு தான் போகலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் அனுப்பி வச்சா நான் போன மாதிரியே காட்டினா நான் வந்தா என்னவோ அதே மாதிரி இதை நீங்கள் பூசினான்னு சொன்னா அவர் தீமை மாற்றினார். சேம கெதரக்கம் சிட்டி வித்து வெதமஹத்தியா சித்தாலே. இப்போ மனுஷருக்குள்ள என்ன உருவாகணும்டா, வெதமஹத்தியா வீட்டுக்கு வந்துட்டார் ஃபீலிங்கை கொடுக்கணும். காலை மாலை ராத்திரி நம்பினார். லட்சம்
லட்சமாக செலவழித்தார், வானொலிகளுக்கு போட்டார், டிவிக்கு போட்டார். பிக்ஸையும் டைகரையும் காணாமல் போச்சு. அவர் 2000 ஆண்டு எனக்கு ஞாபகம் அறிக்கை படிக்கப்பட 2000 பிஃபோர் 24 years எனக்கு ஞாபகம் பேப்பரில். அதாவது அவங்களுடைய பெருநாள் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13, 14ஆம் தேதி அவர் மொத்தத்தில் எல்லா டெலிவரி வெஹிக்கிள்ஸும் நிற்குது. 137 வெஹிக்கிள்ஸ் அவருடைய ஆன்ல 137 வாகனங்கள் டெலிவரி அவருடைய வெஹிக்கிள்ஸ் நிற்கிறேன் அவர் பத்திரிகையில் போட்டிருப்பாரு. 2024 அது நினைச்சு பார்க்க இயலாது. 1000 டாக்டர்ஸ் விலைக்கு வாங்குற ஒரு வேத மகத்தையா ஹெட்டிகோட ஃபேமிலி சித்தாலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாத்திரையில் ஒரு ஆள் வராரு. எங்க வராரு? பேலியோட ஜங்ஷனுக்கு வராரு. சைக்கிள் விங்கல் செஞ்சவர் அவர் தான் தர்மரத்ன, அவர் தான் நவலோகக்குரிய அதாவது ஆனர். எங்க வந்தார்? சைக்கிள் விங்கல் செய்கிற நேரம் பிரேமதாஸோட அவருக்கு கனெக்ஷன் வருது. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுற மகாவலி ப்ராஜெக்டில் ஒரு இது அவருக்கு பணம் கிடைக்குது. அவருடைய ப்ராஜெக்ட் விஸ்டம் அவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் யூகே போய் படிச்சுட்டு வந்தவங்கலாம் அவர் முன்னாடி கை கட்டி நிற்கிறாங்க. ஏன்னா நவலோக ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் படிச்சே இல்லை, பட் பெஸ்ட் பிரெயின் விஸ்டம் வெளியாக இருக்குது. அவருக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் மார்களும் அவர் ஹாஸ்பிட்டலில் தான். அவங்க யாருக்கும் ஹாஸ்பிட்டல் செய்யல தான், நவலோக ஹாஸ்பிட்டலில் சம்பளம் வாங்குற ஆட்களாக மாற்றினாங்க. அத்தனை டாக்டர்ஸ் மார்களும் ஒர்க் பண்ணி எடுக்க போக்கல. இவர் பில்டிங்கை கட்டி மைண்டை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சார். இட்ஸ் ஆல் அபவுட் விஸ்டம். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், இப்படி பேசிட்டே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் முடிச்சிருவோம். என்னண்டா இந்த பிரெயினில் விஸ்டம் வரணும். இதை விட நான் டீப்பாக சொல்லணும்னு நினச்சேன். பட் ஓகே, விஸ்டம் வெளியாக்குறதுக்கு ஒரு எக்ஸசைஸ். தயவு செய்து எக்ஸாம் நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க, இந்த எக்ஸசைஸோட பேர் என்ன தெரியுமா? படிங்க ESR. இந்த எக்ஸசைஸுக்கு பேர் என்ன? அமெரிக்காவில் படித்தாலும் எங்கே படித்தாலும் இந்த எக்ஸசைஸுக்கு பேர் ESR. இது என்ன எக்ஸசைஸ்? என்கார்டிங், ஸ்டாரிங், ரீகாலிங். இந்த எக்ஸசைஸோட பேர் என்ன? என்கார்டிங், ஸ்டாரிங், ரீகாலிங். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பிரெயின் ஹெல்த்தியானு பார்க்குறது வேர்ல்டில் ஒரு ரெகக்னைஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது. உங்களோட பிரெயின் பெஸ்ட்டாக இயங்குதா இல்லையான்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் என்கார்டிங். இப்போ நான் பேசுகிறத லிசன் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. கேட்குறது வேற, கிரகித்தல் வேற. இங்கே சில பேரோட காது மட்டும் ஒன்றா இருந்தால் அவங்க கேட்டுட்டு நிற்கிறாங்க, சிரிக்கிறாங்க. கிரகித்தலண்டா நான் சொல்ல போக்கிலே சில பேருடைய பிரெயின் ஆக்டிவ் ஆகும். ஓ சம்திங்ஸ் தேயா, ஓ இந்த விஷயம் எனக்கு ஒன்றாகுது. அவருக்கு ஒன்றாகினா அவர் என்கார்ட் பண்ணுறாரு. அவருடைய பிரெயினில் காதோட அந்த பார்ட் டெவலப் ஆகிருக்குது. என்கார்டிங். ஒரு பிரெயின் பெஸ்ட்டாக இருந்தால் ஒரு ஆள் பேச போக்கில் இன்னொரு விஷயம் இன்னொரு ஆளுக்கு புரியறதோடு, அந்த புரியறதோடு இன்னொரு விஷயம் ஒன்றாகுதுண்டா பெஸ்ட் கைண்ட் ஆஃப் என்கார்டிங். ஸோ என்கார்டிங் பெஸ்ட்டானு பார்ப்பாங்க. ரெண்டாவது ஸ்டாரிங். போட்டது ஒரு வருஷமாக பாதுகாக்கலுமா, ஸ்டோர் ஆகுதான்னு பார்ப்பாங்க. மூணாவது ரீகாலிங். ஒரு வருஷத்துக்கு பிறகு கேட்டால் 30% வருவதா, 40% வருவதா, 10% வருவதா, உள்ளுக்குள்ளே இருக்குதா, மறந்துட்டாங்களா, உள்ளுக்குள்ளே சாப்டர் இருக்குதா. இந்த எக்ஸசைஸுக்கு ரிசல்ட்டை தான் ESR ரிப்போர்ட்டை தான் நீங்கள் எக்ஸாமில் எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? ESR ரிப்போர்ட்டை, என்கார்டிங், ஸ்டோரிங், ரிட்ரீவல். இந்த ரிப்போர்ட்டை தான் நீங்கள் எக்ஸாமில் பார்ப்பீங்க. ஓ சயின்ஸ் ESR எவ்வளோ, மேத்ஸ் ESR எவ்வளோ. இந்த ESR ரிப்போர்ட்டை பார்த்து உங்களுக்கு விளங்கிறோம் உங்கள் பிரெயின் எவ்வளோ ஸ்மார்ட். நான் இப்போ சுருக்கமாக முடிச்சிருக்கிறேன். ESR என்பது தனியாக பேச வேண்டிய ஒரு மேட்டர். ஸோ கிரகித்தல் உங்களுக்கு நல்ல வரணும்டா ட்ரெயின் ஆகுங்க. டீச்சர் பேச போக்கல இப்படியே நில்லுங்க. அதாவது கன்சன்ட்ரேஷன் குறையிற மாதிரி அங்கால ஒரு ஆள் போகிறத நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஆர் வீக். நாங்கள் ADHD ஒரு புள்ளியை வச்சுட்டோம்னா, முன்னாடி ஹைப்பர் ஆக்டிவ் புள்ளியை வச்சுட்டோம்னா நாங்கள் கண்ணோட கண் அப்படி பார்ப்போம். கொஞ்சம் நேரம் பார்க்குறதோடையே சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, அதோட சொல்லுவோம் இந்த புல்லை ஹைப்பர் ஆக்டிவ், இந்த புள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் புரியாது? ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைகளுக்கு டக்குண்டு அந்த யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ண போல அடுத்தடுத்த வீடியோ வர மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒன்றுக்குள்ளே அவங்களோட மைண்டை டீப்பாக கொடுக்க இல்லாமல் இருக்குது. ஸோ இதை மாதிரி கன்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணணும். அது எப்படி என்பதை நம்ம பேசணும். அதே மாதிரி ஸ்டோரிங். நீங்கள் ஆசையாக படிச்சிங்கன்னா ஆல்ஃபா 1 ஆயிரும். உங்களுக்கு தேவையாக படிச்சிங்கன்னா 1 ஆயிரும். இன்னொரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். எப்பயும் படிக்க போகலாம் டீச்சர்னு படிங்க. நான் இன்னொரு ஆளுக்கு படிச்சு கொடுக்க போகிறேன்னு படிங்க. நீங்கள் 6ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க, ஆனால் அன்றைக்கு ஒழுங்காக புரியாது. 7ஆம் ஆண்டில் நீங்கள் இப்போ மேத்ஸ் படிக்கிறீங்க. 6ஆம் ஆண்டு மாணவி ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இது தெரியுமாண்டு. அப்போ நீங்கள் புக்கை திறந்தா உங்களுக்கு 6ஆம் ஆண்டை விட க்ளீனாக விளங்கும். ஏனண்டா நீங்கள் டீச்சராக பார்க்குறீங்க. ஸோ பிரெயினில் பார்க்குற பார்வை முக்கியம். நீங்கள் யாராக பார்க்குறீங்க? ஐ கேன் டூ இட், நான் நல்ல பெஸ்ட் பிரெயின், அந்த மாதிரி வியூவில் படிங்க. இப்போ ஆல்ஃபா ஆட்டோமேட்டடாக வரும். நீங்கள் எப்போண்டா எனக்கு விஸ்டம் பிறக்க போகுதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டே அதை படிச்சுட்டிங்கண்டா ஆல்ஃபா கனெக்ட் ஆகும். இதை விட நான் டீப்பாக சொல்லணும்னு நினச்சேன். இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு செஞ்சேன். வெரி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை அடுத்ததாக ஒரு சின்ன புத்தகத்தில் இந்த முகமது என்று சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய குழு ஒரு சின்ன விஷயம் உண்டு. அதாவது ஒரு இது ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. தாவாவில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை இது பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் விபச்சாரங்களும் பல்கி பெருகி போகிறனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அல்லாஹ்ண்டா யார், அல்லாஹ் எப்படி நம்புறது அப்படின்றது வந்து
அவங்க படிக்கிறாங்களும் இல்லை, அதை தேடி படித்து அல்லாஹ்வை நம்பி வர கூட்டம் ரொம்ப கம்மி. அதனால் யூடியூப்பில் அவங்க ஒரு QR ஒன்று இப்போ தருவாங்க. அந்த QR ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே ஒரு லெசன் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு மனுஷன் எப்படி படிச்சுட்டு போகணும், அல்லாஹ் எப்படி நம்புறது, அடுத்த ஸ்டெப் மார்க்கத்தில் அடுத்தது என்ன படிக்கிறது, அடுத்தது எப்படி படிக்கிறது. ஸோ சில நேரம் உங்கள் டைமில் நீங்கள் வேறு இடத்துக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகல வேறு இடத்துக்கு போயிடும். ஏன்னா எண்டோஃபின் இந்த ஹோமோன் இருக்குது, இந்த ஹோமோன் இருக்குது பாருங்கள், இந்த ஹோமோனுக்கு ஏற்ப தான் யூடியூப் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸ்க்ரோல் பண்ணவே ஓணும், அது மாற்றி இருக்கணும், அது ஒரு வேறு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த யூடியூப்பில் இப்படியே லெசன் வரப்போக்கில் ஒன்றுக்கு முடிய ஒரு டார்கெட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு நிறைய ஸ்காலர்ஸை போட்டு வச்சிருக்கிறாங்க, நிறைய லெக்சர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, ஏண்டையும் போட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் பார்க்கல. ஸோ QR எடுங்க. ஆனால் அவங்க சொன்ன விதத்தில் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அந்த QR கையில் கொடுத்துட்டீங்களா, கொடுத்து தருவாங்க இன்ஷா அல்லாஹ். நான் போன பொறுத்த கொடுத்துருங்க, நான் போகிறேன். அந்த QR இது பண்ணிவிட்டு அது உங்கள் ஃபோனில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலுக்கு டிரெக்டாக போகும். அதுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக படிக்கலாம். டாக்டர் ஜாக்கிர் நாயக் சில விஷயங்கள் அதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க. அதாவது இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கிறீங்க. வெரி ஃபைனலாக நான் ஒரு அடிப்படையை சொல்கிறேன். தயவுசெய்து உங்கள் நேரங்காலங்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துக்கு உங்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு உங்கள் உமா பாப்பா நிறைய டயர்டாக இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் நான் கேள்விப்பட்டேன், எக்கச்சக்கமாக போதைப் பொருள் கூட இன்றைக்கி டார்கெட் பண்ணி ஸ்கூலுக்குள்ளே நுழைக்கிற அளவுக்கு வர்றாங்க. டேப்லெட்ஸ் வழியாக, கண்ணுக்கு பூசுறதில், லிப்டிக்ஸில், இப்படி நிறைய இடங்களில் அடிக்ஷன்ஸ் கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ தயவுசெய்து எஜுகேட் பண்ணப்படணும், இல்லைன்னா நிறைய கேசஸ் கேள்விப்படுவது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எதையுமே அவசரப்பட்டு யாராவது தந்தால் எதையும் எடுத்துடாதீங்க, எதையுமே எடுத்து சாப்பிட்றாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் தந்தாலும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அதுக்காக வீட்டிலேருந்து கொண்டாந்தாங்கன்னா வேறு ஏதோ மார்க்கெட் பண்ணுறவங்க உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து நிறைய மார்க்கெட் பண்ணுறாங்க. நிறைய யுவதிகள் அவர்கள் இருந்ததை விட ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கோம். ரெண்டாவது விஷயம், எல்லா இடத்துலையுமே மீடியா உங்களுக்கு காதல் என்றதை தந்திருக்குது. சின்ன 5ஆம் ஆண்டு பையனுக்கு 3 வயசு 3ஆம் ஆண்டு பையனுக்கு காதலுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாது. அவனும் ஒரு பூவை கொண்டு போய்த்து ஒரு கேர்ளுக்கு கொடுத்துட்டு ஐ லவ் யூன்றான். ஐ லவ் யூ இங்கிலீஷால் எழுத தெரியுமான்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காதலிக்கிறீங்க, நான் கோவமாக பேசலை, நீங்கள் நாளைக்கே கல்யாணம் முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு தகுதினால தான் காதலிக்கிறீங்க. இது உங்களுக்கு அதுக்குரிய வயசு இல்லை. இப்போ போய் ஒரு 10ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு பையனுக்கு போய் 3ஆம் ஆண்டு பையனுக்கு போய் காசுக்கு போய் இந்த காரை சூஸ் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன்டா, அவனுக்கு காரை சூஸ் பண்ண இயலாது. ஏன்னா அவன் சூஸ் பண்ணான்னா அவனுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் தெரியாது. எந்த கார் ஸ்ரீலங்காவுக்கு பொருந்தும்னு தெரியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் போய் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போவே அவசரப்பட்டு சூஸ் பண்ணிடாதீங்க. சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வயசு இருக்குது, சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தாய் தகப்பன் உங்களை நல்லதாக பார்க்க விரும்புகிறாங்க. உங்களை கஷ்டப்பட்டாங்க, அவங்கள சிரிக்க வைங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பல பிள்ளைகள் நீங்கள் ஷூ போட்டிருக்கிறீங்க. உங்கள் வாப்பாமார்கள் இன்றைக்கும் பாட்டா செருப்பு போட்டு தேய்ச்சி நடக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதுக்காக வேண்டி பெருநாளைக்கு அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. உங்கள் வாப்பா சில நேரம் நேரடியாக உங்களோட பேசியிருக்க மாட்டார். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாப்பா நைட்டுக்கு வந்து என் மகன் என்ன சாப்பிட்டான்னு கேட்டிருப்பார். உங்கள் உமாவும் அப்படி தான். காலங்காலமாக உங்கள் உமா இன்றைக்கி இப்போ அடுப்பங்கரையில் வெந்து வேர்வையோடு அவங்க உழைச்சி அதாவது அவங்க சமைக்கிறாங்க. ஏன்டா பிள்ளைகள் வந்தால் சாப்பிட கொடுக்கணுமேண்டு. நீங்கள் 10 வருஷமா 11 வருஷமா இல்லை 15 வருஷமாக ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டீங்க, எந்த பில்லும் பே பண்ணலை. உங்கள் உமா அவ்வளோ இறக்கமான உமா. நீங்கள் விழுந்துட்டீங்கண்டா சின்னத்தில் அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் நிற்பாங்க. அவங்களுக்கு டீ குடிக்கிறது மறந்துடும், தண்ணி குடிக்கிறது மறந்துடும், உதரெல்லாம் காஞ்சி போயிடும். என் பிள்ளைக்கு எப்படி டாக்டர் உங்கள் புள்ள ஓகேன்னு சொன்னாதான் அவங்க வாயில் செருப்பு வரும். அந்த உமாக்கு துரோகம் செய்யாதீங்க. ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு போகல அவங்க நிரந்தரமாக உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்கள் கண்ணத்தை தட்டி மாமா என்னோட பேசுங்கண்டா அவங்க பேச மாட்டாங்க. என்ன கொஞ்சம் பாருங்க மாமாண்டா அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகங்கள் மட்டுமே மீயும். உங்கள் உமா அடுப்பங்கரையில் நின்று சமைச்ச ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல உட்காந்து தலை சீவினாங்க, இந்த இடத்துல இந்த கண்ணாடியை தான் உங்கள் மாமா பார்ப்பாங்க. அவங்க பயன்படுத்தினது இதுதான், இந்த பொருள் தான் என்ற ஞாபகம் மட்டுமே நிற்கும். அந்த நாள் அவசரமாக நடந்துடும். காலையில் மௌத்தாயினா மாலையில் வெள்ளை புடவையால் சுற்றி கொண்டு போய் அவங்கள கபரில் அடக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த தாய் சின்னத்தில் நீங்கள் தூங்குறத பார்த்து நிறைய தனியை சிரிச்சாங்க. உங்களை பார்த்து நிறைய கற்பனை பண்ணினாங்க. என் புள்ள நல்ல வரணும்னு நிறைய யோசிச்சாங்க. அந்த தாய்க்கு நீங்கள் என்ன பரிசு கொடுக்க போறீங்க என்பதை தான் இந்த இடத்துல நான் கடைசியாக கேட்குறேன். உங்கள் உம்மாவோட வாயில் அந்த சிரிப்பை பாருங்கள், அந்த கண்ணில் அந்த ஆனந்தத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் படிங்க. இந்த இடத்துல உங்கள் மனசை இது பண்ணிடாதீங்க. நிறைய சைத்தானியத்தை வந்து உங்களை டிஸ்ட்ராய் பண்ணும். கன்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே லைனில் போங்க. இப்போ நீங்கள் காதலிக்கணும்னா நான் இப்போ சொல்ல நீங்கள் கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பெற்றுடுங்க. ஏண்டா அதுதான் உங்களுக்கு சிறந்தது. முடிக்கிறேன்னா அதான். இல்லையா நீங்கள் படிக்கிறீங்களா, அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல உங்களை நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உங்களை பண்ணி நிறைய ரூட்டுக்கு அனுப்ப பார்ப்பாங்க. ஸோ பறி கொடுத்துடக்கூடாது. நல்லா ஏண்டா பறி கொடுத்துட்டீங்கன்னா அது வேறோட இடத்துல அல்ஃபா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அன்பிக்கினிய பிள்ளைகளே, உங்கள் உம்மா வாப்பாக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருங்க. ஏன்னா நீங்கள் உம்மா வாப்பா ஆகிற நேரம் அப்போ உங்கள் கண் கலங்கி ஓடும். ஒரு தாய் ராத்திரி 1:30 மணிக்கு எழும்பி பால் கொடுக்குற நேரம் முழு உலகமே தூக்கம், தண்டை புள்ள மட்டும் சின்ன சின்ன அழுகுது. அப்போ தான் கண் லேசாக அசர பார்க்கும். அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தெரியாது சின்னத்தில். 3 மணி திரும்ப நீங்கள் அழுதிங்க. அந்த உம்மா உங்கள் களத்தை நெசிக்கு கொள்ளலை, திரும்ப உங்களுக்கு பால் தந்தாங்க. அந்த தாயை நோவிச்சிடாதீங்க. நிறைய பிள்ளைகள் ஸ்கூலில் படிச்சுட்டு 1, 2, 3ஆம் பிள்ளைகள்லாம் பல்கலைக்கழகம் போவாங்க. பல்கலைக்கழகம் போனால் அவங்க தான் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூப்பிட்டா ஓடி வர பிள்ளைகள், ஒழுக்கமான பிள்ளை. அங்கே போன பிறகு சில பேர் அங்கே சூழலில் மாறிடுவாங்க. ஒரு மரத்துக்கடியில் உள்ள ஒரு பங்கில் உட்காந்து இன்னொரு ஆணோட தகாத உறவு கொள்றதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடக்குது. சும்மா சரி, கிராமத்திலிருந்து வந்த தாய், என் புள்ள பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போனவ என்ன செய்கிறான்னு பார்க்க வந்து அவள் கண்ணு முன்னாடி இன்னொரு ஆணோட இந்த பெண் புள்ள தன் புள்ள இருந்ததை பார்த்தா நெஞ்சு வெடிச்சு போயிடும். அந்த மாதிரி படித்த பிள்ளைகள் தன்னுடைய கற்பறைக்கு விலை தெரியாமல் பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புத்தளம் டவுனுக்கு நான் 2 கோடி சாக்கில் எடுத்துட்டு பகலில் போனால் எனக்கு சொல்லுவாங்க, பிரதர் இதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் போட்டுருங்க, ஏனெண்டா இது ரேஞ்சர், இதை யாராவது பறிச்சிருவாங்க, உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. கருவறை கற்ப அறையை பொறுத்தல்ல, அது 2 கோடி அல்ல, ஒரு பெண்ணுடைய உயிர். அங்கிருந்து வந்த பிள்ளையுடைய பெருமதி வேறு. அதனால் அதில் யாருக்கும் இலகுவில் அவள் பங்கு வைக்க மாட்டாள். அதான் பத்தினி பெண். இது உங்களுக்கு புரிகிற வயசுனால நான் பேசுகிறேன். அதை பங்கு வைக்கிறவன் நல்ல பொம்பளையும் இல்லை. தண்டை பிள்ளைகளுக்கு முன்னாடி பத்தினி தாயா நிற்கிறவ தான் பெஸ்ட். உம்மா என்றதுக்கு அந்தஸ்து வேறு. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் நியூசிலாண்டை நல்லா செஞ்சுட்டு வர, ஜஸ்ட் 37 அவருக்கு 37. போன வருடம் அவள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா, எனக்கு இதுக்கு மேலே பிரைம் மினிஸ்டராக நிற்க முடியாது. முழு நியூசிலாண்டும் அழுதுச்சு. ஏண்டா வந்த பிரைம் மினிஸ்டரில் 37 வயசு பொம்பளையாக இருந்த நியூசிலாண்டை ஜிடிபியை கூட்டினார், நல்ல growth ஒன்று வந்துச்சு. ஏன் அவ சொன்னா, நான் திரும்ப வரமாட்டேன், தேர்தலில் நிற்க மாட்டேன். என் கட்சியில் உள்ளவங்க இதை பொறுப்பெடுப்பாங்க. எனக்கு என் பிள்ளைக்கு உம்மாவா நிற்கணும், என் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாக நிற்கணும், நான் திரும்ப வாழணும் என்று ஃபீல் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, என் பிள்ளைக்கு நான் உம்மாவா இல்லை, எனக்கு உம்மாண்டு அடுத்த நாள் ட்விட்டரில் போடுறா, இன்றைக்கு என் லைஃப்பை நான் தொடங்கிட்டேன். ஒரு பிரைம் மினிஸ்டர் தண்ட லைஃப்பில் உள்ள மிகப்பெரும் அதிகாரத்தை தூக்கி போயிட்டு தண்ட பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து ஆஸ் அ மாம் நான் உனக்கு அந்த டியூட்டியை செய்யணும்னு நினைக்கிறான்டா. தாய் உம்மாண்டு ஒரு புள்ள பேச போக்கல. அது நாட்டு குடிமக்கள்லாம் ஜனாதிபதி கூப்பிட்டா, டாக்டர் கூப்பிட்டா என்ன ஃபீலிங் வருமோ அதெல்லாம் தாண்டி ஒரு உம்மாட கல்பு உருகி போற ஃபீலிங் தான் அந்த தாய். அந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க படிச்ச பிள்ளை பறி கொடுத்துறாதீங்க. இந்த சொத்து வளர்ச்சி மீடியாக்கள் உங்களை நாசத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. உங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வச்சிரும். வல்ல நாய் நம்ம அனைவருக்கு அருள் புரியணும். தாய் தகப்பனுக்கு நல்ல முறையில் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். படிச்சு நல்ல முறையில் அவங்கள்ட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், படிச்சுட்டு வாங்க மாண்டு, படிச்சுட்டு வாங்க. இந்த எக்ஸசைஸை டீப்பாக செய்யுங்க, நல்லா செய்யுங்க, நம்புங்க விஸ்டம் வருமெண்டு. நான் இப்போ உங்களுக்கு அறக்குறையில் விட்ட மாதிரி இருக்கு, பரவாயில்லை, போய் நிறைய படிங்க. இது ஒரு கடல், இது கடல். இதை தேடி படிங்க. படிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா படிக்கிற நேரத்தில் ஸ்மார்ட்டாக படிக்கலாம். உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோட என்னுடைய பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நான் மன்னித்தருள் புரிவானா.